கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையிலே இந்த உலகத்திற்கு பிரபஞ்சத்திற்கு ஒரு இறைவன் இருந்தாக வேண்டும் என்பதற்கான அறிவியல் சான்றுகளையும் அறிவுபூர்வமான வாதங்களையும், இறைவன் என்றால் அவனுடைய இலக்கணம் என்ன என்பது குறித்தும், இஸ்லாம் கூறக்கூடிய கடவுள் கோட்பாடு தான் சரியான கோட்பாடு என்பதை குறித்தும் நாம் இதுவரை பார்த்து வந்தோம். இறைவன் ஒருவன் தான் இருக்க வேண்டுமென்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லீம்களாகிய நம்ம மக்கள் மத்தியில் இந்த இறைவனை பற்றிய தவறான புரிந்துணர்வு இருக்கிறதே, அவற்றை தான் நான் இனிமேல் காண இருக்கிறோம். இதுவரை பிற மத மக்கள், பொதுவான மக்கள் எப்படி கடவுளை பற்றி தப்பாக புரிந்திருக்கிறார்கள் என்பதை பார்த்து வந்தோம். இனிமேல் முஸ்லீம்கள் மத்தியிலையும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிற, இறைவனுக்கு சமமாக மற்றவர்களை கருதக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இல்லையா, அது சரியா, அது எதனால் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த மார்க்கத்தில், இந்த மார்க்கத்துக்காக சில பேர் உழைத்திருப்பார்கள், பாடுபட்டிருப்பார்கள், அர்ப்பணித்திருப்பார்கள், வணக்க வழிபாடுகளையே தங்களை முழுமையாக ஈடுபடுத்தியிருப்பார்கள், பிரச்சாரம் செய்திருப்பார்கள், அல்ல ஒரு கண்ணியமான ஒரு தோற்றத்தில், பார்த்தாலே மதிக்கத்தக்க தோற்றத்தில் இருப்பார்கள். இப்படியெல்லாம் சிலரை பார்க்கும் பொழுது மனிதனுடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், தன்னை விட அவர் வித்தியாசமாக இருக்கிறார், தன்னை விட மேலானவராக இருக்கிறார், நமக்கு இருப்பதை விட அவருக்கு கூடுதலான ஒரு பவர் இருக்கத்தான் செய்யும், சக்தி இருக்கத்தான் செய்யும். இப்படி நினைக்கும் பொழுதுதான் மனிதர்கள் இங்கே கடவுளாக்கப்படுகிறார்கள், மகான்கள் கடவுளாக்கப்படுகிறார்கள். அவுலியாக்கள் என்று கடவுளாக்கப்படுவனா யார்? நன்றாக தெரிகிறது, அவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உலகத்தில் இல்லை, ஒரு தாய் வயிற்றில் உருவாகிறார் என்று நன்றாக தெரிகிறது, அப்புறம் தாய் வயிற்றிலிருந்து பிறக்கிறார் என்று நன்றாக தெரிகிறது. மனிதர்கள் மற்றவர்கள் வளர்வதைப் போல குழந்தை பிராயத்திலிருந்து படிப்படியாகத்தான் அவர் வளர்ச்சி அடைகிறார் என்று தெரிகிறது. எல்லோருக்கும் இருப்பது போன்ற ஆசாபாசங்கள் அவருக்கும் இருக்கிறது என்று தெரிகிறது. உண்ணுகிறார், பருகுகிறார், அவருக்கு உறக்கம் தேவை இருக்கிறது, நோய் நொடிக்கு உள்ளாகிறார். எல்லா மனிதருக்கும் இருக்கிற அனைத்து பலவீனங்களும் அவரிடத்தில் இருந்தாலும், அவரிடத்தில் காணப்படுகிற சில வணக்க வழிபாடுகள் அல்ல அவரிடத்தில் காணப்படுகின்ற சில தோற்றங்கள், சில பிரச்சாரங்கள், இவையெல்லாம் என்ன செய்யுது என்று சொன்னால், நம்மளை விட அவர் மனிதத்தன்மைக்கு மேலே உள்ளவராக இருக்கிறாரு என்று கருதி அவங்கள என்ன செய்கிறாங்கன்னு, இது அல்லாஹ்வுக்கு வேண்டியவர், அல்லாஹ்வுக்கு அடுத்த வீட்டுக்காரரு, இவர் சொன்னால் அல்லாஹ் கேட்கத்தான் செய்வான், அல்ல அல்லாஹ் தன்னுடைய அதிகாரத்தில் சிலர் கொடுக்கத்தான் செய்வான். உலகத்தில் அப்படித்தானே, ஒரு முதலமைச்சர் இருக்காருன்னு சொன்னால் அவருக்கு நெருக்கமான ஆட்களை வச்சு காரியம் சாதிச்சு விடலாம். முதலமைச்சரை நேர நம்ம அணுக முடியாவிட்டால் கூட அவருக்கு நெருக்கமான ஆட்கள் இருந்தாங்கன்னா அவங்களை வைத்து நம்ம சில காரியங்களை சாதிக்கிறோம். காரணம் என்ன? அந்த முதலமைச்சர் அவர் சொன்னால் கேட்பார். யார் அந்த நெருக்கமாக காட்டிக் கொள்கிறாரோ அவர் சொல்லி கேட்கக்கூடியவராக இருக்கிறார். இதே மாதிரி என்ன செய்கிறார், அல்லாஹ்வை பற்றி நினைத்து கொண்டு நம்ம சாதாரண ஆட்கள், நம்ம என்ன வணங்கிட்டோம், நம்ம என்ன தொழுதுட்டோம், நம்மளுடைய ஈமான் என்ன ஒரு பலமாக இருக்கிறது, இவங்கெல்லாம் பயங்கரமான ஈமான் உள்ளவங்க அப்படின்னு நினைத்து கொண்டு அவர்களை மேலே கொண்டை வைத்து என்ன செய்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு பக்கத்து வீட்டுக்காரர் மாதிரி நினைத்த பிறகு அல்லாஹ்வுக்கு செய்கிற மரியாதை அவங்களுக்கு செய்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு செய்கிற வணக்கத்தை அவங்களுக்கும் செய்கிறார்கள். அப்போ ஃபஸ்ட்டு இதில் அடிப்படை என்ன என்று சொன்னால், நம்மளை விட ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் மேலானவன் என்று நினைக்கலாமா? உலகத்தில் நினைச்சிட்டு போகலாம். உலக திறமைகளில் படிக்காதவனை விட படித்தவன் திறமையானவன், அந்த வகையில் ஒரு மருத்துவரை விட சாதாரண மக்கள் அந்த துறையில் பலவீனமானவர்கள் என்றெல்லாம் சொல்லிவிடலாம். ஆனால் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவன் என்பதை அளவுகோல் பண்ணுவதற்கு இந்த வெளிச்செயல்களா காரணம், புறச்செயல்களா காரணம்? அவன் நிஜமாக அல்லாஹ்வை நம்பி இருக்கணும். மனசார என்ன செய்யணும், நம்மை படைத்த ஒரு சூப்பர் பவர் இருக்கிறான் என்று உள்ளத்தில் அவன் நம்பி இருக்கணும். இறைவனுடைய அச்சம் அவனுக்கு பொங்கி வழியணும். எந்த ஒரு காரியத்தை செய்ய துணிந்தாலும் அல்லாஹ் பார்க்கிறான் என்று அது அவனை தடுத்து நிறுத்தணும். இறைவனுடைய அச்சம் அப்படி அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட இருக்குமையானால் அவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நேசர்னு சொல்லலாம். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஒரு மனிதர் தொழுகிறார் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அச்சம் நிறைஞ்சி இருக்குன்னு அடையாளமா? இல்லை. முனாஃபிக்குகள் தொழுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குகள் என்ன செய்தாங்க, காமு இல ஸலாத்து காமு குசாலா,
தொழுகைக்கு வர்றாங்க கேர்லெஸ்ஸாக தொழுகிறாங்கன்னு முனாஃபிக்குகளை பற்றி எல்லாம் சொல்லி காட்டுகிறான். முஸ்லீம் என்று மக்கள் நம்பினார்கள். முனாஃபிக்குகளை முஸ்லீம்கள் என்ன செஞ்சாங்க? நம்பினார்கள். ஆனால் இஸ்லாம் இருந்துச்சா? அவங்கள்ட்ட ஈமான் இருந்துச்சா? இல்லை. அதனால் எவ்வளோ பெரிய ஒரு வணக்க வழிபாட்டில் முத்துனவர் அவங்களுக்கு தென்பற்றாலும் ஒரு தஸ்பியை விட மாட்டார், ஒரு சுண்ணத்தை விட மாட்டார், ஒரு நபிலை விட மாட்டார், தஹஜத்தை விட மாட்டார் என்றெல்லாம் உங்களுக்கு காட்சி தந்தாலும் வெளிப்படையாக இதை செய்கிறார். இது நடிப்பா நிஜமான அவனுக்கு தான் தெரியும். இதையெல்லாம் அவர் செய்கிறாரே, உள்ளத்தால் செய்கிறாரா அல்லது இது மாதிரி மயக்கி இதன் மூலம் ஒரு பேர் வாங்கி ஒரு செல்வாக்கு பெற்று நம்ம போகும்போதெல்லாம் நான் சலான் சொல்லணும், நம்மளை மதிக்கணும், அல்லது இந்த மாதிரி ஒரு தோற்றத்தில் இருந்தால் நம்பி கடன்லாம் கொடுப்பாங்க, நம்ம எதை மக்களை ஏமாற்றலாம், இது வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு செய்கிறாரா? யாருக்கு தெரியும்? அப்போ எவ்வளோ பெரிய நீங்கள் மறிஞரே மகானாக எடுத்துக்கொண்டாலும் என்ன கருத வேண்டும் என்றால், இவர்கள் எவரும் அல்லாவுக்கு நெருக்கமானவர்னு சொல்ல முடியாது. சொல்லி கொண்டிருக்கிற என்னை விட உங்களில் உள்ளவர்கள் கூடுதல் அல்லாவுக்கு நெருக்கமானவர்களாக இருப்பார்கள். அது அவனுக்கு தான் தெரியும். யாருடைய இறையச்ச ஒகுவ ஆழம் பிமனித்தக்கா, அல்லாஹுவை அஞ்சியவர்கள் யார் என்பது அல்லாவுக்கு மட்டும்தான் தெரியும். உலகத்தில் யாருக்கும் சொல்லவே முடியாது. எந்த ஒரு மனிதனை பற்றியும் ஒரு மிகச் சிறந்தவன் நல்லவன் அல்லாவிடத்தில் நல்லவன் தீர்மானிக்க முடிஞ்சால் அல்லாவுக்கு நெருக்கமான ஆள் கூட அப்படி இருந்தால் முடியாது. அவர் நெருக்கமான ஆள் என்று உறுதியானால் கூட அவருடைய அதிகாரத்துக்குள்ள அவர் செய்ய முடியுமே தவிர இறை அதிகாரத்துக்குள் வர முடியாது. ஒரு வாதத்திற்கு அவங்கெல்லாம் நல்ல மகானாக இருந்தாங்க. நாகூர் ஆண்டவர் பெரிய அவுலியா, அப்துல் கார் ஜிலானி பெரிய அவுலியா, இப்படிலாம் சொல்கிறார்களே, இந்த அவர் அவுலியா என்பதை உள்ளத்தை பிளந்து பார்த்தாங்களா? அல்லாஹ் என்ன சொல்றான்? இன் அவுலியாஹு இல்லல் முத்தகூன், அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள் என்பவர்கள் யார் என்று கேட்டால் அவங்க முத்தகீன்கள், உள்ளத்தில் இறையச்சம் உடையவர்கள், இறைவனை அஞ்சியவர்கள்ங்கிறான். அப்போ வெளிப்படையான ஒரு அடையாளத்தை அல்லாஹ் சொல்லியிருந்தான்னு வைங்க, அதை வச்சு அவுலியான்னு முடிவெடுத்துடலாம். அவுலியாக்களை கண்டுபிடிப்பதாக இருந்தால் அவர் தாடி ஒரு முளத்துக்கு இருக்க வேண்டும், அப்போ தாடி உள்ள ஆளை பார்த்து அவுலியா ஆக்கி விடலாம். அவுலியான்னு ஒருவரை சொல்வதாக இருந்தால் அவர் வாட்ட சாட்டமாக இருக்க வேண்டும், அப்படி அல்லாஹ் அடையாளம் சொல்லி இருந்தால் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அல்லாஹ் என்ன செய்யறான்? அல்லா இன் அவுலியா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர்கள் யார் என்று கேட்டால் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன், அவங்க எதுக்கும் பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க. உலகத்தில் எவனுக்கு அஞ்ச மாட்டாங்க, எது வந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய நாட்டம். இப்படி நடக்கிறவங்க அல்லாஹ்வுடைய அவுலியாக்கள்னு சொல்லிட்டு அதுக்கு அல்லாஹ் முக்கியமான இலக்கணத்தை சொல்றான். அல்லதீன ஆமனு வ கானு யத்தகூன், அவங்க யார் என்று கேட்டால் அல்லாஹ்வை நம்பி இருப்பார்கள், இறைவனை அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள். உள்ளத்தில் ஈமானும் இருக்கும், தக்வாவும் இருக்கும், இறை அச்சமும் இருக்கும், விசுவாசமும் இருக்கும், அச்சமும் இருக்கும். இவங்க தான் அவுலியாங்கிறான் அல்லாஹ். அப்போ ஒருவர் அல்லாஹ்வுடைய நேசர் என்று முத்திர குத்துறாங்களே, அந்த அடித்தளத்தில் தான் இதெல்லாம் உண்டாகிறது. முதல்ல ஒருவரை இறை நேசர் என்று நம்ம என்ன செய்யறோம்? ஜட்ஜ்மெண்ட் பண்ணி விடுகிறோம், இவர் தான் இறை நேசர். அதுக்கடுத்து என்ன செய்கிறோம்? இறைவனுடைய அந்தஸ்தை கொண்டாந்து வைக்கிறோம். அதனால் வைக்கலாமான்னு ரெண்டாவது பார்ப்போம். ஃபஸ்ட்டு, யாரையும் நீங்கள் இறைநேசர் நம்ப முடியுமா? முடியாது. பெரிய ஒரு ஜமாத்துடைய ஒரு லீடராக இருந்தால் இறைநேசரா? இல்லை. அல்லது பெரிய பேச்சாளராக இருந்தால் இறைநேசரா? கிடையாது. வணக்க வழிபாடு அதிகம் செஞ்சால் இறைநேசரா? கிடையாது. வெளியில் ஒரு நல்ல இறைவன் சொன்ன காரியத்தை வெளிப்படையாக செய்கிறார் அப்படின்னு எடுத்துக்கொள்ளணுமே தவிர, நம்ம உலகத்து விஷயத்தோட நம்ம என்ன செய்கிறோம்? எவ்வளோ பேர் நல்லவர்னு நினைக்கிறோம், பொண்ணு கொடுக்குறோம், பின்னாடி பார்த்தா அவன் வழிகேடன் தெரிஞ்சு விவாகரத்துக்கு கொடுக்குறோம். ஏன்? கணிக்க தெரியல. ஒரு பொண்ணை கொடுக்கும் பொழுது கூட இவன் எந்த அளவுக்கு தகுதி உள்ளவன்னு தீர்மானிக்கிறது தப்பு செய்கிறோமே, அல்லாஹ்வுடைய நேசம் உள்ளது இப்படி தீர்மானிக்கிறது. இன்னும் சொல்ல போனால், நீங்கள் கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவி நேசிப்பாள், மனைவி கணவனை நேசிப்பாள் அப்படின்னு சொன்னாலும் அது 100% உண்மைன்னு சொல்ல முடியுமா? முடியாது. சாப்பாடு கொண்டு வந்தால் நேசிக்கிறான்னு எடுத்துக்கிறது, காப்பி கொண்டு வந்தால் நேசிக்கிறான்னு எடுத்துக்கிறது, இவர் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தா இது அளவுகோல். உள்ளத்தில் எத்தனையோ கெட்ட எண்ணங்களை வைத்து கொண்டு நடிக்கலாம். ஒரு கணவன் மனைவியை நேசிக்கிறான் என்பதை அந்த மனைவியால் கண்டுபிடிக்க முடியாது. வெளிப்படையான செயல்களை வைத்து என்ன செய்கிறா? அப்படி நம்புகிறாள். வெளிப்படையான செயலை வைத்து இவனும் நம்புகிறான். அப்போ அவங்க ரெண்டு பேரும் நிஜமாகத்தான் நேசிக்கிறார்கள் என்று கண்டுபிடிக்க முடியுமான்னா முடியாது. ஏன்? நேசம் கல்பு சம்பந்தப்பட்டது. என்னைய ஒருத்தர் நேசிக்கிறான் என்று எனக்கு கண்டுபிடிக்க முடியலை, உங்களை ஒருத்தர் நேசிக்கிறானா என்று உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலை. அப்போ அல்லாஹ்வை நேசிக்கிறான் கண்டுபிடிப்பீங்க? அல்லாஹ்வை இவர் நேசிக்கிறார் என்பதை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அவன் நடிச்சான்னா அவனுக்கும் தெரியும். நம்ம அல்லாஹ்வை நேசிக்கலை, சம்பந்தப்பட்ட அவனுக்கு தெரியும், படைச்ச ரப்புக்கு தெரியும், அவனுடைய கட்டின பொண்டாடிக்கும் தெரியாது, பெற்ற தாய்க்கும் தெரியாது, தாப்பனுக்கும் தெரியாது. இவன் நிஜமா அல்லாஹ்வை நேசிக்கிறானா இல்லையா, நிஜமா அல்லாஹ்வை நம்புறானா இல்லையா, கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஃபஸ்ட்டு அடிப்படை என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், ஒருவரை நல்லவர் அப்படின்னு முடிவு செய்வதாக இருந்தால்
அதுதான் அடிப்படை கோளாறு. இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மறுமை நாளில் 3 வகையான சாரார்களை நிறுத்தி அல்லாஹ் விசாரிப்பான். 3 சாரார், 3 நபர் இல்லை, 3 சாரார். ஒரு சாரார் யாருன்னு கேட்டால் செல்வந்தர்கள். செல்வந்தர்கள்னா கெட்ட செல்வந்தர்கள் இல்லை, நிறைய அல்லாஹ் செல்வத்தை கொடுத்து நல்ல காரியம்லாம் செஞ்சிருப்பார் அந்த செல்வந்தர். அவர் கஞ்சனாகவோ கெட்ட வழியில செலவு பண்ணால் அதுக்கு தனியாக போயிடுவார். அல்லாஹ் என்ன செய்வான்னா நல்லவங்கள்ட்ட அறியப்பட்ட செல்வந்தரை கூப்பிடுவான். கூப்பிட்டோம் நம்மளாம் நினைப்போம், வள்ளல் வந்துட்டார், பள்ளியாசல் ரூபா கொடுத்தாரு, மதரசா கொடுத்தாரு, கல்விக்கு உதவி செஞ்சார், நமக்கு சட்டம் வாங்கி தந்தார் அப்படின்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு அவரை பார்த்தோன்னே வாழும்போது அதெல்லாம் செஞ்சிருப்பார். செல்வந்தராக இருக்கிற காரணத்தினால வாழும் பொழுது நல்ல நல்ல காரியங்களாம் செய்து இறையில் கொடை வள்ளல் என்றெல்லாம் நினைஞ்சிருப்பார், பட்டங்கள்லாம் வாங்கியிருப்பார். அப்போ அதை வச்சு மக்கள் என்ன நினச்சிருப்பாங்க, இவரெல்லாம் கன்ஃபார்முங்க, இவரெல்லாம் சுருக்கம் இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரு, ஒன்றுக்கு 10 கொடுக்குறாங்க, நல்லா 100 கொடுக்குறாங்கிறான், 700 கொடுக்குறாங்கிறான், இவர் கொடுத்ததெல்லாம் போட்டால் எங்கே போயிடுவார் இவர். இவர் கொடுத்ததெல்லாம், இவர் கொடுத்த தான தர்மத்திற்கு அல்லாஹ் கொடுப்பதாக இருந்தால் அல்லாஹ் இல்லையின் பெரிய சொர்க்கத்தில் கொண்டு அல்லாஹ் வச்சிருவான் அப்படின்னு மக்கள் என்ன செய்கிறாங்க, அவரை பற்றி நினச்சிருப்பாங்களா. அல்லாஹ் கூப்பிடுவான், நீ எனக்கு என்ன செஞ்ச, உனக்கு செல்வத்தை கொடுத்துருந்தேனே, நிறைய ஏராளமான பாக்கியங்களை தந்திருந்தேனே, நீ என்ன செய்தாய் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவன் என்ன சொல்லுவான், இதையெல்லாம் சொல்லுவான், என்னென்ன காரியங்கள்லாம் செஞ்சேன், நான் எனக்கென்று வைத்து கொள்ளாமல் அதிகமான தான தர்மங்கள்லாம் செஞ்சுருக்கிறேன், எந்த நல்ல காரியம் இருந்தாலும் அதில் என் பங்கு இல்லாமல் இருக்காது, என்னுடைய ஷேர் கண்டிப்பாக இருக்கும், அப்படி நான் கொடுத்தவன் என்று அவன் சொல்லுவான். அல்லாஹ்வுக்கு தெரியும், அம்பலப்படுத்துறது தூக்கி விசாரித்து ஒரே தள்ளி விட்டுடலாம். எதுக்கு இதை கேட்குறான், நீங்கள் எல்லாம் மனுஷனை எடை போடலான்னு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி நீங்கள் ஒரு கணக்கு போட்டு இல்லை. இப்போ பாருங்கள், அல்லாஹ் கேட்பான், இதெல்லாம் நீ செஞ்ச, எதுக்கு செஞ்ச, உன்னை யுகால அன்னக்க ஜவாதுன், நீ ஒரு வள்ளல் என்று சொல்ல வேண்டும். மக்கள் என்ன செய்யணும், நம்மளை பார்த்தா கொடை வள்ளல் போகிறாரு, இதுக்கு தனப்ப செஞ்ச, இது அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான், இதை கொடுக்க சொல்கிறான், கொடுத்தா ஒன்றுக்கு பார்த்தா தருவான், அதுக்காக செஞ்ச. நாம் செய்கிற தான தர்மங்களுக்கு இறைவன் நன்மையை தருவான் என்று நாடி நீ செஞ்சியா, நீ பெருமைக்காக செஞ்சியா, வள்ளல் என்ற பெயர் வாங்குவதற்கு நீ செய்தாய், கதப்த பொய் சொல்லுகிறாய், இழுத்து செல்லுங்கள் நரகத்துக்குவான். இதில் என்ன கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன, நம்மெல்லாம் என்ன கணிச்சு இருந்திருப்போம், அவரை நம்ம காலத்தை அப்படி ஒரு இருந்தால் என்ன கணிச்சிருப்போம். ஒரு ஆள் இருக்கார் நம்ம காலத்தில், அவர் மாதிரி ஒரு வள்ளலே இல்லைன்னு இருக்கிறாரு, அவரை பற்றி நம்ம முடிவு என்னவா இருக்கு, நல்ல மனிதர், கண்டிப்பாக இவர் வெற்றி அடைவார், முடியலை. அப்போ மனிதர்கள் கணிப்பு வேற, அல்லாஹ் கணிப்பு விளங்கி போச்சா. அதுக்கப்புறம் அல்லாஹ் என்ன செய்வான்னு கேட்டால் உயிரை தியாகம் செஞ்சால கூப்பிடுவான். மனிதர்கள் செய்கிற தியாகத்தில் பெரிய தியாகம் உயிர் தியாகம், காசை கொடுத்துடலாம், உசுரை கொடுக்க முடியுமா. அப்போ மனிதர்கள் செய்கிற தியாகத்தில் பெரிய தியாகம் உயிர், அடுத்த நிமிஷம் முடிஞ்சு வச்சு எல்லாமே. எத்தனை வாழ வேண்டிய பருவங்கள்லாம் இருக்குது, என்பங்கள்லாம் இருக்குது, எல்லா சொகுசெல்லாம் இருக்கிறது, இதில் எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு அவன் சாவுறதுக்கு ரெடி ஆகிறான். எதுக்காக வேண்டி, ஒரு நல்ல பணியில் ஈடுபட்டு அல்லாஹ்வுக்காக போர் செய்கிறன்னு ஒரு போர்க்களத்தில் போய் அவ்வளோ ஒரு அடக்குமுறைக்கு எதிராக நின்று ஏதோ ஒரு வகையில் உயிரை பலி கொடுத்துட்றான் நல்ல காரியத்துக்காக. ரவுடித்தனம் செஞ்சு கொல்லப்படலை, மக்கள்லாம் பார்க்குறாங்க, அவர்லாம் ஷஹீது, அவர் உயிரையே தியாகம் செஞ்சவர், அல்லாஹ்வுக்காக வேண்டி மக்கள் நல்லா இருக்கணும், தீன் நல்லா இருக்கணும், மார்க்கத்தை மேலோங்க செய்யணும் என்பதற்காக களத்தில் இறங்கி என் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று செயல்பட்டார் என்று மக்கள்லாம் நினைக்குவாங்க. அவர் வாழும்போது நினச்சிருப்பாங்க, அவர் இறந்து போனோடனே ஷஹீது பட்டம் கொடுத்துருவாங்க, ஷஹீத் அவர் ஷஹீது, அதுவும் தர்கா கட்டுறாங்க. இப்படி யாராவது செத்தானா அவரை ஷஹீதாக்கி தர்காவும் கட்டி விட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் மறுமையில் கூப்பிட்டு வாங்க ஷஹீதுன்னு கூப்பிடுவோம். நீங்கள் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் தந்தேனே, திரகாத்திரமான உடம்பை தந்திருந்தானே, நீ எனக்கு என்ன செய்தாய், உன் பாதையில் போரிட்டு உயிரை அர்ப்பணித்து விட்டானே அப்படிம்பார். அல்லாஹ் என்ன செய்வான், கதப்த போய் சொல்கிறேன், நீ உயிரை கொடுத்த நிஜம், எதுக்கு செஞ்சா, அன்னக்க ஜரி உன் வீரன் வீரன் எல்லாரும் போராடணும். போகும்போது என்ன செய்யறது, நம்ம செத்தாலும் நம்ம பேர் நிற்கணும். நம்ம செத்த பிறகு கூட நம்மளை பற்றி யாரும் பேசினா இவர் ஒரு தியாகி வீரர் அப்படி சொல்லப்பட வேண்டும் என்பது நான் இப்போ செஞ்ச. அது எனக்கு தெரியுமே, உலகத்துக்கு தான் அவனுடைய வீரம் தெரியும், எனக்கு உள்ளம் தெரியும். அப்போ நீ இந்த தியாகத்தை செஞ்சு எதுக்காக செஞ்சாய், பேர் வாங்குறதுக்காக, புகழ் வாங்குறதுக்காக செய்தாய். அப்படி பேர் தந்தாச்சு, உலகத்தில் உன்னை வீரன் சொல்லிட்டாங்க எல்லாரும். நீ இறந்த பிறகு நிறைய பேர் உனக்கு நினைஞ்சிட்டாங்க, தியாகிப்பட்டவன் கொடுத்துட்டாங்க. நீ எதற்காக செய்தாயோ அதை நீ அடைந்து விட்டாய், இழுத்து செல்லுங்க நரகத்துக்குன்றான்ல. அப்போ இந்த உயிர் தியாகம் பண்ணி இருக்கான், கண்ணுக்கு முன்னாடி இந்த தஸ்பீ மணி உருட்டுறது, ஜிப்பா போடுறத விட பெரிய வேலையை செஞ்சுருக்கிறான் அவன். அவனை கூட அவளியான்னு சொல்ல முடியல. நம்ம ஜிப்பாவை தலப்பா வச்சா அவளியாங்கிறோம், தோற்றத்தை வச்சு தான் அவளியா மகான்கிறோம். அட உயிரை கொடுக்குறாயா, உள்ளதிலே பெருசு. நபிமார்களுக்கு அடுத்து சுகதா,
சொர்க்கத்தில் அல்லாஹ் தரஜா வச்சிருக்கான முதல் தரஜா நபிமார்களுக்கு, அடுத்து சுகதாக்கள், உயிரை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிக்கிறவர்கள். அவ்வளோ பெரிய கிரேடு உள்ள ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான், அவ்வளோ பெரிய அந்தஸ்தை பெற்றுத் தருகிற ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறான். இது சரியில்லை. அப்போ இதுக்கு எதுக்காக இதை நான் சொல்கிறேன்? நம்ம கணிச்சு தப்பாக அடித்தா இல்லையா? நம்ம அவனே கணிச்சா தப்பாக போச்சு, அவனே அப்படி தான் கணிச்சிட்டு இருக்கான். நம்ம செஞ்சது எல்லாம் ஏமாந்துருவான்ட்டு. அதனால நான் என்ன செஞ்சான்னு கேட்கும்போது இப்படி சொல்கிறான். நீ என்னடா செஞ்சேன்னு கேட்டால் நான் உனக்காக உயிரை கொடுத்தாங்கிறான், ஏன் பண்ணாங்கிறான், அல்லாட்டே போய். அப்போ இவன் இப்படி அவன் தன்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறான், மக்கள் அப்படி நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைப்பு சரியானதா? அல்லாட்ட ஏற்றுக்கப்பட்டுச்சா? அப்போ அவர் நரகத்துக்கு போன்னு சொன்னால் அவர் அவுளியாவா? அவர் கழிக்கிற தீர்ப்பு என்ன? நரகத்திற்கு போ. அப்போ நரகத்திற்கு போய் என்று தீர்ப்பளிக்கப்படுமே. ஆனால் ஒரு மகானா? ஆனால் உலகத்தில் அவர் என்னவா கருதப்பட்டு இருப்பார்? அவரு உயிரை கொடுத்தார், அவர் கூப்பிடுங்க, யா அல்லாஹ் அப்துல் கர்ஜிலானிய அப்படின்னு சொன்னால் நம்மளை கேட்பாருன்னு சொல்கிறீங்களே. அப்போ இவ்வளோ பெரிய உயிர் தியாகி கன்ஃபார்மாக வெளி உலகத்தின் பார்வையில் உயிர் தியாகம் பண்ணி இருக்கிறார், அல்லாட்ட நிற்கலை. ஏன்? அவர் போகும்போது என்ன செய்கிறாரு? அல்லாஹ் ஒருத்தன் இருக்கான், இந்த மார்க் மேலும் கொண்டு தீனில் அந்தஸ்து பண்ணணும், சொர்க்கத்தில் அங்கே என்ன செய்யணும், நபிமார்களுக்கு அடுத்து அந்தஸ்து அடையணும், அதுக்காக நான் தியாகம் போகும்போது என்ன செய்கிறது, ஒரு மாதிரியாக பார்த்துக்கிறது, நம்மளை எல்லோரும் கவனிக்கிறாங்களாங்கிறது, அதில் எல்லோரும் பார்க்கறதுக்கு தகுந்த மாதிரி வீரதீர பராக்கிரமாக செயல்படுறேன்னு போய் கடைசியில் என்ன செய்கிறது, நம்ம செத்தாலும் பேர் நிற்கணும், உயிர் போனாலே நம்ம பேர் விளங்கும். அது மாதிரி ஒரு மடத்தனம் கிடையாதுங்க. பேர் விளங்கு. நீ உணர முடியுமா? உனக்கு நீ சாவ போகிற. உசுரோடு இந்த வள்ளல் ஆசைப்பட்டதுக்காக ஒரு அர்த்தம் இருக்குங்க. ஒரு செல்வந்தன் வந்து நான் கொடுப்பதை பாராட்டணும்னு நினைக்கிறான், அந்த பாராட்டை காதலை கேட்டுருவான், அந்த பாராட்டை அனுபவிச்சிருவான். இவன் என்னதை அனுபவிப்பானா? அதுவும் கிடைக்காம போச்சு. உயிரை கொடுத்துருக்குறான், வள்ளல்ட்டு எல்லாரும் சொல்லணுமா? சொன்ன உனக்கு என்ன, நீ தான் போயிட்டியே. அட நீ இருக்கும்போது சொன்னால் ஒரு சந்தோஷமாச்சும் கிடைக்கும். நீனே போயிடுற, அப்புறம் எவன் சொன்னால் என்ன சொல்லாட்டி என்ன, அதை கூட உணராமல் உயிரை கொடுக்க போகும்போது கூட ஒரு கணக்கு வச்சு போகிறான். அப்போ அவன் இறைநேசன் ஆக முடிஞ்சா? ஆக முடியலை. அதுக்கடுத்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் மார்க் அறிஞரை கொண்டு வர்றான். மார்க் அறிஞர்னா யார்? இந்த போலி அறிஞர்கள் கிடையாது, அவங்க அதனாலே நரகத்துக்கு போயிடுவாங்க. போலியான அறிஞர்களாக இருந்தால் அவங்களுடைய போலித்தனத்தினாலையும் பொய்யான மார்க்கத்தினாலையும் மக்களை வழிகெடுத்ததுனாலையும் சரியான மார்க்கத்தை சொல்லாததுனாலையும் அவங்க அந்த செயலுக்காக நரகத்துக்கு போயிடுவாங்க. இப்போ கூப்பிட்ற ஆலிம் யாருன்னு கேட்டால் ஒரிஜினல் ஆலிம் அப்படி நம்ம நினைக்கிறார்கள. இப்போ கூப்பிட்ற ஆள் யார்? கரெக்டாக குர்ஆன் பேசினவர், கரெக்டாக ஹதீஸை சொன்னவர், கரெக்டாக மார்க்கத்தை மக்களுக்கு உள்ளது உள்ளபடி சொன்னார், கூட்டாமல் வரைக்காமல் சொன்னார், அப்படின்லாம் அர்ப்பணித்தார். அது மாதிரியான ஒரு ஆளாக இருப்பாங்கல்ல, அப்படியான ஆளுக்களை கூட நிப்பாட்டுவான். நம்மளாம் நினச்சிருப்போம் பெரிய பெரிய தரஜா கிடைக்க போகுது. ஏன் கிடைக்குமா இல்லையா? ஒரு மனிதருடைய பேச்சினால் 4 பேர் இப்போ நேர்வழி பெற்றால் அவங்க நன்மை அவர் கிடைச்சி போயிருதில்ல. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு செய்தியை சொல்கிறேன், அதை கேட்டு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எனக்குள்ள நன்மையும் கிடைச்சினேன், உங்கள் நன்மையிலேருந்து எனக்கு ஒரு பங்கு கிடைச்சிடும். உங்களுக்கு குறையாது, உங்களுக்கு குறைக்காமலேயே அப்படி எனக்கு ஒரு பங்கை தந்துடுவான். என் மூலமாக ஒரு 10 பேர் நேர்வழி பெற்றார்களே, ஆனால் எனக்கு 11 பேருடைய அமல் எனக்கு கிடைச்சி போயிடும். நான் செஞ்சது ஒன்று, அந்த 10 பேர் என்னால் தான் நேர்வழிக்கு வந்தாங்க. ஒருத்தர் சிற்கில் இருக்கிறாரு, அவர் செஞ்ச எல்லா அமலும் நாசமாகி போயிடும். இப்போ நம்ம அவர் தௌஹீதை சொல்லி கொடுத்தோம், இப்போ அமல்கள் நாசமாகாது. அவருடைய அமல்கள்லாம் நாசமாகாமல் காப்பாற்றுவதற்கு இந்த தௌஹீது கொள்கை காரணமாக இருந்துச்சு. அப்போ எல்லா அமலும் அவருக்கு கூலி கிடைக்கும் பொழுதெல்லாம் நமக்கு ஒரு சேர் கிடைக்கும். யாருக்கு? பிரச்சாரம், நீங்கள் பிரச்சாரம் செய்தால் உங்களுக்கு ஒரு பங்கு கிடைக்கும். அவ்வளோ பெரிய வேலையாக செஞ்சுருக்கிறார். லட்சக்கணக்கான மக்களுக்கு சொன்னார்னு வைங்க, இவருடைய தரஜா எங்கே இருக்குன்னு பாருங்க. மறுமையில் லட்சக்கணக்கான மக்களுக்கு சொல்லி லட்சக்கணக்கான மக்கள் நேர்வழி பெற்று திருந்தி கெட்ட செயலை விட்டு குடித்தவன் குடிக்காமல் போயிட்டான், திருடவன் திருடாமல் போயிட்டான், வட்டி வாங்காமல் போயிட்டான், கபருக்கு போகாமல் போயிட்டான். இப்படி பலவிதமான முன்னேற்றங்கள் வந்து மனித சமுதாயத்தில் அவரை கொண்டு ஏற்பட்டிருக்கிறது. அதில் எல்லாம் இவருக்கு பங்கு நிச்சயமாக உண்டு, கிடைக்கணும். அதற்கான கூலி எல்லா இடத்துல கண்டிப்பாக கிடைக்கணும். கூப்பிடுவான் அல்லாஹ், என்னடா உனக்கு அறிவை தந்தனே, மார்க்க ஞானத்தை கொடுத்தனே, நீ என்ன செய்தாய்? நான் உனக்காக மார்க்கத்தை பட்டி தொட்டி எல்லாம் போய் சொன்னேன், பிரச்சாரம் செய்தேன், அதில் வரக்கூடிய எல்லா இடர்களையும் தாங்கி கொண்டேன் இப்படின்னு அவன் சொல்லுவான். அல்லாஹ் என்ன செய்வான்? கதவத்தை போய் சொல்கிற, எதுக்கு நீ செஞ்ச? லியுகால அன்னக காரிஉன், நீ ஒரு காரி, ஒரு அறிஞன், ஒரு ஆலிம், மேதை என்று சொல்ல வேண்டும், மக்கள் சொல்ல வேண்டும் என்பதற்காக நீ இதை செய்தாய், அதனால் நீ பொய் சொல்லுகிறாய், போ நரகத்துக்குன்றான். அவன் கூலி கூட மிஞ்சலை, அவனுக்கு எல்லாருடைய கூலியும் கிடைக்கணும். அது இல்லாமல் அந்த கூலி உனக்கு கிடைக்காது, உன் அமலுக்காவது கூலி தருவான்னு பார்த்தா இந்த பெருமை என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், எதுக்கு செஞ்சுருக்கிறான்? நான் எனக்கு வேணும், நான் வந்து எனக்குன்னு ஒரு பேர் வேணும், எனக்குன்னு ஒரு பதவி வேணும், எனக்குன்னு ஒரு புகழ் வேண்டும் அப்படி நினைத்து செய்தால்
அவ்வளவு லாஸ்வீன். 50 வருஷம் உழைப்பு 35 வருஷம் உழைப்பு செஞ்சால் கூட அதுக்கு சல்லி காசு புண்ணியம் இல்லாமல் போயிடும். அல்லாவுக்காக செய்யுமே செய்யணும். இறைவா, இதனுடைய மார்க்கம் இந்த ஏகத்துவ கொள்கை நிலைநாட்ட வேண்டும், அந்த மக்கள்லாம் உன்னை வணங்கக்கூடியவர்களாக மாற வேண்டும், அப்படி மாறினால் நீ வாக்களித்தபடி எனக்கு கூலி கிடைக்க வேண்டும், மறுமையில் என் தரஜா உயர வேண்டும் என்று ஒவ்வொரு சொல்லை சொல்லும் போது உள்ளத்தில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு காயை நகர்த்தும் போது நான் இதுக்குத்தான் சொன்னேன், வேற எந்த எதிர்பார்ப்பு எனக்கு இல்லை அப்படின்னு அவன் இருந்தால் மட்டும்தான் அவன் இறைநேசன் ஆக முடியுது. இந்த 3 பேரை எல்லாம் விசாரிப்பான்னு சொல்ல எதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க இந்த சம்பவத்தை? பல விஷயங்கள் அடங்கி இருக்கிறது. மனிதர் முக்கியமான அம்சம் என்னன்னு கேட்டால், எந்த மனுஷனையும் நல்லடியான்னு சொல்லிவிடாதீங்க. எந்த மனுஷனையும் அவர் போன்ற தக்குவாதாரி உண்டா, அவர் என்ன சொல்லலாம், அவர் மாதிரி தொழுவர் உண்டான்னு கேட்டுப்போங்க. கண்ணால் தெரியறதுக்கு சொல்லுங்கள். கண்ணால் பார்க்குறீங்களா, அவர் மாதிரி தொழுவர் ஆள் இல்லை, அவர் மாதிரி தானம் தரும செய்கிற ஆள் இல்லைன்னு சொல்லுங்கள். அல்லாவால் ஏற்கப்பட்டன்னு சொல்லிவிடாதீங்க. எதை உங்கள் கண்ணால் பார்க்கிறீர்கள் அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. எதை உங்கள் கண்ணால் பார்க்க முடியலையோ அதுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்காதீங்க. இதைத்தானே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் காட்டுகிறது. அப்போ அடிப்படை என்ன, எந்த மனுஷனையும் நல்லவேன்னு சொல்லி தீர்மானிக்கிற அதிகாரம் அங்கே தான் கோளாறு பண்ணுறோம். அல்லாஹ்வுடைய நேசர்னு யாரையும் சொல்ல, உலகத்தில் யாரை சொல்லலாம் அது தனியாக லிஸ்ட்டு கடைசியாக நான் சொல்கிறேன். யாரையெல்லாம் இறைநேசர்னு சொல்லலாம் என்பது சொல்லவும் செய்யலாம். அது யார் இறைவனே சொல்லியிருக்க வேண்டும், இறை தூதர் குறிப்பிட்டு சொல்லியிருக்க வேண்டும். அவங்கள சொல்லலாம். அவங்களாம் யாருங்கிறத இந்த தொடரில் பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு போர்க்களத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு ஆள் அப்படி பம்பரமாக விளையாடுறார். போர்க்களத்துடைய செயல்பாடு இருக்குல்ல, மற்ற எல்லாருடைய செயல்பாட்டை விட அங்கேருந்து அங்கே தாவுறாரு, இங்கே தேறாரு, 10 பேர் இருந்தாலும் நுழைஞ்சு என்ன செய்கிறார், பூந்து அந்த மாதிரி பார தூரமாக பலரையும் வெட்டுகிறார். போர்னா என்ன செய்வாங்க, போரில் பயன் பண்ணிட்டா இருப்பாங்க. போரில் என்ன செய்யணுமோ அதையெல்லாம் என்ன செய்கிறாரு. அப்போ மக்கள்லாம் என்ன பேசிக்கிட்டாங்க, ஃபுலானும் ஷஹீதுன், அவர் உயிர் தியாகி ஆயிட்டாரு என்று அவரை வெட்டுப்பட்ட உடனே சொல்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இல்லை அவர் நரகவாசி. ரசூலுல்லாஹ் இதை சொல்ல முடியாது, வஹி வந்தால் சொல்ல முடியும். எல்லாருக்கும் இப்படி சொன்னதில்லை. யாரை பற்றி அறிவித்து கொடுக்கப்பட்டுகிறதோ அவரை பற்றி மட்டும் வஹியாக இருக்கணும், வேறு யாரும் சொல்ல முடியாது. இறை தூதராக இருந்தார்களே ஆனால் சொல்லி கொடுத்தா செய்வாங்க. என்னென்னு கேட்டால், இவருக்கு வெட்டு காயமெல்லாம் ஏற்பட்டு இவர் கன்ஃபார்ம் ஷஹீதுன்னு ஆன பிறகு இவர் என்ன செய்கிறாருன்னா, வெட்டு காயம் பட்ட உடனே வேதனை ராத்திரிலாம் தாங்க முடியலை, செத்து போயிடுவான்னு தெரியுது. வேதனை தாங்க முடியாமல் ஈட்டி வச்சு குத்தி தற்கொலை செஞ்சு செத்துடுறார். அந்த வேதனையிலே செத்துருந்தாரே ஆனால் அவர் ஷஹீதாக இருப்பார். தற்கொலை பண்ணி செத்துடுறார். எதனால்? இந்த தற்கொலைக்கு அது ஒரு காரணம் தானே. பெரும்பாலும் தற்கொலை செய்கிறவங்க யாருன்னு கேட்டால், தாங்க முடியாத வலியை உணர்வதும் தற்கொலைக்கு ஒரு காரணமாக இருக்கிறது. எப்போ பார்த்தாலும் விட்டாத வலி, எதுக்கும் கேட்க மாட்டேங்குன்னு வைங்களேன், செத்துருமே நினைப்பான் ஒரு மனுஷன். அந்த மாதிரியான அடிப்படையில் அவருடைய எல்லை மீறிய வலி வேதனை அவரை தாங்க முடியாமல் என்ன செஞ்சிட்டாரு, இதுக்கு மேலே எனக்கு தாங்க ஏழுன்னு அவர் என்ன செய்கிறாரு, தற்கொலை பண்ணுறாரு. அப்போ அது போய் பார்க்குறாங்க, தற்கொலை பண்ண இதுதான் சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். அப்போ எல்லாருடைய பார்வையில் என்ன, அவர் ஷஹீதா உயிர் தியாகம் பண்ணிட்டார், நல்ல மனுஷன் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆள் அவுட்டு, இப்போ அல்லாட்ட அவனும் இல்லை, நரகவாசி ஆகிட்டார். அவர் தற்கொலை செஞ்சு சாவார்னு நினைப்பாங்களே யாராவது. இதுக்கு போனவர் தற்கொலை செய்வார். எதுக்கு போனார் அவர்? அல்லாவுக்காகன்னு போயிருந்தாரே. ஆனால் தற்கொலை செய்கிறவர் என்ன வருமா? அப்போ வேறு ஏதோ ஒன்று நினச்சிருக்காரு. அதனால் இல்லாட்டி அல்லாவுடைய பயத்துக்கு உயிரை கொடுக்க போனால் அதையும் தாங்கிக்கிற வேண்டியதானே. அப்போ அந்த ரிமார்க் அதில் வந்துருச்சு. இன்னொருத்தர் என்ன செய்கிறாங்கன்னா, கொல்லப்பட்டுறாரு. அதை ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் நரகவாசின்றாங்க. நரகவாசியா? நல்லத்தானே இருந்தார், போர் செஞ்சார், கொல்லப்பட்டிருக்கார். போர்க்களத்தில் வச்சு சொல்கிறாங்க நரகவாசின்னு. என்னன்னு பார்த்தா, அவருடைய போர்க்களத்தில் கனிமத்து எதிரிகள்லாம் விட்டு போவாங்கல்ல, அந்த பொருள்களை என்ன செய்யணும்னா, இஸ்லாமிய சட்டப்பிரகாரம், அல்லாவுடைய சட்டப்பிரகாரம் போர்க்களத்தில் நம்ம எதிர்க்கிற பொருள்கள் எல்லாம் அரசாங்கத்தில் ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்படைச்சி அவங்க என்ன செய்வாங்கன்னா பிரித்து கொடுப்பாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்ய பங்கு வச்சு கொடுப்பாங்க, யார் யாருக்கு என்னங்கிறது. அது எதிரிகளுடைய பொருளை தெருவில் போட்டு போக முடியும், அதை எடுத்துக்கொள்வது. இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு கேட்டால், உயிரை கொடுக்க போயிருக்காரு, அங்கனக்குள்ளே ஒரு பொருளை நினச்சி ஒழிச்சு வச்சுக்கிட்டார். போர்க்களத்தில் ஒரு பொருள் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்காம ஒழித்து வைத்து கொண்டார், மறைத்து வைத்து கொண்டார். அதுக்கப்புறம் அவர் இறந்து போன தேடி பார்த்தா அவருடைய பொதியில் கனிமத்து பொருள்னு இருக்காது. அதாவது போரில் ஜெயிச்சிட்டோம்னு சொன்னால், கொல்லப்படாமல் போனால் இந்த பொருளை வீட்டில் யூஸ் பண்ணிக்கலாம், அதன் அர்த்தம். அந்த பொருளை எடுத்து வைத்திருக்கிறார், கனிமத்து பொருளை அதில் எடுத்து வைத்த நிலையில் கொல்லப்பட்டுறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நரகவாசினோன்னு அவருடைய பையை சோதனை பண்ணி பார்த்தால் அவருடைய பொது பணத்தில் என்ன செய்கிறார், அவர் எடுத்து சுருட்டி வைத்திருக்கிறார், கனிமத்தில் எடுத்து வைத்திருக்கிறார். அப்போ உயிரை தியாகம் பண்ணுற போகிற ஒன்றை பார்க்குறோம், உள்ளுக்குள்ளே வேறு மாதிரி இருந்திருக்கு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது, உயிரை தியாகம் பண்ணுறது, இந்த அற்பத்துக்கு ஆசைப்படலாமா? உயிரே போக போகுது,
அதுக்குள்ளே இவன் கலந்துருக்குமே. ஆனால் அப்போ இறை நேசத்துக்கு ரிமார்க்குன்னு வருதா இல்லையா? அல்லாஹ் வந்து மைனஸ் பண்ணி விட்டுறான்ல. அப்போ இந்த மாதிரி இருந்தவர்களை எல்லாம் கூட நம்ம நல்லவர்கள் என்று நம்ம சஹாபாக்கள்லாம் கணிக்கிறாங்க. நம்மள மாதிரி சாதாரண ஆள் கிடையாது. நம்மளும் நல்லடியாரை கவனிக்கிறதுக்கு பெரிய இபாதத்தெல்லாம் தேவை கிடையாது. தலப்பா ஜிப்பா போதும் நமக்கு. நம்மளும் கணிக்கிறதுக்கு என்ன, நம்ம நல்லடியாரை கணிக்கிறதா இருந்தால் அந்த தோற்றமும் அந்த மாயாஜால பேச்சுகளும் மந்திர தந்திரங்களும் இது செஞ்சால் நல்லடியார்னு சொல்லிட்டு போயிடுவோம். சஹாபாக்கள் அப்படியே கணிப்பாங்க. அவங்க கணிக்கிறாங்க, தப்பாக போயிடுது. அவங்க கணிக்கிறாங்க, தப்பாக போன என்ன அர்த்தம்? அப்போ இதெல்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. யாரையும் நல்லவன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. அதை விடுங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்களுக்கு எல்லாரையும் நல்லவன்னு கணிக்கலுமா? முடியாது. அவங்க கணிச்சதா சரியாக இருக்குமா? யாருக்கு வஹி வந்து சொன்னார்களோ அது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஒரு கணித்திருப்பார்களே ஆனால் அப்படி இருக்குன்னு அவசியம் கிடையாது, மாற்றமாகவும் இருக்கும். மறுமை நாள் அல்லாஹ் விசாரிப்பான். இந்த உம்மத்துக்காக ஹவுலுல் கௌசர் தடாகத்தை கொடுத்து அந்த ஹவுலுல் கௌசருடைய பொறுப்பாளராக ரசூலுல்லாஹ் நிப்பாட்டியிருப்பான். ஹவுலுல் கௌசர்லாம் சொர்க்கத்துக்கு போகிறது முந்தி உள்ள விஷயங்கள். அதுக்கப்புறம் சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அந்த விசாரணை நடக்கும்ல, அந்த கொடூரத்தை தாங்க முடியாமல் வெப்பத்தில் தத்தளிக்கும் பொழுது அல்லாஹ் என்ன செய்யறான்னா அந்த ஹவுலுல் கௌசர் தண்ணியை கொடுத்து இதை குடித்தார்களே ஆனால் விசாரணை முடிகிறது, தாகம் வராது. அப்போ ரசூலுல்லாஹ் தேடி எல்லாம் போவாங்க, அந்த உம்மத்தெல்லாம் போவாங்க. ரசூலுல்லாஹ் வந்து ஹவுலுல் கௌசரில் என்ன செய்வாங்க, இருந்து விநியோகம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அப்போ சில சஹாபாக்கள் வருவாங்க வேகமாக. நம்மளும் போவோம், சஹாபாக்கள் வருவாங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாருமே கரெக்டுன்னு நினைக்கிறோம்ல, அந்த சஹாபாக்கள் வரும்போது மலக்கள் நிப்பாட்டு போகாதம்பாங்க. ஏன் போகாத? அவங்களோட உம்மத்தை எல்லாத்தையும் கொடுக்க தானே வேணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துலேருந்து பார்த்துருவாங்க. பார்த்து அஸ்ஹாபி அஸ்ஹாபி மலக்கள்கிட்ட சொல்லுவாங்க, விடுங்க விடுங்க அவங்கள, என் தோழர்கள். அவங்க உலகத்தில் வாழும்போது தோழர்கள்னு நினச்சாங்கல்ல, அப்படி ஆளுக்கெல்லாம் வர்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தில் வாழ்கிற நேரத்தில் எல்லா சஹாபாக்கள் சொல்லிட்டு நினச்சிடாது, அப்படி இல்லை. சில பேர் சஹாபாக்கள்லாம் நல்ல அந்தஸ்து அடைந்து விடுவார்கள். சில பேர் நடித்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை ரசூலுல்லாஹ் தோழர் நினைச்சிருக்கிறாங்க. சில பேர் நடித்து கொண்டிருக்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு என்ன, நம்முடைய தோழர் இவர் சஹாபி அப்படி நினைச்சிருக்கிறாங்க. அப்போ அஸ்ஹாபி அஸ்ஹாபி என் தோழர்கள் அவங்க சத்தம் போடுறாங்க, மலக்குகளை விட சொல்கிறாங்க, தடுக்காதீங்க அவங்கள. அப்போ என்ன சொல்லப்படும், யுகால் யா முஹம்மத், முஹம்மதே லா தத்ரி மா அதசு பாதக், உனக்கு பிறகு என்ன செஞ்சான்னு உனக்கு தெரியாது, நீ சஹாபிங்கிறியா? அவங்க அதுக்கு பின்னாடி என்னெல்லாம் செஞ்சாங்க தெரியுமா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை ரசூலுல்லாஹ் சஹாபி என்று தீர்மானித்திருந்தார்களோ அவங்கள வந்து ஹவுலுல் கௌசரை விட்டு தடுக்கப்படுகிறார்கள். அந்த நல்லடியாருங்கிற அந்தஸ்து அடைய முடியலை. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆழமாக பதிய வைக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், எந்த ஒரு மனிதரை பற்றியும் அல்லாஹ்வுக்கு நெருக்கமான ஒரு முடிவு எடுத்துடவே செய்யாதீங்க. யாரை பற்றி அவற்றை எவ்வளோ பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் என்னத்தை நீ கண்டாலும் சரி, எவ்வளோ பெரிய வணக்க வழிபாடை கண்டாலும் சரி, அவற்றை என்ன செய்யணும், வெளிப்படையாக சொல்கிற மெசேஜ் சரியாக இருக்குது. குர்ஆனை சொல்கிறார், அது அவ்வளவுதான் வைத்துக் கொள்ளணுமே தவிர அதுக்கு மேலான அந்தஸ்தை எங்கே கொடுக்குறோமோ அங்கே தான் என்ன செய்கிறது, இறைவனுக்கு இணை ஏற்படுகிறது, தோங்குகிறது. அதான் பேசிக் ஆரம்பமாகிறது. இது குறித்து இன்னும் ஏராளமான 1-2 ஆதாரம் பத்தாது இருக்கணும். ஏன்னா அவ்வளோ ஆழமாக பதிஞ்சிருக்கு, நிறைய மருந்து கொடுக்கணும். இது பற்றி ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த வரம் பார்ப்போம். இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையில் ஒரு இறைவனை வணங்க கடமைப்பட்டிருக்கிற முஸ்லீம்கள் பல தெய்வ நம்பிக்கை உடையவர்களாக ஏன் மாறிப்போனார்கள் என்ற விஷயத்தில் ஒரு பகுதியை சென்ற வாரம் பார்த்தோம். இவர்களே மனிதர்களை கடவுளாக இறைத்தன்மை பெற்றவர்களாக மகான்களாக கருதி தர்காக்களை கட்டி வழிபடுவதற்கு என்ன காரணம், அடிப்படை காரணம் என்று சொன்னால், சில பேரை இவர்கள் மகான்கள் என்று இவங்களாக முடிவு செய்து கொள்கிறார்கள், நல்ல அடியார் என்று தீர்மானித்துக் கொள்கிறார்கள். தீர்மானித்து கொண்ட பிறகு அதனால் அவர்களுக்கு கூடுதலான ஆற்றல் கிடைத்து விடுகிறது என்று நம்புகிறார்கள். அப்போ ஒரு மனிதனை நல்லவன் என்று நம்ம தீர்மானித்தால் நிஜமாகவே நல்லவனா இருந்தாகணுமா? முடியாது என்பதற்குரிய சான்றுகளை நம்ம பார்த்தோம். அந்த வகையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் முனாஃபிக்குகள் என்ற ஒரு கூட்டம் இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் யகூதிகள் தெளிவாக டிக்ளேர் பண்ணி எதிர்த்த யகூதிகள் இருந்தார்கள். கிறிஸ்தவர்கள் அவங்க தனியாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் இருந்தார்கள். இதில் இன்னொரு சாரார் வந்து முனாஃபிக்கு. அவர்கள் யார் என்று கேட்டால், வேறு வேறு மதங்களிலே இருந்து கொண்டு
வெளிப்படையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னாடி வந்து முஸ்லிம்கள்ட்ட வந்து தங்களை முஸ்லிம்கள் என்று காட்டிக் கொண்டார்கள். இப்படி முஸ்லிம்கள் என்று காட்டிக் கொண்டாங்களே, அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கோ மற்ற சஹாபாக்களுக்கோ அடையாளம் காண முடிஞ்சதா? இல்லை. முஸ்லீமாக இல்லாமல் இருந்து கொண்டு, அரபே இஸ்லாம் அவங்கள்ட்ட இல்லை, அப்படி இருந்தும் கூட பள்ளிவாசலில் வந்து தொழுது கொண்டு நடித்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பல வசனங்களில் இவங்களை பற்றி சொல்லி காட்டுகிறான். இதா லக்குல்லதீன ஆமனு காலு ஆமன்னா, மூமின்களை பார்க்கும் பொழுது நாங்கள் மூமின்கள் தான் என்று சொல்கிறார்கள். ஒய்தா ஹலவ் இலா ஷயாத்தீனிஹிம், அவங்களுடைய ஷைத்தான்களிடத்திலே அவங்களுடைய தலைவர்களிடத்திலே செல்லும் பொழுது காலு இன்னாமாக்கும், நாங்கள் உங்கள் ஆளுக்க தான், இன்னமானகனும் முஸ்தகஜீவும், நாங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து கேலி செய்யறதுக்கு கிண்டல் பண்ணுவதற்கு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், நாங்களும் அவங்க ஆள் தான் என்று நம்பி ஏமாற்றுவதற்காக வேண்டி அப்படி செய்கிறோமே தவிர நாங்கள் உங்கள் ஆளுக்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இவர்கள்ட்ட வந்து கொண்டு உங்கள் ஆளுக்கு என்று சொல்லி கொண்டுகிறார்கள், ரசூலுல்லாஹ்ட்ட வந்து உங்கள் ஆள் என்று சொல்கிறார்கள், நாங்கள் உங்களை சேர்ந்தவர்கள் தான் என்று சொல்கிறார்கள். இப்படி நடித்து கொண்டிருந்தவர்களை எந்த சஹாபி அறிய முடிந்ததா? முடியல. நல்லவர் கெட்டவர் அறிவதாக இருந்தால் நபித்தோழர்களுக்கு அறிஞ்சிருக்க முடியும். அப்ப நபித்தோழர்களுக்கு என்ன செய்ய முடியல? இவன் நல்ல முனாஃபிக்குவன் பக்கத்தில் தொழுவாங்க. யாரும் முனாஃபிக்குகள் வந்து அபூபக்கர் சித்திக்கு பக்கத்தில் நின்று தொழுதாலும் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா ஒரு முஸ்லீம் நினைப்பாங்க. ஏன்? அவர் அப்படி காட்டிக் கொள்கிறார். போர்க்களத்துக்கு போனார்களே, உமரோட சேர்ந்து போர்க்களத்துக்கு போனாரே ஆனால் ஒரு நம்ம ஆளு நினைத்துக் கொள்வார்கள், போரை பற்றி பேசுவார்கள், நட்பு முறையிலே கலந்து ஆலோசனை செய்வார்கள். இவர்கள் உடனே அந்த செய்தி அங்கே பாஸ் பண்ணுவார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இந்த விஷயத்தை தெளிவாக என்ன செய்ய முடியல, அறிந்து கொள்ள முடியல. சில நேரத்தில் சில முனாஃபிக்குகளை பற்றி அவங்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுத்தான். அறிவித்து கொடுத்தாலும் கூட அவங்க முனாஃபிக்குகள் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்களே தவிர இவர் முனாஃபிக்குன்னு அந்த பட்டியலை சஹாபாக்கள் சொல்லவே இல்லை. வஹீயின் மூலம் அவர்களுக்கு தெரிந்த முனாஃபிக்குகளுடைய பட்டியலை இவர்கள் எல்லாம் முனாஃபிக்குகள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தவும் இல்லையே. இப்படி நடித்து கொண்டிருப்பவர்கள் வந்து நடித்து கொண்டே இருக்கட்டும், அப்ப அறிவிச்சு கொடுத்துருவாங்க. பிற்காலத்தில் அப்படி ஒரு கான்செப்ட் இருக்கணும், இருப்பார்கள் என்று இருந்தால் தான் எதிர்காலத்தில் உள்ளவங்களும் என்ன செய்வாங்க, கவனமா இருப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 50 பேர் லிஸ்ட் போட்டு இவங்களெல்லாம் முனாஃபிக்கு என்று அறிவித்து விட்டார்களே, ஆனால் அந்த மக்கள் அவங்கள்ட்ட விழிப்போடு இருந்து கொள்வார்கள். பிறகு வரக்கூடிய மக்கள் நம்ம காலத்தில் அப்படி இருந்தார்களே ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப நம்ம எல்லா காலத்திலும் இப்படி ஒன்று இருக்கட்டும் என்பதற்காக என்ன செஞ்சிட்டாங்கன்னா அவங்க மக்கள் மத்தியில் சொல்லலை. அது போக இந்த லிஸ்ட் கூடும் குறையும். இந்த லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 50 இருப்பான், நாளைக்கு 55 ஆக்கிடுவான். அந்த முனாபிக்கிலே சில பேர் திருந்தி நாங்கள் நடிச்சோம் தெரியாம நாங்கள் உண்மையாக இஸ்லாத்தை ஏற்றுக்கணும்னு மாறக்கூடிய நிலைமை இருக்கிறது. இதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எதுக்கு அறிவிச்சு கொடுத்தான்னு சொன்னா, அவங்க இறை தூதரா ஒன்று இருக்கிறாங்க, வந்து அல்லாஹ்வுடைய ஆட்சி அதிபராகவும் இருக்கிறாங்க, முனாஃபிக்குகளால் நாட்டுக்கு ஆட்சிக்கு ஆபத்து வந்துடக்கூடாது என்பதற்காக அவங்க வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லாட்டி அவங்க என்ன ரசூலுல்லாஹ் பாதுகாக்கிற பொறுப்பு அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், மக்களிடமிருந்து அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சராசரி மனிதன்மார் தான் மக்கள்கிட்ட நடமாடினாங்க. எல்லாரும் மாதிரி பள்ளியாசலுக்கு வருவாங்க, 5 வேளை அவங்கள சந்திக்கலாம், தொழுதுட்டு போவாங்க. போகும்போது எந்த எதிரி வேண்டாலும் ஈஸியாக அவங்களை வந்து கொன்று விட முடியும். கொள்ள நினைத்தால் உலகத்தில் எளிதாக கொள்ளக்கூடிய ஒரு தலைவர் அவங்க மட்டும் தான் இருந்தாங்க. எந்த செக்யூரிட்டியும் கிடையாது, எந்த பாதுகாப்பும் கிடையாது. அந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அப்ப எதிரிகள் யாரு நல்லவன் யாருன்னு உங்களுக்கு தெரியலன்னு வைங்க, ஈஸியாக கொண்டு போயிடுவாங்க. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், அவங்கள தனியாக நடக்க விட்டுட்டு அம்போண்டு விட்டு விடாமல் இவன் எல்லாம் முனாஃபிக் என்ற ஒரு விஷயத்தை அறிவிச்சு கொடுத்துறான். அப்போ ஒரு முனாஃபிக் வந்து ரசூலுல்லாஹ் கேர்ஃபுல்லா இவன் முனாஃபிக்குவன், இவனால் ஏதாவது ஆபத்து ஏற்படக்கூடும் கவனமா இருந்து கொள்வார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு அல்லாஹ் அவங்களை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. மனிதர்களால் கொள்ள முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுத்த உத்தரவாதம் என்ன? வல்லாஹு யாஸிமுக மினன் நாஸ், மனிதர்களிடமிருந்து உன்னை அல்லாஹ் பாதுகாப்பான். வேற மாதிரி கொள்ள முடியுமே தவிர மனிதர்களால் உன்னை கொள்ள முடியாது என்பதை ஒரு முன்னறிவிப்பாக செய்து அந்த மாதிரியே கொள்ள முடியாமல் இயற்கையாக நினைஞ்சாங்க மரணம் அடைந்ததை பார்க்கிறோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் அல்லாஹ் அறிவித்து கொடுத்தானே தவிர அதுவும் அனைவருக்கும் சொல்வதற்கு அறிவித்து கொடுக்கப்படல. அந்த அறிவித்து கொடுத்தல் அவங்களுக்கு பிரத்யேகமாக அறிவிக்கப்பட்டுச்சு என்று சொன்னால் அப்ப அத்தனை சஹாபாக்களுடைய மனசு நம்பிக்கை பிரகாரம் இவங்கெல்லாம் எப்படி பார்க்கப்பட்டிருப்பாங்க? இந்த முனாபிக்கா இருந்தவர்களை எல்லாம் எந்த மாதிரி நினைத்து கொண்டு மரணித்திருப்பார்கள்? நல்ல மனுஷன், சஹாபி, அவர் தோழர், அவர் உண்மையான முஸ்லீமு இப்படிங்கிற மாதிரி. சில பேர் என்ன செய்வாங்கன்னா இந்த ரெட்டை வேஷம் போடுறது வெளிப்படுற சமயத்தில்
அப்படிப்பட்ட சிலரை கருந்து கொள்வார்கள். முனாஃபிக் வேஷம் போட்டாலும் ஒரு ஆள்கிட்ட போய் சொல்லுவாங்க, அவர் நம்மளை சேர்ந்தவராக இருப்பார், அவர் நம்மகிட்ட சொல்லிடுவார், இவன் வேற மாதிரி பேசிட்டு இருக்கான், கவனமாக இருந்துக்கிறங்க. இப்படி சிலரை அறிந்து வைத்திருந்தார்கள். சஹாபாக்கள் அவங்க தெரியாதனமா வேற ஒரு ஆள் கிட்ட வாயை திறந்து அதன் மூலமாக சில விஷயத்தை பேசி அது காது கிடைத்தால் அவங்கள பற்றி எடை போட்டு வச்சிருந்தாங்களே தவிர உள்ளத்தில் ஈமான் இருக்குதா இல்லையா என்று அறிந்தார்களா என்றால் அறிந்து கொள்ளவே முடியவில்லை. அப்ப ஒட்டுமொத்தமாக அந்த முனாஃபிக்களுடைய கூட்டம் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அப்ப முஸ்லிமா இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியலன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இவர் அவுலியா, இதையே கண்டுபிடிக்கிற சாதாரண ஒரு முஸ்லீம்ல அவனை சேர்க்கிறதா நடிக்கிறானா, பெரிய மகான் அந்த அந்தஸ்தெல்லாம் விட்டு தள்ளுங்க, முஸ்லீம்ல இருக்கிறானா இல்லையாங்கிறத கூட கண்டுபிடிக்க இயலுமா? வெளிப்புற செயலை வைத்து முஸ்லீம் சொல்லிக் கொள்ள வேண்டியது அவ்வளவுதான். இப்படி நினைத்தவர்கள் நாளைக்கு முஸ்லீம் இல்லாமல் மறுமையில் இருப்பார்கள். அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது மகான்கிற முத்திரை எப்படி யாருக்கு நம்ம குத்த முடியும்? குத்து இறைவனுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறதாகுமா இல்லையா, கல்பு சம்பந்தப்பட்டது இல்லையா நல்லவர் என்பதெல்லாம். அது மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியெல்லாம் அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு கூட்டத்தார் வர்றாங்க. என்ன செய்யறாங்கன்னா, நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டோம், வெளியூர்ல இருந்து எங்களுக்கு இஸ்லாத்தை சொல்லி தருவதற்கு நல்ல திறமையான உங்களுடைய தோழர்களை எங்களுக்கு அனுப்பி வைங்க கேட்குறாங்க. பெரிய ஊர், அதிக நம்பர் உள்ள ஒரு பகுதி. அந்த பகுதிக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா 70 பேரை பொறுக்கி எடுக்கிறாங்க, 70 சஹாபாக்களை. அந்த 70 பேரும் எப்படிப்பட்டவங்கன்னு சொன்னா குன்னானு சம்மீஹுல் குர்ரா, குர்ஆன் ஓதுவதில் மேதைகள் என்று நாங்கள் அவர்களை மதித்து வந்தோம் ஆனால் சொல்றாங்க. அப்படியான ஒரு தோழர்கள் அவங்க 70 பேரும். அவங்க பகலெல்லாம் விறகு பொறுக்கி அதை விட்டு வாழ்க்கை நடத்தி விட்டு இரவு நேரத்தில் குர்ஆன்ல ஓதுவதற்கு அர்ப்பணித்த நன்மக்கள் அவங்க. அந்த மாதிரி அந்த ஹதீஸ்ல அப்படி வருது. அப்படியான ஒரு நன்மக்களை ஒரு 70 பேரை பிடிச்சி அது குர்ஆனை மனப்பாடம் பண்றதுங்கிறது அன்னைக்கு எழுத்தெல்லாம் குர்ஆன்ல கிடையாது, எழுத்து வடிவான குர்ஆன் எல்லாத்தையும் கிடையாது. இந்த காரிகள் உள்ளத்துல தான் குர்ஆனை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அவங்களுக்கு ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா குர்ஆனுடைய பாதுகாப்புடைய தன்மை குறைஞ்சிடும். அந்த மாதிரியான ஒரு ஆட்களை பொறுக்கி எடுத்து இவங்களோட அனுப்பி வைக்கிறாங்க 70 பேரை. அப்ப மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க ஆர்வமா இவங்க போறாங்க. அந்த ஊர்ல இஸ்லாத்தை ஏத்திருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு போய் நம்ம இஸ்லாத்தை விளக்குவோம், குர்ஆனை கற்றுக் கொடுப்போம், தீனுடைய போதனையை சொல்லுவோம் அப்படின்னு போகும் பொழுது அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி தயார் நிலையில ஒரு கூட்டத்தை திரட்டி வைத்துக் கொண்டு இந்த மதீனா எல்லையெல்லாம் கடந்த பிறகு நம்ம அந்த போது மலைப்பாதை காலி இடம் நிறைய இருக்கும். அந்த மாதிரியான இடங்கள் இப்போ கூட அந்த மாதிரியான இடங்கள் ஒருத்தனை கவுத்துரா இருந்தா அந்த மதீனாவை தாண்டிட்டு அது மாதிரி இடங்கள் நிறைய வருகிறது. அப்படியான ஒரு இடத்தில் வைத்து என்ன செய்யறாங்கன்னா 70 பேரை கொண்டுறாங்க. கூட்டிட்டு போய் அடிச்சு தாக்குறது இல்ல, 70 பேரை கொலை செய்யறதா இருந்தா எவ்வளவு ஒரு வன்னஞ்சர்களா இருந்திருக்கணும். சும்மா உங்க பிரச்சாரம் பிடிக்கல அப்படிங்கிறது திட்டுறது, பொப்பாங்கடா அடிச்சு விரட்டி விடுறது, அப்படி செய்வது ஒரு வகை. இவர்கள் எந்த மாதிரி இருந்தார்கள் சொன்னா இஸ்லாத்தையும் முஸ்லீம்களை அழிக்கிறதை சதிவேலை செஞ்சு டோட்டலா அழிக்கணும், இந்த மாதிரி கூட்டி கொண்டு போய் கொல்லணும் என்பதை பெரிய ஒரு கொள்கையாக இவங்க வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அவர்களை ஏன் ரசூலுல்லாஹ் கண்டுபிடிக்க இல்லை? வந்தாங்கல்ல, நாங்க முஸ்லீம்கள் தான் நம்பிடுறாங்க, தீனை சொல்லிக் கொடுக்கன்னு சொல்றாங்க, ரொம்ப ஆர்வத்தை அனுப்பி வைக்கிறாங்க. மார்க்கம் பரவுதே, தீனை சொல்லிக் கொடுக்க தானே கூப்பிடுறாங்க. அப்ப அவங்க மகா கெட்டவங்க என்பதும் அவங்களுடைய சதி திட்டம் என்ன என்பதும் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரிய, கெட்டவர்களை நல்லவன் நினைக்கிறாங்க. கெட்டவங்களை நல்லடியார்கள் வந்துட்டாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தியாகம் பண்ணி வந்திருக்கிறாங்க, மார்க்கத்தை அறிந்து கொள்வதில் என்ன ஆர்வம் அப்படிதான் நினைச்சாங்க. மார்க்கத்தை அறிந்து கொள்வது இவ்வளவு ஆர்வம் பயணப்பட்டு வந்து கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஆர்வம் உள்ள மக்களா இருக்காங்க ரசூலை நினைச்சு ஏமாந்தாங்களா இல்லையா? அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்த ஒருத்தன் நல்லவன் நினைக்கிறாங்க, நல்லவனா இருக்கல, கெட்டவன்ல மகாமாக கெட்டவனா இருக்கிறான். சாதாரண விஷயம் இல்ல, கொலை செய்யறது கூப்பிடுறான். அந்த இடத்துல அல்ல அவங்களுக்கு தெரியல. அழைத்தது எதுக்காக வேண்டிய 70 பேர் கூட்டிட்டு போனது, அந்த குர்ஆனுக்காக சேவை செய்யறவங்களை காலி பண்ணிட்டால், தாயிகளை பிரச்சாரகர்களை காலி பண்ணிட்டா அவருடைய கை ஒடிஞ்சு அவர் மட்டும் தனித்து நிற்பாரு, அவருக்கு ஆள் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி ஆளை பொறுக்கு மணிகளாக உருவாக்கின சமுதாயத்திலே பொறுக்கு மணிகள் சொன்ன சிறந்த ஆட்களை தேர்வு செஞ்சு அனுப்புங்கன்னு சொல்லி வெட்டி கொண்டுட்டாங்கள. அவங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் நீங்க எப்படி ஒருவரை மகான்கிறீங்க, எப்படி ஒரு அவுலியாங்கிறீங்க, எப்படி ஒரு நல்லடியார் என்கிறீங்க? அப்ப இவர் சொல்வது உள்ளத்தில் இஹ்லாஸானவர் அப்படின்னா சர்டிபிகேட் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அவர் தக்வா உள்ளவர், அவர் இஹ்லாஸானவர், அவர் அல்லாஹ்வுக்கு அர்ப்பணிக்கிறவர். அர்ப்பணிக்கிற மட்டும் சொல்லிட்டு போங்க, அல்லாஹ்வுக்காக யாருக்கும் சொல்ல முடியாது. அவர் அல்லாஹ்வுக்காக செய்யறாரா தனக்காக செய்யறாரா என்பதெல்லாம் அவன் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுவான். அவருடைய செயல்பாடுகளை பேசுங்கள், வெளிப்படையானதை பேசுங்கள். உள்ளம் தூய்மையாயிருக்கிறது என்பதற்கு யாருக்கும் சர்டிபிகேட் கொடுக்காதீங்க, யாருக்கும்.
எந்த ஒரு மனிதருக்கும் என்ன செய்ய முடியாது, நல்லடியார் என்று சர்டிபிகேட் கொடுக்க முடியாது. ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதை கொடுக்கவில்லை. கண்டுபிடிக்கிற அதிகாரத்தை சில பேரை பற்றி அறிவித்து கொடுத்தான், இவங்க நல்லடியார்கள், அது பின்னாடி நம்ம சொல்லுவோம். அது அறிவித்து கொடுத்ததை அறிந்தார்களே தவிர, அறிவித்து கொடுத்து ரொம்ப சின்ன நம்பர், 10 லட்சம் பேர் இருக்கிற ஒரு சபையில் 15 பேரை பற்றி அறிவிச்சு கொடுத்தா என்னது? இப்படி சின்ன நம்பர், இப்படி சின்ன நம்பரை பற்றி அறிவித்து கொடுத்தாங்களே தவிர எல்லாரை பற்றிய எந்த ஒரு நல்லவங்களா என்ற ஒரு ஞானம் ரசூலுல்லாஹ்வுக்கு வழங்கப்படலை. ஏன்? இது கல்பு சம்பந்தப்பட்டது, உள்ளத்தில் உள்ளது யாரால என்ன செய்ய முடியாது, அறியவே முடியாது. ஒருத்தர் நல்லவனா என்பது உள்ள சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி இன்னொருத்தங்க வர்றாங்க மதீனாவுக்கு, இன்னொரு கூட்டம். அவன் என்ன செய்யறான்னு கேட்டா, அங்க இங்க தங்கிக்கிறோம் நாங்க. மஸ்ஜித் நபவி என்பது பிரம்மாண்டமான இடம், பள்ளிவாசல் என்பதற்கு சின்ன இடத்தை ஒதுக்கி கொண்டாலும் பள்ளிவாசலுடைய வளாகம் ரொம்ப பெருசு. எவ்வளவு பெருசு? அங்கதான் ஜக்காத்து பொருள்லாம் குவிக்கப்பட்டிருக்கும், ஜக்காத்து ஒட்டகங்கள்லாம் ஒரு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கிற இடமும் அதுல தான் இருக்கும். இப்படி எல்லாமே அந்த இருக்கக்கூடிய திண்ணை தோழர்கள் 70 சகாபாக்கள் ஓரமா தங்கி கொள்ளவும் செய்வார்கள். பள்ளிவாசல் தொழுவதற்கு ஒரு இடம் இருக்கும். அது மட்டுமல்ல, பள்ளிவாசல் வாங்கின இடம் ரொம்ப பிரம்மாண்டமான இடத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய சொந்த பணத்திலிருந்து வாங்கினார்கள். அந்த இடத்துல இந்த எல்லா ஏற்பாடுகளுமே இருக்குதா. வெளியூர்ல இருந்து வர்றாங்க, தங்கிக்கிறோம், வெளியூர்ல இருந்து நாங்கள் வந்துட்டோம், தங்க இடம் இல்லை, தங்க உடம்பு வேற சரியில்லாம வயிற்று போக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் நீங்க வயிற்று போக்கா இருந்தா நீங்க இங்க தங்கிக்கிறங்க, இந்த ஜக்காத்து ஒட்டகங்கள் தான் இருக்குது, அதுல போய் நீங்க தேவைப்படும் போதெல்லாம் பால் கறந்து குடிச்சுக்கிறங்க, குடிச்சிட்டு இங்கே தங்குங்க, உடம்பு சரியா போனா நீங்க போங்க அப்படின்னு சொல்லி மஸ்ஜித் நபவியில தங்க வச்சிடறாங்க. அல்லாஹ்வுடைய பள்ளியில என்ன செய்யறாங்க, அவங்கள அந்த வந்த கூட்டத்தை தங்க வச்சிடறாங்க. எதனால தங்க வைக்கிறாங்க? இவங்க நோய்னு சொல்றாங்க, வயிற்று போக்கு, ஊர் ஒத்துக்கல மதீனா, நெசமா சொன்னாங்களா பொய் சொல்லியிருக்காங்கன்னு தெரியல, என்னன்னு தெரியல. ஆனா சொன்னது எப்படி, எங்களுக்கு இந்த ஊர் ஒத்துக்கொள்ளல, அதனால வயிற்றுப்போக்கா இருக்கிறது என்று சொன்ன உடனே வயிற்றுப்போக்கு அந்த ஒட்டகப்பால் நல்ல மருந்து இப்போ விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி நீங்க ஒட்டகப்பாலை கறந்து குடித்து கொண்டு இங்கே தங்கி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன செய்யறாங்க, கொஞ்ச நாள் இருந்து எல்லாம் ஒட்டகப்பாலை தங்கி விட்டு அந்த வயிற்றுப்போக்கு நின்று நல்லா ஒரு திடகாத்திரம் ஆகிட்டாங்க. ஆன பிறகு என்ன செய்யறாங்க, ஒரு நேரம் பார்த்து, ஆளில்லா நேரம் பார்த்து, கண்காணிப்பில்லா நேரம் பார்த்து அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறதுக்கு உள்ள ஆள் மட்டும் இருக்கிறார், 2 பேர். அந்த 2 பேரையும் கொன்னுட்டு இருந்த ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க. ஊருக்குள்ள தலைநகரத்தில், இஸ்லாமிய தலைமை செயலகத்தில், புனிதமான மஸ்ஜித் நபவியில, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவியில ஒரு பகுதியில் தான் விரும்பும் இருக்கிறாங்க, வெளியூர்ல எல்லாம் இருக்கல, அங்கதான் இருக்கிறாங்க. அவங்கள கண்ணிலை மண்ணத்து விட்டு, அத்தனை பேர் கண்ணிலை மண்ணத்து விட்டு அந்த தோழர்களையும் கொலை செய்து விட்டு, ராய்கள் அந்த மேய்ப்பர்கள் இருப்பாங்களே, ஒட்டக மேய்ப்பாளர்கள், அந்த மேய்க்கக்கூடியவர்களையும் கொலை பண்ணிட்டு அவங்க வாட்டுக்கு நினைச்சிட்டாங்க, ஒட்டகத்தை ஓட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறாங்க, அவங்க கொல்லப்பட்டு கிடக்குறாங்க. இப்படி நம்பிக்கை துரோகம் செஞ்சிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு துரோகம் செய்வாங்களா, அவ்வளவு வசதி செஞ்சு கொடுத்து, சாப்பிட கொடுத்து, படுக்கிறதுக்கு தங்குறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்து இந்த மாதிரி பண்ணி விட்டார்களே என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாங்க முடியாத கோபம் போய் எங்க இருந்தாலும் பிடிச்சிட்டு வாங்கன்னு ஆட்கள் அனுப்புறாங்க. பிடிச்சிட்டு கைகால் மாறுகை வெட்டப்பட்டு அவங்க பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்ட அது ஒரு விஷயம். பிரச்சனை என்ன, தண்டனை கொடுக்குறாங்க கண்டுபிடிச்ச பிறகு. ஏன் முதல்ல தெரியலது? வந்தாங்கல்ல, அப்பவே தெரிஞ்சிருந்தா இவங்க விரட்டி விட்டுருக்கான்னு இருப்பாங்கல்ல. இவங்க கெட்டவங்க, இவங்க நல்ல ஆட்கள், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இங்க வரல, நடிக்க வந்திருக்கிறாங்க, ஒட்டகத்தை எல்லாம் ஓட்டிட்டு போறதுக்கு நேரம் ஆழம் பார்க்கறதுக்கு வந்திருக்கிறாங்க என்பது ரசூல், அதாவது யதார்த்தம் ரசூலுக்கு தெரியல. அப்ப எதற்கு வந்திருக்கிறார்கள் என்பது அந்த ஒட்டகத்தை மேய்க்கிறவருக்கும் தெரியல, மக்கள் சஹாபாக்கள் திண்ணையில படுத்த தோழர்களுக்கும் தெரியல, அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் ஒருத்தருக்குமே தெரியல. ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் என்ன செய்யறாங்க, ஏமாத்தி விட்டு அவன் அந்த கொலை செஞ்சுட்டு என்ன செய்யறாங்க, போயிடுறாங்க. இப்போ இதை காட்டுது, அவங்க யாரு எடை போட முடியல, நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன செய்ய முடியல, எடை போட முடியல. இந்த ஒரு பவரை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. எல்லாம் நடிச்சிருக்காங்க. நடிக்கக்கூடியவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முனாஃபிக்குன்னு ஒரு பகை இருந்தான், காலமெல்லாம் இருக்கிறான், கூட கண்டுபிடிக்க முடியல. ஏதோ ஒரு நாள் கண்டுபிடிக்க முடியாத விஷயம் வேற, கூடவே இருக்கிறான், மாச கணக்கில் வருஷ கணக்கில் இருக்கிறான், அவனையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கிட்ட நோக்கத்தோட சூழ்ச்சியோட வருகிறானே, அவனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. வஹி இருந்தாலே தவிர, அல்லாஹ்விலிருந்து வஹி வந்தாலே தவிர அந்த மாதிரியான ஆட்களை பற்றி எந்த ஒரு செய்தியுமே இல்லை. ஒரு பெண் வர்றா, யூத பெண்ணு. யூதர்கள்லாம் யாரு, ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப எதிர்க்கிறதுல முன்னணியில் இருந்த ஆட்கள் தான். முனாபிக்குகள் அதிகமானவங்களும் யூதர்களாக தான் இருந்தாங்க. முனாபிக் வேஷம் போட்டாங்கல்ல, அவங்கள அதிகமானவர்கள் யூதர்களாக இருந்தாங்க, மற்றவங்களும் இருந்தாங்க, யூதர்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க.
அப்போ இந்த ஒரு யகூதி பெண் என்ன செய்யறான்னு கேட்டால், இறைச்சியில் விஷம் கலந்து ரசூலுல்லாஹ் கொண்டாந்து உங்களுக்கு நான் விருந்து கொண்டு வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த விஷம் கலந்த இறைச்சியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாந்து கொடுக்குறான். இப்போ நம்ம என்ன பார்க்குறோம், இறைச்சி வருதுல்ல, வரும்போதே இவ யாரு கெட்டவ, ஒரு நோக்கத்தோடு வர்றா, நம்மளை காலி பண்ணுறதுக்கு வர்றா, இப்போ உணவு தொடக்கூடாது அப்படின்னு கண்டுபிடிச்சாங்களா? கண்டுபிடிக்கல. அப்போ கெட்டவனை கண்டுபிடிக்காது, நல்லவனை கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் கெட்டவங்க நான் சொல்றதெல்லாம் கெட்டவனையே பிரித்து அறிய முடியாது என்றால் நம்ம நல்லவனை கண்டுபிடிச்சு நல்லவனுக்கு மேல மகாமகா நல்லவனையெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். நம்ம என்ன செய்யறோம், மகாமகா நல்ல மகான்கள் என்றெல்லாம் சிலரை கண்டுபிடித்து விட்டு அவங்கள இறைவனுக்கு நெருக்கமாக கொண்டே ஆக்கிறோம். இறைவனுக்கு நெருக்கமான நம்மள நினைக்கிறோம். எவனும் இறைவனுக்கு நெருக்கமானு சொல்ல முடியாது. எந்த ஒரு மனிதனையும் இவர் அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர் இது உள்ளத்திலிருந்து எடுபட்டு விட்டாலேயே எல்லா டாபிக் என்ன செய்யறேன் முடிஞ்சிடும். யாரும் இந்த ஷிர்க் வராது. இன்னும் எப்படியெல்லாம் சிறுக்க உண்டாக்குறாங்க, அட்ரஸ் கூட தேவையில்லை. இவர்கள் சிறுக்கு வைப்பதற்கு எந்த விதமான முகவரி இருக்கணுன்றோ வரலாறு என்றோ கற்பனையாக ஒரு மரக்கட்டையை வச்சு புதைச்சி வச்சுட்டு மரக்கட்டை அவளியான்னு ஒரு போர்டு வச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுலேயும் வந்து கூட்டங்கள் குவிவார்கள். அதுக்கும் என்ன செய்வாங்க, காணிக்க போட்டு தயார். இந்த வரலாறு ஏன் அவங்க நினைக்கிறாங்க, எல்லாரும் மக்கள்லாம் சேர்ந்து எதை அவளியாங்கிறோம், நம்ம அவளியாண்டுக்கிறோம், மரக்கட்டை அவளியான்னு ஒருத்தர் இருக்கார் போல இருக்கு. இப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடிய அளவில் நம்முடைய சமுதாயத்தினுடைய நம்பிக்கை பலவீனமாக இருக்கிறது. தமிழகம் எவ்வளவு பரவாயில்லை, வட இந்தியாவெல்லாம் போனால் அவங்களுக்கு அல்லாவே கிடையாது. முஸ்லீம் சொல்லிக் கொள்வார்கள், அவங்களுக்கு வந்து கொடிமரம் இந்த மாதிரி செத்து போன ஆளுக்கு பாவா மகானு மௌலானா இவங்க தான் கடவுளை தவிர அல்லாண்டு ஒருத்தன் இருக்கான்ற ஒரு அழிவு கூட இல்லாமல் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காட்சியை பார்க்கணும். அப்ப அடிப்படையான விஷயம் என்ன, மனுஷனை நம்ம யாரும் நல்லவன் கெட்டவன் என்று தீர்மானிக்க முடியாது. நான் சொன்ன இந்த சம்பவம்லாம் புகாரியில் 3064 பார்த்துக்கிறங்க, 3018 பார்த்துக்கிறங்க, 2617 எது அந்த விஷம் கொடுத்தது ஒன்று, கூட்டி கொண்டே கொலை செஞ்சது ஒன்று, இந்த ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போனது ஒன்று, இதெல்லாம் உள்ள நம்பர்களை வந்து நீங்கள் நாளைக்கு செக் பண்ணுவதற்காக வேண்டி 3064, 3018, 2617 அதை பார்த்துக்கிறங்க. அடுத்ததாக வந்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், இதா ஜாஅக்கல் முனாஃபிகூன, நபியே முனாஃபிக்குகள்லாம் உங்கள்கிட்ட வர்றாங்க, வந்து காலு சொல்லுகிறார்கள், நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரான் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம், ஷஹாதா சொல்கிறோம் என்று உங்கள்கிட்ட வந்து சொல்லுகிறார்கள். வந்து என்ன செய்யறாங்க, நீங்க தான் அல்லாஹ்வுடைய ரசூல் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம். நீ அல்லாஹ்வுடைய ரசூல் தான் என்பது அல்லாஹ்வுக்கு தெரியும், அது ஒரு விஷயம். ஆனால் இன்னல் முனாஃபிக்கின் அல்லா காதிபூன், இந்த முனாஃபிக்கள் போய் சொல்றாங்க, நீ ரசூல் என்பது உண்மை, அவன் ரசூல் என்பதை நம்பணும்னு சொல்றான் பாரு, அது பொய். ரசூல் என்று நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கோம் சொல்கிறார்களே, வல்லாஹு யஷ்ஹது இன்னல் முனாஃபிகீன லகாதிபூன், முனாஃபிக்குகள் பொய்யர்கள் என்று நான் அல்லாஹ்வை நான் சாட்சி சொல்றேன். அவன் வந்து உன்னை ரசூல் என்று சாட்சி சொல்கிறான், நான் சொல்றேன் இவங்க பொய்யர்கள் என்று சாட்சி சொல்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்படிலாம் வந்து கூட்டம் கூட்டமா வந்து இஸ்லாத்தை தழுவுறாங்க. அவ்வளவு நடிப்பு, இஸ்லாத்தில் அவங்க இருக்கவில்லை, உள்ளத்தில் இல்லாமல் இருந்து கொண்டே நடிக்கிற காட்சியெல்லாம் பார்க்கணும். ஒரு நேரங்களில் வெளிப்படும், பொதுவாக வெளிப்படுவது கிடையாது. அதே மாதிரி எப்படிலாம் இருந்தாங்க, நாளைக்கு பி அன்னகும் ஆமனும், ஏன் இப்படி ஒரு நடக்கிறார்கள் என்று கேட்டால் நம்பிக்கை கொள்கிறார்கள், சும்மா கபரு, பிறகு அதிலிருந்து மாறி விடுகிறார்கள், பொத்துபி அலா குலுபிஹிம், அதனால் உள்ளத்தில் அழுத்தமா சீல் வச்சாச்சு, நம்பிக்கிட்டு வர்றாங்க, வந்தவனும் குழப்பம் ஏற்படுது, உடனே சீல் வச்சிடறான்ல, இந்த ஒரு பக்கம் அங்க ஒரு பக்கம் நடிக்கக்கூடியவர்களாக மாறி விடுகிறார்கள். அதை சொல்லி காட்டுறான். இன்னும் சொல்ல போனா வைதார் ஆயத்தகும் தோஜிபுக்கு அஜிசாமுகும், அவங்கள நீ பார்த்தால் அவங்களுடைய கோலம் வந்து உனக்கு பெரிய கவர்ச்சியாக இருக்கும். அந்த கோலத்தை பார்த்தீங்கன்னா இவரா இவரா நடிப்பாரு, இவரா போய் சொல்லுவாரு என்கிற அல்லாஹ் சொல்லி காட்டுறான். தோஜிபுக்கு அஜிசாமுகும், நபியின் ஏமாந்துருவ பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி இருப்பார். பார்த்தா இவர் உண்மைக்கு இவர் தான் சிகரம், இவருக்கு நிகரா உண்மை சொல்ற ஆள் இல்லை என்ற மாதிரி என்ன செய்யும் இருக்கும். ஆனால் உள்ளம் பூரா விஷம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான், அந்த மாதிரி ஆட்களை பத்தி சொல்லி காட்டுகிறான். என்ன சொல்றான், யஹ்சபூன குல்ல சைஹத்தின் அலைஹிம் ஹுமுல் அதுவு, இந்த மாதிரி இருக்குவதுனா உனக்கு எதிரியானவர்கள். உனக்கு முழு எதிரி யாருன்னு கேட்டா நல்ல ஒரு கவர்ச்சிகரமான ஒரு தோற்றத்தை வைத்துக்கொண்டு பார்த்தாலே இவர்கள் பொய் சொல்ல மாட்டார்கள் என்ற ஒரு பிம்பத்தை உண்டாக்கி வைத்துக் கொண்டு நடிக்கிறார்களே, இவர்கள் தான் எதிரிகள் என்று சொல்லிவிட்டு ஃபஹதர்ஹும், அவர்கள் விஷயத்தில் கவனமாக இருந்து கொள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறான். இப்படி எல்லா காலத்திலும் இருப்பார். ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி அனைத்து காலங்களிலையும் இப்படியானவர்கள் இருப்பார்கள். எல்லாத்தையும் மனுஷ நிலையை தாண்டி வச்சிடக்கூடாது, மனுஷன்ல நல்லவன் என்கிற நிலையில் மட்டும் வச்சிடக்கூடாது. மனுஷன் அவ்வளவுதான், நீங்க எல்லாம் எப்படி அப்படித்தான் எல்லாரும். சாதாரண மக்களுடைய நிலை என்னவோ அந்த மாதிரியான நிலையில் மட்டும்தான் ஒருத்தரை பார்க்கணுமே தவிர அப்ப கூட பார்க்க இயலாது. நம்ம விட கீழானவர் கூட இருப்பார்,
நீங்கள் நல்லவர் என்று நினைக்கக்கூடியவர் உங்களுக்கு சமமாக இல்லாம உங்களை விட மட்டமாக கூட இருப்பார். இது நமக்கு தேவையற்ற விஷயம். நல்லவர் சர்டிபிகேட் கொடுக்கிறது தேவையற்ற விஷயம். அவங்களாம் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, இங்கே வருவாங்களா ரசூல்லாட்ட முமின்றாங்க, வந்துட்டு அப்புறமேல் மக்கள்கிட்ட பணக்காரங்கள்ட்ட போய் முகமது ரூபாவோ கொடுத்துறாதிய, முகமதுக்கு லா துன்ஃபிகு அலாமன் இந்த ரசூல் இல்லா, ரசூல்லாட்ட இருக்கிற ஆளுக்கு இந்த செலவு பண்ணிடாதிய, அவர் பணத்தை வச்சு என்னமோ செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி வெளியே போய் சொல்றாங்க. இங்க வந்துகிட்டு நீங்க தான் வந்து தலைவர்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அந்த பக்கம் போனா என்ன சொல்லுவாங்களா, ஹுமுல்லதீன யகூலுன, அவர்கள் சொல்கிறார்கள் லா துன்ஃபிகு அலாமன் இந்த ரசூல் இல்லா, ரசூலுல்லாட்ட இருக்கிற ஆள்கிட்ட எதுவும் செலவு பண்ணிடாதீங்க, கொடுத்துறாதீங்க, காசு இஸ்லாத்தில் இருந்துக்கிறங்க, ஆனா காசு பணம் கொடுத்துறாதீங்க. அவர் காசு பணத்தை வச்சு என்ன செய்யறாரு, அவர் திரட்டிக்கிட்டு இருக்கிறாரு. ரசூல்லா பத்தி சொல்றாங்க, ரசூல்லா காசு பணத்தை என்ன செய்வாங்க, அவங்க தனக்குன்னு வைத்துக் கொண்டாங்களா, ஜக்காத்துன்னு ஒரு தொகை எடுப்பாங்களா, ஒரு துரும்ப கூட எடுப்பாங்களா, பேரச்சம் கூட எடுப்பாங்களா, அவங்களுக்கு கொடுக்காதுன்னு சொல்றாங்க. இதே மாதிரி இன்னைக்கு நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன செய்வாங்க, உங்கள்கிட்ட வந்து ஒரு வேஷம் போட்டுக் கொள்வார்கள், அந்த பக்கம் போய் தகுதி மாதிரி காசு கொடுத்துறாத, இவனா இப்படி சொன்னான்னு தெரியும் நமக்கு, இவனா இப்படி நேற்று இந்த பக்கம் வந்தா அங்க போய் எப்படி சொல்றானே, அவங்களுக்கு கொடுத்துறாத, அனாதை எப்படிமாங்க, சிறுவர் இல்லமாங்க, அவனு கொடுத்தா சாப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய ஆளுக்கு என்ன செய்யறாங்க, முனாபிக் இருக்காங்களா இல்லையா, நம்மளும் பார்க்கிறோமே. இந்த காலத்திலேயே முனாபிக்கள் இருக்கிறாங்கன்னா அது அதனுடைய தொடர்ச்சி இருப்பார்கள், கண்டுபிடிக்கல. இப்படி சொல்வதற்கு முன்னாடி, அந்த சொல்லு நம்ம காதுக்கு வருவதற்கு முன்னாடி கண்டுபிடிக்க முடியாமல் இருப்பார்கள் என்பதை என்ன செய்யறோம், பார்க்கிறோம். அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க தஜிது மின் ஷர்ரின் நாஸ் யௌமல் கியாமா, மனிதர்களே மகா இதை சொல்லி காட்ட வேண்டியது. ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது, குஃப்ர் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது, இறை மறுப்பு ஷிர்க் அல்லாஹ்வுக்கு பிடிக்காது. அதை விட அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்காது என்னன்னா டபுள் கேம். அல்லாஹ்வுக்கு எது பிடிக்காது, எஸ்னோ ஒன்னு இங்கிட்டு அங்கிட்டு, இந்த ரெண்டு பக்கம் முகம் காட்டுறதுக்கான இவன் தான் படைப்பினங்களே மகா கெட்டவன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, தஜிது மின் ஷர்ரின் நாஸ் யௌமில் கியாமத் இந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கியாமத் நாள்ல மனிதர்களையே மகா கெட்டவனாக நீ காண்பாய். யாரை காண்ப, ஜல் வஜ்ஹைனி, ரெண்டு முகம் உள்ளவனை, ரெண்டு முகம் உள்ளவனா இருக்கான் பாருங்க, அவன் தான் மனிதர்களே மகா கெட்டவன். எப்படி கெட்டவன் கேட்டா, அல்லது ஏத்தி ஹாவுலாய் பி வஜ்ஹின் வஹாவுலாய் பி வஜ்ஹின், இவங்கள்ட்ட ஒரு முகத்தை காட்டுவான், அவங்கள்ட்ட ஒரு முகத்தை காட்டுவான், இவங்கள்ட்ட வந்து தௌஹீத் முகத்தை காட்டுவான், அவங்கள்ட்ட போய் ஷிர்க் முகத்தை காட்டுவான், இவங்கள்ட்ட தௌஹீத் முகத்தை காட்டுவான், அவங்கள்ட்ட பிதத் முகத்தை காட்டுவான். இப்படியாக ரெண்டு முகத்தை காட்டக்கூடியவன் இருக்கிறானே, அவன் தான் அல்லாஹ்விடத்திலேயே படைப்புகள்ல கியாமத்து நாள்ல மகாமக கெட்டவன் நிற்பான். கெட்டவன் லிஸ்ட் போடுவான்ல, முதல் இடத்துல தான் நிற்பான். யாரு, காபிர் முஷ்ரிக்லாம் முதல் இடத்துல நிற்க மாட்டான். இந்த பக்கம் ஒண்ணு அந்த பக்கம் ஒண்ணு, முனாபிக்கள் ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்த மாதிரி இப்போ இருப்பீங்க, ஏமாந்து போவீங்க. ஆனால் மறுமையில் அவர்கள் தெரிவார்கள், இவனா இப்படி என்று எப்ப தெரியாது, மறுமையில தெரியும், அல்லது அவர்களுடைய வாயினால் உளறி மாட்டிக்கொள்ளும் போது தெரியும். அப்படி இல்லாத வரைக்கும் கண்டுபிடிக்க முடியாத முனாபிக்குகள் வந்து கியாம நாள் வரைக்கும் இருப்பார்கள். இப்படிலாம் இருப்பார்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம எப்படி நல்லவனை தீர்மானிக்கிறது, நம்ம தீர்மானிக்கிற ஒருத்தன் இப்படி நல்லவனாக இருப்பான். இந்த ஒரு அடிப்படையின் மனுஷன் விலை, இது வந்து புகாரியில 6058வது ஹதீஸில் இருக்குது. அது மாதிரி ஒமினன் நாசி மை யோஜிபுக கவுலுஹு ஃபில் ஹயாத்தி துன்யா, இந்த உலகத்தில் வாழும்போது சிலருடைய சொற்கள் உங்களை அப்படி கவரும். எப்படி கவரும், ஓ யுஸ்ஹிதுல்லாஹ் அலாமாபி கல்பிஹி, கல்புல உள்ளதுக்கு அல்லாஹ் சாட்சி ஆக்கிறோம். ஆதாரங்களை கொண்டு சொல்லாம அல்லாஹ்வுக்கு தெரியும் நான் சுத்தமான, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியுமே, அல்லாஹ்வை சாட்சி ஆக்குறது ஆக்கக்கூடாது. அல்லாஹ்வை சாட்சி ஆக்குறது வந்து அயோக்கியத்தனம். நான் நல்லவனா என்பதற்கு நான் என்னுடைய ஆதாரங்களை காட்ட வேண்டும், என்னுடைய சாட்சியத்தை கொண்டு சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு என்னை பற்றி சொல்றீங்களா, அல்லாஹ்வுக்கு தெரியும், இது வந்து தப்பிச்சு என்ன, அல்லாஹ்வுக்கு தான் எல்லாம் தெரியும், இது எவனும் சொல்லலாமா அல்லாஹ்வுக்கு தெரியும்னு. கொலை செஞ்சவங்க கூட என்ன செய்யலாம், அல்லாஹ்வுக்கு தெரியுங்க, அல்லாஹ் வந்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவார்கள்ல. இது வந்து நல்ல பேச்சு கிடையாது. அல்லாஹ் சொல்றான், இவன் வந்து எப்படி சொல்றான்னு கேட்டா, ஒமினன் நாசி மை யுஜிபுக கவுலுஹு, சிலருடைய சொற்கள் உமை கவரும், ஃபில் ஹயாத்தி துன்யா உலகத்தில், ஓ யுஸ்ஹிதுல்லாஹ அலாமா ஃபி கல்பிஹி, உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வை சாட்சியாக்குவான். உள்ளத்தில் இருப்பதற்கு அல்லாஹ்வை சாட்சி ஆக்க கூடாது, உள்ளத்தில் இருப்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். சாட்சியாக அல்லாஹ் சொல்ல போறான், சாட்சி சொல்ல போறானா, அது மறுமையில தெரியும். சொல்லிவிட்டு ஓஹு அலத்துல் ஹிசாம், 204 வசனத்தில் இருக்குது, ஓஹு அலத்துல் ஹிசாம், இவன் தான் கடுமையான வரட்டுவாதம் செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வை நம்ம பார்க்கிறோம், அல்லாஹ்வை சாட்சியாக்கி தான் சொல்ற சரிதான் சொல்லுவான், அப்படி நம்பிடுவோமா, ஏமாந்துருவார்கள் மனிதர்கள்.
இப்படியான மனிதர்கள் இருக்கிறார்கள். அவன் தன்னுடைய வாதத்திற்கு தன்னுடைய கூற்றுக்கு அல்லாஹ்வை சாட்சியாக்குவார்களே, ஆனால் நம்மளும் ஆக்கிடக்கூடாது. நம்ம மீது ஒரு குற்றச்சாட்டு வச்சுன்னா அல்லாஹ்வுக்கு தெரியும் அப்படின்னா யாரை தான் பக்கம் தண்டிக்கிறது? இப்போ யாரை தான் குற்றம் எல்லாரும் சொல்லலாமே, இதுதான் அல்லாஹ்வுக்கு தெரியாது, எல்லாம் அல்லாஹ்வுக்கு தெரியும் தான். அல்லாஹ்வுக்கு தெரியும் என்பது அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொதுவான நம்பிக்கை. நான் நல்லவனா தீர்மானிக்க அல்லாஹ் சாட்சியாகக்கூடாது. அல்லாஹ் சாட்சியாக மறுமையில் தீர்ப்பளிப்பான். உலகத்தில் நல்லவனா தீர்மானிக்கிற கொண்டு வா, ஆதாரத்தை கொண்டு வா, சாட்சியத்தை கொண்டு வா, அதுக்குரிய கொண்டு வா, அப்படிதான் உலகத்தில் பேசணுமே தவிர இந்த மாதிரி பேசக்கூடிய நீங்க உலகத்தில் காண்கிறீங்க. அது 2:204 திருப்பி திருப்பி படிச்சீங்கன்னா அது என்னன்னு விளங்கும். இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் நம்ம என்ன செய்யணும், இந்த இரட்டை வேஷம் போடக்கூடிய தன்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத முனாஃபிக்குகள் இருந்தார்களே, ஆனால் நம்ம எப்படி நல்லவன் கெட்டவனை தீர்மானிக்கிறது? அது இயலாதுன்னு சொன்னா அவுலியா பஞ்சாயத்து அவுட். முதல் அவர் சக்தி இருக்கா, ரெண்டாவது அவர் அவுலியாக்கு என்ன ஆதாரம்? அது சொல்லு. முதல்ல அவர் இறை நேசருக்கு ஆற்றல் இருக்குமா இல்லையாங்கிறத பிந்தி பேசிக்கிடுவோம். அவர் இறை நேசருக்கு என்ன ஆதாரம் சொல்லவர்? நாகூர் ஆண்டு அவர் இறை நேசர் எப்படி கண்டுபிடிச்ச? அப்துல் காதர் ஜிலானி இறை நேசர் என்ன ஆதாரம்? இல்ல. உங்க அப்பா பாட்டன் சொன்ன ஆதாரமே தவிர அவர் கல்புல என்ன மாதிரி அல்லாஹ்வை நினைத்திருந்தார் தெரியாது. அப்ப இந்த ஒரு அடிப்படை விளங்கிக் கொள்ளணும். இன்னும் நல்லவர் கெட்டவரை நம்ம தீர்மானிக்க முடியாது என்பதுதான் முக்கியமான விஷயமா இருக்கிறதுனால இதுக்கு நிறைய சான்றுகள் இருக்கிற என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த ஜும்மா தொடர் உரையிலே ஏகத்துவ கொள்கையை போதிக்கும் இஸ்லாம் மார்க்கத்திலே முஸ்லிம் சமுதாயத்திலே எப்படி இணை வைப்பு நுழைந்தது, அதற்கு அடிப்படையான காரணம் என்ன என்பதை நம்ம பார்த்து வருகிறோம். அதில் முக்கியமான முதன்மையான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதரை அவருடைய செயல்பாடுகளை வைத்து, அவருடைய கோலத்தை வைத்து, அவருடைய உழைப்பை தியாகத்தை வைத்து அவர் ஒரு மகான், இறைவனுக்கு வேண்டப்பட்டவர், இறைவனுக்கு நெருக்கமானவர், அவுலியா, அல்லாஹ்வுடைய நேசர் என்று எப்போது மக்கள் முடிவு செய்கிறார்களோ அப்போதுதான் இணை வைப்பு ஒரு சமுதாயத்தில் நுழைகிறது. அவரை இறைநேசர் என்று சொன்ன பிறகு இறைவன் ஒருவரை நேசித்தால் அவர் விரும்பியதை கொடுக்க மாட்டானா? அவர் பரிந்துரை செய்தால் ஏற்க மாட்டானா? அவர்கிட்ட கேட்டால் நமக்கு கிடைக்காதா என்று அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் செல்வதற்கு காரணம் ஒரு மனிதனை பற்றி மகான் என்று அவுலியா என்று முடிவு செய்வதுதான். அந்த முடிவு செய்கிற அதிகாரம் மனுஷனுக்கு வழங்கப்படவே இல்லை. ஏன்? இறை நேசம் என்பது உள்ளம் சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் இறைவனை நேசிக்கிறான் என்று சொன்னால் அவன் உள்ளத்துக்குள்ள நுழைஞ்சு நம்ம பார்க்கணும். அது அல்லாஹ் நமக்கு தரல. இறைவனை நேசிக்கிறானா அல்ல நேசிக்கிற மாதிரி நடிக்கிறானா, பொய் சொல்லுகிறானா, ஒரு நோக்கத்தோடு செய்கிறானா என்பதையெல்லாம் படைச்ச இறைவனுக்கு மட்டும்தான் அறிய முடியுமே தவிர ஒரு மனுஷனுடைய உள்ளத்திலே நல்ல உள்ளம், இவர் சிறந்த உள்ளம் உள்ளவர், இவர் நிஜமாகவே அல்லாஹ்வை நேசிக்கிறாரு என்று கண்டுபிடிக்க முடியாது. அதுபோக இவர் இறைவரை நேசிக்கிற ஒரு பக்கம் இருக்கட்டும், இறைவன் இவரை நேசிக்கணும், அப்பதான் இறைநேசர். நாம இறைவனை இவன் நேசிக்கிட்டு இருப்பான், ஆனால் இவன் மீது அல்லாஹ்வுக்கு விருப்பம் இருக்குன்னு வைங்க, அப்போ இறைநேசர் ஆக முடியாது. அப்போ மனுஷன்ட்டே இறைநேசம் உண்மையில் இருந்தால் கூட அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள வகையில் அது இருக்குதா என்று அவன் டிசைட் பண்ணுவான். அப்போ அல்லாஹ் ஒருவரை நேசிக்கிறான்னு கண்டுபிடிக்க முடியுமா? இவர் அவுலியா, அதான் அல்லாஹ் நேசித்து விட்டார், எப்படி தெரியும்? அப்போ மனிதனுடைய ஒரு நேசம் என்னென்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும் பொழுது ஒருவரை அல்லாஹ் நேசித்து விட்டான் என்று தீர்மானிப்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை தலையிடுவது. அது அல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உள்ளதை கூட கண்டுபிடிச்சிருவோம் நாங்கள். இறைவன் இவரையெல்லாம் நேசிக்கிறார் என்று சொன்னால் அப்போ அல்லாஹ் என்ன நினைக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம் என்கிற அர்த்தம் அதற்குள்ள இருக்கிறது. அதனால்தான் எந்த ஒரு மனிதரையும் மகான் என்றோ பெரியார் என்றோ அவுலியா என்றோ ஷேகு என்றோ அந்த மாதிரி கருதுகிறதை நம்ம ஒழித்து கட்ட வேண்டும். அது இல்லை என்று சொன்னால் ஒரு காலத்திலும் இணைப்பு வரவே வராது. இதற்கு சான்றாக பல சம்பவங்களை உங்களுக்கு கடந்த வாரங்களில் சொல்லியிருக்கிறோம். அதுபோன்ற ஒரு சம்பவம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் சஹாபாக்கள்லாம் ஹிஜ்ரத் பண்ணி வந்தாங்க. மக்காவில் உள்ளவர்கள் மதீனாவில் உள்ளவர்கள்லாம் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்தார்கள். இந்த ஹிஜ்ரத் செஞ்சு வந்தவங்களில் உஸ்மான் பின் மலூன் என்ற ஒரு சஹாபி, அவர் சிறந்த ஒரு சஹாபி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப நேசித்த சஹாபியில் அவர் ஒரு ஆள், உஸ்மான் பின் மலூன் அவர்கள். அப்போ ஹிஜ்ரத் செய்து வந்த உடனே
மதீனாவில் உள்ளவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொருத்தரும் பொறுப்பேற்றுக்கொள்ள வர்றாங்க. பொறுப்பேற்றுக்கொள்ள வரும் பொழுது யாரை யார்கிட்ட ஒப்படைக்க ஒவ்வொரு ஆள் ஒரு ஆள் பொறுப்பேற்றுக்கிறாங்க. மதீனாவில் உள்ள ஒரு குடும்பத்தார் மக்காவிலிருந்து வந்த ஒரு அகதியை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு பொறுப்பேற்று வர்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்கவுங்க விரும்பினால கூட்டிகிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அது மாதிரி பார்க்காம என்ன செய்ய, சில பேர் தோற்றம் நல்லா இருக்காது, சில பேர் கொஞ்சம் பர்சனாலிட்டியாக இருப்பார், இவர் ரெண்டா ஏற்றுக்கலாம் அவரை ஏற்றுக்கிற மாட்டோம் என்றெல்லாம் சைத்தான் சில எண்ணங்களை மனுஷனுக்கு போடுவான். அப்போ யார் அழைத்துக்கிட்டு போகிறது, ஒவ்வொரு அகதிக்கும் பொறுப்பாளர் யார் என்பதை தீர்மானிப்பதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சீட்டு குலுக்கி போடுவாங்க. ஒரு பேரை குலுக்கி போட்டு ஒருத்தர் எடுக்க சொல்லிடுவாங்க. முஹாஜிர் பேரை பூரா எழுதி போட்டுருவாங்க. ஹிஜ்ரத் செஞ்சு வந்தாங்க இல்லையா, அவங்க பேர் பூரா சீட்டில் இருக்கும். மதீனாவாசியை கூப்பிட்டு உங்கள் சீட்டை எடுப்பாங்க. அவருக்கு என்ன பேர் வருது அவர் அனுப்பி விட்ருவாங்க. அதான் அவருக்கு யாருடைய பேர் வருகிறதோ அவங்களா நண்பர் சொந்தக்காரலாம் இருப்பாங்கல்ல, அப்படி ஏற்றிடக்கூடாது. மக்காவுடைய உறவினர்கள் இருப்பாங்க, உறவினர்கள் என்ற அடிப்படையில் வந்தவங்கள சொந்தக்காரங்கன்னு இவர் கூட்டிகிட்டு போயிடக்கூடாது இல்லையா? அப்படி வரக்கூடாது என்பதற்காக வேண்டி அதுபோக இன்னொன்னையும் பார்க்கணும். அந்த ஹிஜ்ரத் செஞ்சு வர்றாங்கல்ல அவங்க மனநிலையில் ஒரு வசதியான வீட்டுக்கு போனால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்கல்ல. ஒரு சாதாரண குடிசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாருன்னா அங்கே கஞ்சி குடிக்க முடியாது. கொஞ்சம் நல்ல வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் நல்ல அப்படி நினைப்பாங்க. அவங்களுக்கும் பாதிப்பு வரக்கூடாது. அப்போ ஆள் பார்த்து கொடுத்துட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுக்கு வேண்டப்பட்ட ஆள்லாம் நல்ல பணக்கார வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அவங்களுக்கு வேண்டப்படாத ஆட்களை எல்லாம் ஒரு ஏழை வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க, அப்படி வரும்ல. அந்த எண்ணமே வராமல் இருப்பதற்கு தீர்வு என்ன? சீட்டு குலுக்கிறது. அப்போ மக்காவிலிருந்து வந்த அத்தனை பேரையும் போட்டு சீட்டு குலுக்கிறது. அவங்க மதீனாவாசிகளை ஒருத்தரையாக ஒரு குடும்பத்தையாக கூப்பிட்டு ஒரு சீட்டை எடுங்க, எந்த பேர் வருதோ கூட்டிகிட்டு போயிருங்க, நீங்கள் உங்கள் சகோதரரை வச்சுக்கிறங்க, அவருடைய நல்லது கிட்டதெல்லாம் நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் என்று செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு அம்மா என்ன செய்கிறாங்கன்னா உம்முல் அலாங்கிற அம்மா அந்த குடும்பத்தார் ஒரு சீட் எடுக்கிறாங்க. அவங்களுக்கு இவர் பேர் வருது. யார்? உஸ்மான் சொன்னல, உஸ்மான் பின் மலூன் என்பவர் குலுக்கல் முறையில் அந்த அம்மாவுடைய பங்குக்கு நீங்கள் பரவணிச்சிக்கிறோம். அம்மாண்டா குடும்பத்தாரெலாம் இருப்பாங்க, அந்த குடும்பத்தில் மூத்த சகோதரியாக இருந்திருப்பாங்க அவங்க. அப்போ அந்த அம்மாவுக்கு அந்த சீட்டு வந்த உடனே அவங்க வீட்டில் வளைத்து கொண்டு அவங்க சகோதரராக என்ன செய்கிறாங்க, வைத்து கொண்டு பராமரிக்கிறாங்க. அவர் இறந்துடுறார். இறந்த உடனே இந்த உம்முல் அலா அவர்கள் பார்க்குறாங்க, அவங்க வீட்டில் அவர் இருந்தாரா, இருக்கிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய தொழுகை, அவருடைய வணக்கம், அவருடைய பண்பாடு, அவருடைய பழக்க வழக்கம் எல்லாத்தையும் கவனிக்கிறாங்களா. இவர் மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாதுன்னு உங்கள் மனசில் தோணுது. அடைக்கலம் கொடுத்தால் கூட அவரை பற்றி எந்த மாதிரி உயர்வான என்ன வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால் உஸ்மானை போல ஒரு நல்லவர் கிடையாது அப்படி நினைத்து கொண்டு அவங்க மனசில் அபிப்பிராயம் வைத்திருக்கிறார்கள். அவர் இறந்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் போயிடுறாங்களா, அந்த இறந்த இடத்தில் வைத்து சொல்கிறாங்க, லக்கத் அக்ரமக்கல்லாஹு, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான், நிச்சயமாக கண்ணியமாக்கி விடுவான், உங்களுக்கு நிச்சயமாக உயர்ந்த அந்தஸ்தை தருவான், நீங்கள் நல்லடியார்னு அர்த்தம் இருக்கு. அல்லாஹ் நிச்சயமாக உங்களை கண்ணியப்படுத்தி விட்டான் என்று அந்த அம்மா சொல்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதில் இது விழுது. அவங்களும் இருக்கிறாங்க, ஜனாசாவுக்கு போயிருக்கிறதுனால விழுது. உடனே கூப்பிட்றாங்க, எப்படி நீ சொல்லுவ, அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான்ட்டு உனக்கு எப்படி தெரியும்? ஆனால் கண்ணியப்படுத்துகிறாந்து அதுக்கு தகுதியானவர். ஏன்னு கேட்டால் அவர் ஏதோ ஒரு நாள் பழக்கத்தில் அவங்க சொல்லலை, திடீர்னு பார்த்து விட்டு சொல்லலை. ஒரு மகான் ஒருத்தர் வேஷம் போட்டு வருவார், அன்னைக்கு தான் பார்ப்பாங்க மகான்ருவாங்க. இது அப்படிப்பட்டதா? அவங்க வீட்டிலே கஞ்சி குடிச்சாரு, சாப்பிட்டாரு, அதில் எப்படி நடந்து கொண்டாரு, எப்படி பண்பாடாக இருந்தார், பேராசப்பட்டாரா, கொடுத்ததை சாப்பிட்டாரா, வணக்க வழிபாடு எல்லாம் கரெக்டாக செஞ்சாரா, எல்லாமே 24 மணி நேரமும் பல மாதங்களோ பல நாட்களோ அவரை பற்றி நல்லா பழகி அறிந்திருந்தார்கள். அறிந்த வகையில் தான் சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்திட்டான், உங்களுக்கு எந்த குறையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செய்கிறாங்க, எப்படி நீ சொல்லுவ, அவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான் என்பது நாம் எப்படி சொல்கிறது? இன்னும் கேட்டுக்கோ, நான் அல்லாஹ்வுடைய ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், ஆனால் ஒமா அத்ரி மா யுஃபாலு பி, எனக்கு என்ன செய்வான்னு எனக்கு தெரியாது. நீ அவருக்கு சொல்கிற, நீ அவருக்கு போய் உஸ்மானுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குற நல்லடியார்னு சொல்லி நான் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன், எனக்கு என்ன கதி எங்க, அதுவே எனக்கு தெரியாது என்றால் அடுத்தவருக்கு எப்படி சொல்வாய்? ஆனால் இது பின்னாடி மாற்றப்பட்டுருச்சு. இது முதல்ல தெரியாது நாங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிறகு அல்லாஹ் நினைஞ்சிட்டான்டா குர்ஆன்ல, அஸா ஐயபாஸக ரப்புக மகாமன் மஹமூதா, உம்மை புகழத்தக்க இடத்தில் அல்லாஹ் எழுப்புவான். இது முந்தின நிலைமை, ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாது என்று சொன்னது ஆரம்ப நிலைமை. பிறகு அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், மறுமையில் உம்முடைய அந்தஸ்து உயர்வாக தான் இருக்கும். யக்ஃபிர் லக்கல்லாஹு மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர், உம்முடைய முன்பாவத்தையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான், பின்பாவத்தையும் மன்னித்து விட்டான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் மூலமாக சொல்லப்பட்ட பிறகு இந்த நிலைமை இல்லை.
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்லும்போது அவங்க அறிவிக்கப்படலை. மறுமையில் நமக்கு என்ன கதி ஏற்படும், நம்ம இந்த விசாரணையில் நம்ம எப்படி தப்பிப்போம், நம்முடைய தரஜா எப்படி ஆகும் என்பது தெரியாத நேரத்தில் ரசூலுல்லாஹ் இதை சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? மா அத்ரி மா யுஃபஅலு பி. அது அல்லாஹ்வும் சொல்ல சொன்ன ஒரு வசனத்தில் இருக்குது. குல் நபி நீங்கள் சொல்லுங்கள், மா அத்ரி மா யுஃபஅலு பி வலா பிக்கும், எனக்கு என்ன முடிவு எடுக்கப்படும் உங்களுக்கு என்ன முடிவு எடுக்கப்படும் என்பது எனக்கு தெரியாது என்று நபியே சொல்வீராக ஒரு வசனம் ஆரம்பத்தில். அதை அடிப்படையாக வைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் ரசூலுக்கே சொல்ல முடியாமல் இருக்கிறேன், நீ வந்துக்கிட்டு அவரை போய் நல்லடியாருங்கிற, அவரை கண்ணியப்படுத்துவா அப்படின்னு சொல்றியப்பா எப்படி? அப்போ என்ன செய்கிறாங்க அந்த அம்மா, அல்லாஹ்வுடைய தூதரை தெரியாமல் சொல்லிட்டேன், இனி ஒரு காலத்தில் எந்த ஒரு மனிதரை பற்றியும் இந்த மாதிரி நான் சொல்ல மாட்டேன், லா உஸக்கி அலல்லாஹி பாதஹு அபதா, ஒரு காலத்திலையும் இதற்கு பிறகு இவருக்கு எல்லாம் கண்ணியப்படுத்துவான், இவர் மகானு, இவர் அவுலியா, இவர் இறைநேசர், நான் சொல்ல மாட்டேன் என்று அந்த அந்த அம்மா சொன்ன செய்தி புகாரில் பல இடங்களில் வருகிறது. ஒரு ஹதீஸ் சொல்வதாக இருந்தால் புகாரில் 1243. அப்போ 1243 ஹதீஸில் இந்த சம்பவம் விரிவாக வருகிறது. இது நமக்கு என்ன சொல்லுது? அவங்க சஹாபி, சாதாரண சஹாபி இல்லை, தியாகம் செஞ்ச சஹாபி. ஹிஜ்ரத், ஒரு மனிதன் செய்கிற தியாகத்திலேயே உயிர் தியாகத்துக்கு அடுத்து ஹிஜ்ரத். ஷஹீதாவுறான்ல, அது உயிரையே கொடுக்கிறது அல்லாஹ்வுக்காக வேண்டி. அதுக்கு அடுத்த நிலையில் உள்ளது என்ன? சொத்து சுகம் வீடு வாச சொந்தம் பந்தம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு உடுத்தின வேட்டியோட போய் ஒரு இடத்துல போய் நிற்கிறதுக்கு அகதியா அல்லாஹ்வுக்காக. வேற எதுக்காக போனாங்க? ஹிஜ்ரத் போனாங்க, என்ன லாபம்? ஆட்சி பிடிக்கிறதுக்கா? அங்கே போனால் பதவி வரலாம்னு சொல்லி கொள்கையை காப்பாற்றிக்கிற முடியல, இந்த ஊரில் மூமினாக வாழ முடியல. அப்போ அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணி போனால் ஊரில் உள்ள சொத்தை இழக்க தேவை இருக்காது, நண்பர்களை இழக்க அவசியம் இருக்காது, உறவுகளை இழக்க தேவையில்லை. அப்போ வீடு வாசலோடு சந்தோஷமாக இருக்கலாம் என்கிற ஒரு நிலையில் கொள்கையை விட வேண்டி வருகிறது. நீ வந்து வணங்கக்கூடாது, அல்லாஹ்வை நம்பக்கூடாது, எங்களோட சேர்ந்து கல்லு மண்ணெல்லாம் கும்பிடணும் என்று அவர்கள் நிர்பந்தப்படுத்தும் பொழுது தீனை காப்பதற்கு அம்புட்டையும் தியாகம் பண்ணுறாங்க. வீடு வேணாம், வாசம் வேணாம், சொத்து வேணாம், சுகம் வேணாம், சொந்தம் வேணாம், பந்தம் வேணாம் அப்படின்னு சொல்லி போகிறாங்களே, இதுக்கு நிகரான ஒரு தியாகம் என்ன இருக்குது? ஒரு நல்லடியார் என்பதற்கு இதை விட வேறு என்ன வேணும்? ஒருவர் அல்லாஹ்வுடைய நல்லடியாக ஆவதற்கு ஷஹாதத்துக்கு அடுத்து, உயிர் தியாகத்துக்கு அடுத்து இதுக்கு மிஞ்சின ஒரு நிலை இருக்குதா? அவ்வளவு பெரிய வேலையை செஞ்சதுனால அவர் இறையடியார் நம்ம நினைக்கலாம், நேசர் என்று. அதுபோக அந்த வீட்டில் தங்கியிருந்தவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் பார்த்து முடிவு செஞ்சாங்களே, வந்த ஒரு நோக்கத்துக்கு வந்திருக்கலாம். ரசூலுல்லாஹ் அப்படி சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? ஹிஜ்ரத் செய்தவர்கள்லாம் வெற்றி பெற முடியாது. அபிம்ராத்தின் எத்தசப்பஜுஹா, ஒருத்தர் ஹிஜ்ரத் பண்ணி இப்போ நல்ல மதீனாவில் நல்ல பொம்பளை கிடைப்பாங்க, கல்யாணம் பண்ணிக்கலான்னு வந்தால் அதுதான் அவனுக்கு கிடைக்கும். இப்போ ஹிஜ்ரத்துஹு இலாமா ஹாஜர இலைஹி, அவன் எந்த நோக்கத்துக்கு ஹிஜ்ரத் பண்ணானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஹிஜ்ரத்திலையும் நோக்கம் இருந்திருக்கலாம். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீயத்தை பொறுத்து அமல்னு சொல்லி அதை விட்டுருவோம். இந்த அம்மா பார்க்குறாங்களே, ஹிஜ்ரத்தையும் பண்ணி வந்துட்டாரு, அந்த வீட்டில் அவர் நடந்து கொண்ட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் கவனிக்கிறாங்க. ஒவ்வொரு பேச்சு, நட, உட, வணக்கம், பாவனை, பழக்க வழக்கம் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இவர் மாதிரி ஒரு நல்லடியார் கிடையாது என்று அவங்களுக்கு மனசில் ஒரு எண்ணம் வந்து சொல்கிறாங்களே. இது வெளிப்படையாக சொல்வதாக இருந்தால் அதுக்கு தகுதி இருக்கத்தானே செய்யுது, சான்று இருக்கத்தானே செய்யுது. ஆதாரத்தை வச்சு கேள்விப்பட்டதை சொன்னாங்க, நம்ம அவளியாங்கிற கேள்விப்பட்டு சொல்கிறோம். அவர் அவளியாங்கிற பார்த்துருக்க மாட்டான். நம்ம பார்க்காத ஆட்கள் என்ன செய்கிறோம், எவனோ சொன்னதை வச்சு நம்ம அவளியாங்கிறோம். இவர்கள் கண்ணால பார்த்து, ஹிஜ்ரத்தையும் பார்த்து, அவருடைய அனைத்து நடவடிக்கைகளையும் பார்த்து இறைநேசர் என்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்க. அப்போ எப்படி அவுலியாங்கிறது? இது இல்லாட்டி சிறுக்கு வருமா? இந்த நம்பிக்கை மட்டும் உள்ளத்தில் வந்துருச்சுன்னா சிறுக்கு வருமா? மகான் அடிப்படை தானே. ஒரு கபரை கண்டா கும்பிடுறோம், ஒரு தோற்றத்தை பார்த்தா என்ன செய்கிறோம், அவுலியாங்கிறோம், மகான்கிறோம். அந்த மாதிரியான தன்மையெல்லாம் உள்ளத்தில் தூக்கி எரிஞ்சு விட்டால் கியாமத் நாள் வரைக்கும் இந்த சிறுக்கு வராது. அந்த மனுஷன் அவுலியாண்டு நினைக்கிறதுக்கு பாருங்க, அதுதான் இணை கற்பி நுழைவதற்குரிய வாசல், திறந்து விடுற வாசல் அதுதான். அந்த வாசல் இறுக்கமாக இஸ்லாம் அடைக்கிறது இந்த சம்பவத்தில் பார்க்குறோம். அதே மாதிரி திருக்குறான் அல்லாஹ் ஒரு சம்பவத்தை சொல்கிறான். திருக்குறானில் உங்களுக்கு சொர்க்கம்னு ஒன்று இருக்கு, நமக்கு தெரியும், நரகம்னு ஒன்று இருக்கிறது. இந்த சொர்க்கத்திற்கு நரகத்துக்கு நடுவில் ஆராஃப் என்று ஒரு பகுதி அல்லாஹ் வச்சிருக்கிறான். அது சொர்க்கமும் அல்ல நரகமும் அல்ல, ஒரு மேடான உயரமான ஒரு பகுதி. அந்த பகுதியில் சிலரை வைத்திருப்பான். யாரை வைத்திருப்பான் என்று கேட்டால், யாருடைய நன்மையும் தீமையும் சமமாக இருக்குது, இங்கிட்டும் போட முடியும் அங்கிட்டும் போட முடியாது என்கிற மாதிரி இருக்கிறதோ அவர்களை சொர்க்கத்திலையும் போடாமல் நரகத்திலையும் போடாமல் சில கால பிறகு எல்லாரும் போயிடுவாங்க சொர்க்கத்துக்கு. அது ஒரு விஷயம். இந்த கேட்டகரியில் உள்ளவர்கள் கடைசியாக சொர்க்கத்துக்கு போவார்கள். ஆனால் தண்டனைங்கிறது நரகத்தில் போட்டு சிலரை தண்டிப்பான். இவங்களுக்கு என்ன தண்டனைன்னு கேட்டால், பார்த்து பார்த்து ஏங்கு, அந்த லேச அந்த பக்கம் வந்தால் வெக்க அடிக்கும்,
நரகத்தில் கொடுமை தெரியும், இந்த பக்கம் பார்த்தா சொர்க்கத்தில் இன்பங்கள்லாம் தெரியும். இப்படி பார்த்து பார்த்து ஏங்குற மாதிரி ஒரு தண்டனையும் இன்பமும் கலந்த, நல்ல வழிக்கு நல்லா இதில் போடலேன்னு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இங்கிட்டு பார்த்தா இதுக்கு நம்ம அல்லா போடாமல் விட்டான்னு கவலையாக இருக்கும். சொர்க்கத்தை பார்த்தா இதுக்கு நம்ம அல்ல அனுப்பலையான்னு கவலையாக இருக்கும். நரகத்தை பார்த்தா நல்ல வேலைக்கு இதில் போடாமல் இதிலே வச்சிருக்கிறானே, இப்படியான ஒரு நிலையில் என்ன செய்யறான், அல்ல ஆராஃபுங்கிற ஒரு இடத்துல வச்சிருக்கிறான். அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களோட பழகு நாளுக்கெல்லாம் அங்கே கிடப்பாங்கல்ல, அவங்களோட பழகு நாளுக்கு சில பேர் நரகத்தில் இருப்பாங்க, அவங்களோட பழகு நாளுக்கு சில சொர்க்கத்தில் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நரகவாசிகளை பார்த்து இவங்க கேட்பாங்களாம். குர்ஆன்ல எல்லாம் சொல்லி காட்டுறான். யாரு? ஆராஃபில் இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்கு அறிமுகமான, தங்களோடு வாழ்ந்து பழகிய நல்லவர்கள் என்ற கருதி இருந்த அவங்கள பார்க்குறாங்க, நரகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள்லாம் இவங்களை கெட்டவங்க வழிகடன்னு சொன்னீங்களே, அவங்க சொர்க்கத்தில் கிடக்குறாங்களே, நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? உலகத்தில் இருக்கும்போது குழப்பாதி தான் நம்மளை சொல்கிறான், தௌஹீத்வாதிலாம் குழப்பாதிங்கிறாங்கல்ல, தௌஹீத்வாதி நரகவாசின்னு பேசுகிறான்ல, அந்த மாதிரி அந்த காலத்தில் பேசியிருப்பாங்க இவ்வளோ இருக்கு. அப்போ அல்ல அந்த ஆராஃப்வாசி என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அதில் உள்ளவர்கள் தங்களுக்கு அறிமுகமான நரகவாசிகளை பார்த்து கேட்குறாங்க, ஏன்பா நீங்கள் யாரெல்லாம் மகா கெட்டவங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்களோ அவங்களெல்லாம் இங்கே இருக்கிறாங்களே, அல்லாஹ் சொர்க்கத்தில் போட்டானே, இவங்களுக்கு அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான்னு சொன்னீங்களே. அந்த வசனம் குர்ஆன்ல 7வது அத்தியாயத்தில் 48வது வசனத்தை படித்தால் இது விளங்கும். அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மா அகனா அன்கும் ஜம்முக்கும் மா குன்தும் தஸ்தக்பிரூன், உங்களுடைய பெருங்கூட்டம் உங்களுக்கு உதவவில்லையப்பா. நரகவாசி பார்த்து கேட்பாங்க. பெருங்கூட்டத்தை வச்சு சத்தியத்தை அழிக்க பார்க்குறாங்க, பெரிய கூட்டமாக இருந்தால் சத்தியத்தை ஒழிச்சு போடலாம் என்று ஒவ்வொரு ஊரையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி அடிப்படையில் அவங்க கேட்குறாங்க, மா அகனா அன்கும் ஜம்முக்கும் மா குன்தும் தஸ்தக்பிரூன், உங்களுடைய பெரும் கூட்டம் நீங்கள் பெருமை அடித்துக் கொண்டிருந்தது எதுவும் உங்களுக்கு உதவவில்லை, நரகத்துக்கு வந்துட்டீங்க. ஹாவுலா இல்லதீன் அக்ஸம்தும், இந்த பக்கம் காட்டி சொர்க்கவாசிகளை காட்டி சொல்லுவாங்க, இவங்களை பற்றி தானப்பா சத்தியம் பண்ணி சொன்னீங்க. என்ன சொன்னீங்க? லா யனாலுஹுமுல்லாஹு பிரஹமா, அல்லாஹ் இவங்களுக்கு அருளே செய்ய மாட்டான் என்று இவங்களை பற்றி தானே சொன்னீங்க. சொர்க்கத்தில் உள்ள ஆட்கள் பக்கம் கையை நீட்டி சொல்லுவாங்க, இவர்களை பற்றித்தான் நீங்கள் என்ன சொன்னீர்கள்? அல்லாஹ் அருள் செய்ய மாட்டான் என்று சொன்னீர்கள். இங்கே வார் உதுகுல் ஜன்னா, சொர்க்கத்துக்கு போங்க நல்லா சொல்லிவிட்டானே. யாருக்கு சொர்க்கம் கிடைக்காது என்று ஊர்லாம் சொல்லி தெரிஞ்சீங்களோ அவன் சொர்க்கத்துக்கு வந்து விட்டான். நீங்கள் சொர்க்கத்துக்கு வாரிசுன்னு சொன்னீங்க, நீங்கள் நரகத்தில் கிடக்குறீங்க. அப்போ உலக கணக்கு தப்பு. நம்ம எல்லாரும் சேர்ந்து யாரை சொர்க்கவாசின்னு நினைக்கிறோமோ அவளும் அங்கே கிடக்குது. எல்லாரும் நரகவாசின்னு யாரை கருதினாலும் அவன்லாம் சொர்க்கத்தில் கிடக்கிறான். அப்போ மனிதர்கள் ஒரு பெரிய கூட்டமாக திரண்டு இவர்கள்லாம் சொர்க்கவாசி என்று தீர்மானித்தாலும் அல்லாஹ் ஒரு கணக்கு வைத்திருக்கிறானே, அதுக்கு ஏற்ப இருந்தால்தான் கிடைக்கும். அதனால இந்த ஆராப் வாசிகளை முன்னாடி நிப்பாட்டி அல்லாஹ் காட்டுகிறான், நாம கெட்டவர்கள் நினைத்தவர்கள் நிறைய பேர் சொர்க்கத்தில் இருப்பார்கள், நாம அவுளியா நினைத்தவர்கள் நரகத்தில் கிடப்பார்கள். ரெண்டையும் இவங்க பார்ப்பாங்க. அப்போ உன்னையில் அவுளியா நினச்சிட்டு இருந்தோம், அவனை கெட்டவன் நினச்சிட்டு இருந்தோம்பா, நீ எங்கே கிடக்குற அங்கே கிடக்கிறானே எப்படி என்று அவர்கள் கேட்பார்கள் என்பதை என்ன செய்யறான் அல்லாஹ் திருக்குறான்ல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 38-62 வசனத்தில் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை சொல்றான். நரகத்தில் போடப்படுவான்ல, அவங்க ஒரு வாதம் பண்ணுவாங்க, உள்ள கிடந்துக்கிட்டு வெந்துக்கிட்டு அவங்க அவ்வளோ கஷ்டப்படுறமேங்கிறத தாண்டி அவனுக்கு என்ன வரும்னா, இவங்க இன்னும் காணாம யாரை காணாம், இவங்க நரகத்து போயிட்டாங்க. நம்ம உலகத்தில் வாழும்போது கெட்டவங்கன்னு ஒரு முடிவெடுத்து வச்சிருந்தோமே, அவங்க எல்லாம் பக்கத்தில் காணாம நம்ம தானே கிடக்கிறோம். அவனை கெட்ட வேண்டும் சொன்னோம், இவனை கெட்ட வேண்டும் சொன்னோம், அம்புட்டு பேர் இங்கே காணாம அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுனுச்சுன்னா, இன்னஹால் ஹக்குன் தகாசுமகளின்னார், இது மெய்யாகவே நரகவாசிகளுடைய வாதமாக இருக்கும். நரகவாசிகள் இப்படி வாதி எப்படி சொல்லுகிறான்னு கேட்டா, மாலனா நமக்கு என்ன நேர்ந்து விட்டது, லானரா ரிஜாலன் குன்னா நவுதுஹும் மினல் அஸ்ரார், மகா கெட்டவர்கள் என்று நாம கருதினோமே அதில் ஒத்தனைங்க காணாம அங்கே நடக்கிறான். நரகத்தில் கடந்துக்கிட்டு சொல்றான், நாம நரகத்துக்கு வந்துட்டோம், ஆனால் நம்ம கெட்டவன்னு சொன்னோம் அவனு வந்திருக்கணும்ல, அவங்கள காணா, அவங்க ஒத்தனை கூட காணாமப்பா இல்லை அங்கே இருக்கானே என்று அவர்கள் புலம்புவார்கள். இது மெய்யான உண்மை என்று அல்லாஹ் சொல்ல ஹக்குன், இந்த மாதிரி அவர்கள் புலம்புவது உண்மையிலும் உண்மை. அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? உங்க தீர்ப்பு பொய், மகாண்டு தீர்ப்பளிக்கிறது, மகா கெட்டவன் தீர்ப்பளிக்கிறது எல்லாமே பொய், அவன் அளிக்கிற தீர்ப்பு தான் மெய்யானது. அப்போ எப்படி நீங்கள் ஒரு மனுஷனை அப்படி நல்லடியா இருப்பீங்க, மனுஷனை மகான்வீங்க, அவுளியாமீங்க? அப்போ அந்த அவுளியா மகான் என்று யாரை பற்றி தீர்மானித்தாலும் சரிதான், அவரை பற்றி எப்படிப்பட்ட புருடாக்களை கப்சாக்களை கட்டி வச்சிருந்தாலும் சரிதான், இறைவன் அவரை நேசித்தான் என்று உனக்கு எப்படி தெரியும்? அவர் இறைவன் நேசித்தார் என்று உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டு கேள்விதான். அவர் இறைவன் நேசித்தார் என்று உனக்கு தெரியாது, இறைவன் அவரை நேசித்தான் அதுவும் தெரியாது. ரெண்டு வகையில் மடமை இருக்கும் பொழுது நீ ரெண்டுக்கு மிஞ்சி அவுளியா என்று நீ பட்டம் கொடுக்கலாமா?
அதனால இது அடிப்படை வழங்கிக் கொள்ளணும். எந்த காரணத்தை கொண்டும் யாரையும் பற்றி இறைநேசரு, அவுலியா, மகானு, இவர் மாதிரி ஒரு நல்லவர் கிடையாது சொல்வதற்கு அனுமதியே கிடையாது. இதில் மட்டும் தெளிவாக இருந்தால் ஷிர்க் வராது. அதே நேரத்தில் சில விஷயங்களுக்கு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அல்லாஹ்வுடைய நேசர் என்று தான் சொல்லக்கூடாது. நம்ம சம்பந்தப்பட்ட விஷயமாக ஒருவரை பற்றி முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அப்போ என்ன செய்வோம்? விசாரிப்போம்ல. நம்ம ஒரு பொண்ணு கொடுக்க வேண்டியிருக்கு, நம்ம நிறுவனத்தில் வேலைக்கு எடுக்க வேண்டியிருக்கு, ஒரு ஆளை எடுக்க வேண்டியிருக்கிறது, அல்லது நம்முடைய ஒரு வேலையை அவற்றை ஒப்படைக்க வேண்டியிருக்கிறது. அப்போ என்ன செய்வோம்? இவர் கரெக்டான ஆள் தான் பல மாதிரி விசாரிப்போம். விசாரித்து அதனால ஆள் தாங்க சேர்த்துக்கலாம் அப்படிம்பாங்க. நம்ம சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நல்லவர் தான் முடிவெடுக்கிறோம். ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? கல்யாணம் பண்ணுறதுக்கு சொன்னாங்களே, 4 விஷயத்துக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. துன்கஹுல் மராத்துல் அர்பைன், 4 நோக்கங்களுக்காக பெண்கள் திருமணம் செய்யப்படுகிறார்கள். ஒன்று காசுக்காக வேண்டி, பணக்கார பெண்ணு, அல்லது ஒரு ஹசபிஹா, அவருடைய பாரம்பரிய ராயல் ஃபேமிலி என்பதற்காக. அப்புறம் ஒரு ஜமாலிகா, அவருடைய அழகுக்காக வேண்டி, நல்ல பேரழகியா இருக்கிறாள் என்பதற்காக வேண்டி கல்யாணம் பண்ணுறாங்க. ஒளி தீனிகா, தீனுக்கு கல்யாணம் பண்ணுறாங்க. நீ தீனுடையவளை கல்யாணம் பண்ணி வெற்றி பெற்றுக்கொள்கிறாங்க. அப்போ தீனுடையவள்னா நல்லவள், நல்ல பெண்ணை நம்ம முடிவு செய்யலான்னு வருதுல்ல. இப்போ அவளியான்னு முடிவு செய்யக்கூடாதுன்னு ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் பார்த்தா நல்ல பெண்ணாக பார்த்து, சாலிகான பெண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு வருது. அப்போ அது எப்படின்னு கேட்டால், அப்படி பண்ணலான்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களே, நல்ல பெண்ணு தான் கல்யாணம் பண்ணலான்னு. அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய இறை நேசன்றதுக்கு அர்த்தம் கிடையாது. நாங்கள் விசாரித்த வகையில் வெளிப்படையான செயலை வச்சு தொழுவாங்க. அந்த பொண்ணு குர்ஆன்ல ஓதும், தீனில் பற்றாக இருக்கும், தௌஹீதில் இருக்கும், ஷிர்க்லாம் பண்ணாது, இப்படி வெளிப்படையாக சொல்கிறாங்களே, அந்த அர்த்தம் தானே தவிர இறை நேசர் என்ற அர்த்தம் அதுக்கு வராது. நம்ம அளவுக்கு தேவையானதுக்கு முடியும் நல்லடியாரும் சொல்லிக்கலாம். எதுக்கு? நம்ம சம்மந்தப்பட்டதுக்கு. ஒருத்தரை பற்றி கேட்குறாங்க, எப்படிங்க கடையில் சேர்த்துக்கலாமா? நல்ல மனுஷன் சேர்த்துக்கிறங்க. இப்போ நல்ல மனுஷனும் அவுளியான்னு சொன்ன அர்த்தமா? நாங்கள் பார்த்த வரைக்கும் வெளிப்படையாக போய் சொல்ல மாட்டேங்கிறாரு, ஃப்ராட் பண்ண மாட்டேங்கிறாரு, ஏமாற்ற மாட்டேங்கிறாரு. அதே மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம ஒருத்தரை நல்லடியார் என்று, நல்லடியார்னா நல்லவர், நல்லவர்னா எதை பற்றி கேட்கிறார்களோ அந்த விஷயத்திற்கு நல்லவர் என்று சொன்னோமையானால் அதனுடைய அர்த்தம் என்ன? அல்லாஹ்வுக்கு வேண்டியவன் அர்த்தம் கிடையாது. நாங்கள் வெளிப்படையாக பார்க்கும் பொழுது இவர் ஒரு தீன்தாரி என்று எங்களுக்கு தெரிகிறது. இந்த முடிவு எடுக்கலாமான்னா எடுக்கலாம். ஏன் ஹதீஸில் இருக்கு, நான் நல்லவர்களை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கன்னு இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்? விவாகரத்து நடக்குது, தலாக்கு. இந்த தலாக்கு நடக்கும் பொழுது 2 பேரை சாட்சியாக வைத்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் சொல்றான். அப்படி சொல்லும் பொழுது வஅஷ்ஹிது தவை அத்லின் மின்கும், உங்களில் நீதியான 2 பேரை சாட்சியாக்குங்கள். நீதியான நமக்கு என்ன தெரியும்? வெளிப்படையை வச்சு தான். உள்ளுக்குள்ள அவ்வளோ கசரை வச்சு கெட்டவனா கூட இருப்பான், இவ்வளோ அநியாயக்காரனா கூட இருப்பான். ஆனால் வெளிப்படையாக வைத்தால் இவர் நீதியாக செய்வார் என்று யாரை பற்றி உங்களுக்கு அபிப்பிராயம் இருக்கிறதோ அது மாதிரி 2 பேரை வைத்துக் கொண்டு தான் விவாகரத்து செய்யணும். தலாக்குங்கிற சும்மா தலாக்கு நோட்டீஸ் அனுப்பக்கூடாது. அதை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது அஷ்ஹிது, தலாக்குங்கிற சூறாவுடைய 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அஷ்ஹிது தவை அத்லின் மின்கும், உங்களில் நீதியான 2 பேரை சாட்சியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். விவாகரத்துக்குங்கிறான். அது விவாகரத்து டாபிக் அல்ல. இப்போ என்ன பிரச்சனை என்றால், நீதியானவர்கள் என்று நம்ம முடிவு செய்யறோம்ல ஒரு ஆளை பற்றி, அது எது சம்பந்தப்பட்டது? அப்போ உண்மையில் நீதியானவர் அவரு இல்லை. நம்ம பார்த்த வகையில் காசுக்கு பேச மாட்டார், உள்ளது என்னவோ சொல்லுவார், மிரட்டி பேச மாட்டார், ஆளுக்கு தகுந்த மாதிரி பேச மாட்டார், என்ன நடப்போ அதை உள்ளபடி அப்படி சொல்லுவார் என்று யாரை பற்றி நமக்கு நம்பிக்கை வருதோ. எப்படி நம்பிக்கை வரும்? வெளிப்புற செயல்கள் வச்சு, அவருடைய முன்பின் செயல்களை வைத்து இவர் கொஞ்சம் கரெக்டான ஒரு ஆள் தான் இப்படின்னு அல்லாஹ் முடிவு செய்யலாம்னு சொல்கிறானா இல்லையா? இந்த முடிவு செய்யலாம். ஏன்னு கேட்டால், நீதியானவர்களை சாட்சியாக்குங்கள்னு சொன்னால் கண்டவனை ஆக்காதே பரிசீலனை பண்ணுன்னு அர்த்தம். நீதியானவன் அர்த்தம், இவன் ஆக்காத இவனை ஆக்குண்டா என்ன செய்யறோம்? ஒருத்தனை கெட்ட வாங்குறோம், ஒருத்தன் நல்ல வாங்குறோம். இந்த நல்லவன் சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் அவன் நிஜமா நீதியானா அது தெரியாது. நாங்கள் பார்த்த வரைக்கும் அப்படி நினைக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நீதி அது எங்களுக்கு தெரியாது, அல்லாஹ்விடத்தில் நேர்மை அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு என்ன தெரியும்? அதுக்கு வந்து 4-5 கேஸை பார்த்தோம், ஒழுங்கா சாட்சி சொன்னார், பொய் சொல்லலை, ஆள் பார்த்து பேச மாட்டார், நியாயம்னா நியாயம், நூல் பிடிச்ச மாதிரி பேசுவார், இப்படின்னு யாரை பற்றி நமக்கு தகவல்கள் கிடைத்து அதை நம்ம நம்புகிறோமோ அதன்படி நீதியாளர் என்று என்ன செய்யலாம்? முடிவு செய்யலாம். அதே மாதிரி வந்து ஹஜ்ஜுக்கு போகிறோம்ல, எஹ்ராம் அணிந்துட்டோன்னு சொன்னால் வேட்டையாடக்கூடாது. வேட்டை பிராணி இல்லாமல் கோழி ஆடெல்லாம் சாப்பிடலாம். வனவிலங்குகள் இருக்குல்ல, அந்த மாதிரி வனவிலங்குல காட்டில் பறவைகள், மிருகங்கள், மானு, முயல், இது மாதிரியான வனவிலங்குகளை வந்து இஹ்ராம் காலத்தில் என்ன செய்யக்கூடாது? வேட்டையாடக்கூடாது மார்க்கத்தில் இருக்குது. ஒருத்தர் தெரியாமல் வேட்டையாடிட்டார்,
வேட்டையாடிட்டார்னு சொன்னால் அதுக்காக வேண்டி அவர் என்ன செய்யணும்னா ஒரு பிராயச்சித்தம் கொடுக்கணும். ஆடு மாடு ஒட்டகம் இதில் ஏதாவது ஒன்றை அதுக்கு பதில் அறுக்கணும். அறுத்து என்ன செய்யணும், ஏழைகளுக்கு தர்மம் குர்பானி கொடுக்கணும். ஒரு முயலை ஒருத்தன் அடிச்சுட்டான்னு வைங்க, கொண்டுட்டான், வேட்டை பண்ணிட்டான். ஒரு புறாவை அடிச்சுட்டான், காட்டு புறா, வளர்ப்பு புறா இல்லாமல் வேட்டையாடுகிற ஒரு புறா, காட்டில் வாழக்கூடிய புறாவை வந்து சுட்டு கொண்டுட்டான். இதுக்காக வேண்டி என்ன செய்யணும், ஆடு மாடு ஒட்டகம் ஏதாவது ஒன்று, இந்த மூன்றில் ஒன்றை கொடுக்கணும். அப்போ எதுக்கு எதை கொடுக்கறது, முயலுக்கு என்ன, மானுக்கு என்ன, புறாவுக்கு என்ன, இப்படின்னு லிஸ்ட் எல்லாம் சொல்லலை. அதுக்கு அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்னு கேட்டால் இந்த மூணை தான் கொடுக்கணும். மூணை கொடுக்கறது எப்படி செய்யணும், உங்களை நேர்மையான ஒரு ஆளை வச்சு முடிவு எடுத்துக்கிறங்க. அதில் உள்ளவன் தூ அதிலின், நேர்மையான ஒருத்தர் என்ன செய்வார், ஏகும்பிகி தவா அதிலின், நேர்மையானவர் என்ன செய்வார், அதை கணக்கு பண்ணுவார். இந்த முயலுக்கு எது மேட்ச் ஆகும், ஒட்டகம் கொடுக்க சொல்லல, அதை தோற்றம் வடிவம் விலை அதெல்லாம் கணக்கு பண்ணி இந்த மூன்றில் ஒன்று தான் செய்யணும். அப்போ நீ முயலை கொண்டியா, நீ ஒட்டகத்தை கொடுன்னு சொன்னார்னா சரி, அவர் கொஞ்சம் நேர்மையாக கரெக்டாக திறந்த பார்வையில் ஆய்வு செய்யக்கூடியவராக இருப்பார். அப்படியான ஆட்களை பார்த்து, நேர்மையான ஆளை பார்த்து ஆள் பசல சொல்லிடுவாங்க. இப்போ நான் ஒரு வேண்டிய ஆளாக இருந்தால் என்ன செய்வான், பெரிய பிராணியை கொண்டுறது கூட நீ சாதாரண ஆட்டை கொடுத்துட்டு போயிடுவான். வேண்டாம் சின்னதுக்கு என்ன செய்வான், ஒட்டத்தை கொடுத்துருவான். அப்படிலாம் சொல்லாமல் நேர்மையாக தீர்ப்பு சொல்லக்கூடிய ஆட்களுடைய தீர்ப்பை கேட்டு நடந்து கொள்ளுங்கள். ஆனால் ஏதாவது ஒன்று கொடுத்தாகணும். நீங்கள் வேட்டையாடி விட்டீர்களே ஆனால் ஆடு மாடு ஒட்டகம், நாம ஆடு மாடு ஒட்டகம் மூணுக்கு தான் சொல்லப்படும். இந்த மூன்றில் எதையாவது ஒன்று என்ன செய்யணும், நீங்கள் அதுக்கு பலி கொடுக்கணும், குர்பானி கொடுத்து அது இலைகளுக்கு விநியோகிக்கணும். அப்போ இதில் வரும்போது எல்லாம் என்ன செய்யறான்னு கேட்டால் அது கண்டவன்ட்டையுமே கருத்து கேட்டுறாதீங்க. அவன் நேர்மையான ஆளான்னு பார்த்து கருத்து கேளுங்க. எல்லாம் என்ன சொல்கிறான், ஒரு முயலை கொண்டுட்டீங்கன்னா ஒருத்தரே 10 கேட்கக்கூடாது. இது யார்கிட்ட கேட்டால் கரெக்டாக அனலைஸ் பண்ணி சொல்லுவார், நேர்மையாக சொல்லுவார், ஆள் பார்த்து சொல்ல மாட்டார் அப்படின்னு பார்த்து கொண்டு அவர் இடத்துல போய் கேளுங்க. அவர் சொல்கிறான் தீர்ப்பு. ஒட்டகம் தான்ப்பா இது கொடுக்கணும்னா ஒட்டகத்தை கொடுத்துட்டு போ, மாட்டை தான் கொடுக்கணும்னா அல்லாவுடைய தீர்ப்பு நினச்சி அதை கொடுத்துட்டு போ. அப்போ இந்த இடத்துல நேர்மையாளர் என்ன அர்த்தம், நம்ம கணிச்ச வகையில் அவர் ஒரு நேர்மையற்றவராக இருக்கலாம், அல்லாட்ட நம்ம கேள்வி வராது. நம்ம சம்பந்தப்பட்ட தீர்ப்பு, நம்ம அவுளியாங்கிறோம், நமக்கு பொண்ணா கொடுக்க போகிறோம். அவருக்கு ஒரு அவுளியான்னு முடிவு பண்ண போகிறோமே, அவரை கடையில் சேர்க்க போகிறோமா இல்லை, அவர் பொண்ணு கொடுக்க போகிறோமா இல்லை, அவர் ஏதாவது கடன் வாங்க போகிறோமா கொடுக்க போகிறோமா, நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயத்துக்கு அவுளியான்னு இருக்கிறோம். நமக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு முடிவு செய்யலாம். இவன் கெட்டவன், இவன் நல்லவன், ஏன் சம்பந்தம் இருக்குது, என் தொழிலில் ஒருத்தனை யாரை வைக்க நான் தான் முடிவு செய்யணும், என் பொண்ணை யாருக்கு கொடுக்குற நான் தான் முடிவு செய்யணும். அப்போ என் சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு நான் முடிவு செய்வதற்கு அதிகாரம் இருக்கா இல்லையா, அந்த அர்த்தம் தானே தவிர அப்படி நம்ம முடிவு செஞ்சாலும் அவன் ஃப்ராடாக இத்தனை பேர் போயிடணும். ஏமாந்தல யார்கிட்ட ஏமாறுறாங்க, நம்மனவன் தான் ஏமாத்துறான், நம்பாதவன் ஏமாற்ற மாட்டானே. ஒரு ஆள் இந்த ஏமாத்த கேஸ்லாம் வருது, அதெல்லாம் என்ன கேஸ்ன்னு நினைக்கிறீங்க, என்னை 1 லட்சம் கொடுத்து ஏமாற்றிட்டான், 2 லட்சம் கொடுத்து ஏமாற்றிட்டா, கொடுக்கும்போது நம்பி தானே கொடுத்தீங்க, நம்பிக்கையிட்டு கொடுத்தா மாட்டீங்க, மறுத்திருப்பீங்களா அப்போவே. அப்போ நம்ம ஏமாந்த கேஸ் பூராவும் என்ன கேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பணும், ரொம்ப நம்ம ஏமாத்துறவங்கள அப்போ காட்டுகிறது இது பொய் ஆயிரும். நம்பினபடி நடப்பவன் கொஞ்சம் பேர் இருப்பான், ஏமாத்துறவனே இருப்பான். நம்ம அலசி ஆராய்ந்து நமக்கு மனசுக்கு பட்டா சரின்னு கொடுப்போம். பொண்ணை கொடுத்தோன்னே குடியாரன்னு பின்னாடி தெரிய வரும். அதுக்கு என்ன செய்யறது, நம்ம கொடுக்கும்போது நம்ம முடிவை கரெக்டாக செய்யணும், அது பொய்யாவும் ஆகலாம். அப்போ நாம் ஒருத்தர் நல்லவன் என்று முடிவு செய்வது பொய்யாவும் ஆகிவிடக்கூடும் என்று நினைத்து முடிவெடுக்கணும். நல்லவன் தாங்க, 100% கிடையாது, 100% நல்லவன் என்று யாரை பற்றி நினைக்கக்கூடாது. உங்கள் அளவுக்கு பரிசீலனை செஞ்சு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த மாதிரி செய்யலாம். இப்படியான ஒரு அனுமதி இருக்கே தவிர அவுளியா பட்டம் கொடுப்பதற்கு என்ன இல்லை, உங்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு விஷயத்துக்கு இவர் இறைநேசர் அவுளியா என்று சொல்வதற்கு அது அர்த்தம் இல்லை. அது பெரிய குற்றத்திலே வந்துடும். அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கிறீங்க, அவனுக்கு மட்டும்தான் இது தெரியும், அது எங்களுக்கு தெரியும்னு சொல்றீங்க. அது பயங்கரமான குற்ற, ஷிர்க்கை தாண்டி இன்னொரு குற்றத்தில் வந்துவிடும். இதிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும். இன்னும் இணை கற்பிப்பு நுழைவதற்கு இன்னும் பல காரணங்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் அவற்றை அடுத்தடுத்த. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய கொள்கை விளக்கம் என்ற இந்த தொடர் ஜும்மா உரையில் இறைவனை பற்றி நாம் எப்படி நம்ப வேண்டும் என்ற முதல் கொள்கையை நம்ம பார்த்து வருகிறோம். ஏகத்துவ கொள்கையை பிரச்சாரம் செய்கின்ற இந்த மார்க்கத்தில் இணை கற்பிக்கக்கூடிய கொள்கை எதனால் உருவாகிறது என்றால், மனிதர்களை இறை நேசர்கள் என்று நாம முடிவு செய்து அதனால் அவர்களுக்கு ஒரு அளப்பரிய ஆற்றல் இருப்பதாக நாம தீர்மானிக்கிற காரணத்தினால்தான் இந்த சமுதாயத்தில் கூட ஓரிரையை வணங்கக்கூடிய கொள்கையிலிருந்து ஒரு தடம்புறுதல் ஏற்படுகிறது என்பதை நம்ம பார்த்து வருகிறோம்.
அப்போ எந்த ஒரு மனிதனையும் இறைவனுடைய நேசர் என்று நம்ம சொல்லவே கூடாது. அந்த அதிகாரத்தை அல்லாஹ் நமக்கு தரவே இல்லை என்பதையும் பார்த்தோம். ஆனாலும் சில நல்லடியார்களை அல்லாஹ்வே நல்லடியார் என்று சொல்லி இருந்தால், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் ஒருவரை நல்லடியார் என்று சொல்லியிருந்தால் அவரை நம்ம நல்லடியார் என்று சொல்லலாம், சொல்ல வேண்டும். அப்படி யாரையெல்லாம் சொல்லியிருக்கிறார்களோ அவர்களை தவிர மற்ற எவரை பற்றியும் நல்லடியார் என்ற முத்திரையை, இறை நேசர் என்ற முத்திரையை நம்ம குத்தவே முடியாது. அப்படி யாரையெல்லாம் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், அவன் இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக ஒவ்வொரு காலத்திலையும் நபிமார்களை அனுப்புகிறான், ரசூல்மார்களை அனுப்புகிறான். அந்த ரசூல்மார்கள் லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற ஒரு சமூகத்தில் ஒருவரை தேர்வு செய்து, நீதான் என்னுடைய செய்தியை மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்று அவரை தூதராக நியமித்து அவனுடைய செய்தியை பெறுவதற்கான தகுதி உள்ளவராக அவரை அல்லாஹ் தீர்மானிக்கிறான். அப்போ இந்த நபிமார்கள் என்கிற ஒரு நிலையில் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க கெட்டவர்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் செலக்ட் பண்ணிட்டான். நம்மளா தீர்மானிக்கிறது தப்பே தவிர நபிமார்கள்லாம் நல்லவங்களா? கண்டிப்பாக நல்லவங்க. நபிமார்கள்லாம் இறைநேசர்களா? நிச்சயமாக இறைநேசர்கள். நபிமார்கள்லாம் சொர்க்கம் செல்வார்களா? நிச்சயமாக சொர்க்கம் செல்வார்கள். அப்போ நபிமார்கள் என்று யாரெல்லாம் ஆதாரத்துடன் நிரூபிக்கப்பட்டிருக்கிறார்களோ, சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த நபிமார்களை பற்றி நம்ம பேசும் பொழுது அவங்க நல்லடியார், சொர்க்கவாசி, இறை நேசர் என்று அல்லாஹ் என்னென்ன அடைமொழிகளை அவர்களுக்கு சொல்லி இருக்கிறானோ அதையெல்லாம் சொல்வது நல்லடியார் என்று நம்ம தீர்மானிக்கிற கூட்டத்தில் வராது. ஏன்? நம்ம தீர்மானிக்கல. இந்த தீர்மானத்தை எடுத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்போ திருமறை குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிமார்களை அப்படித்தான் அல்லாஹ் ஒதுக்குர் ஃபில் கிதாபி இஸ்மாயில், இந்த வேதத்தில் இஸ்மாயிலை பற்றி நினைத்துப்பார். ஒதுக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம், இந்த வேதத்தில் இப்ராஹிமை பற்றி நினைத்துப்பார் என்று ஒவ்வொரு நபிமார்கள் பேரையும் சொல்லி அவங்களெல்லாம் தகியன் காண தகியா, இறை அச்சமுடையவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ் தக்வாவுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். அவங்களெல்லாம் வந்து என்ன செய்கிறாங்க? இறை அச்சமுடைய மக்களாக இருந்தார்கள். அப்போ மூசா நபி யார்? இறைநேசர். ஈசா நபி யார்? இறைநேசர். இப்ராஹிம் நபி இறைநேசர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறைநேசர். இப்படி எந்த நபியை பற்றியும் அவுலியா, மகான், நல்லடியார் என்று சொல்ல முடியும். இது அல்லாமல் நாம சொல்கிறோமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிந்தி, அது அனைத்துமே பொய் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹி முடிந்து விடும் பொழுது 1400 ஆண்டுகளாக வாழ்ந்து மறைந்தவர்கள் யாரை பற்றியும் நல்லடியார் என்ற ஆதரவு இருக்குமா? இருக்காது. ஒருவர் நல்லடியார் என்று இருப்பதாக இருந்தால் அல்லாஹ் சொல்ற, ரசூல் சொல்லணும். ரசூலுடைய வஹி முடிந்து விட்டது. சிலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிற்காலத்திலையும் பேரோடு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க நல்லடியார்னு சொல்லலாம். அப்போ நல்லடியார் என்று சொல்வதற்கான அடிப்படை விஷயம் என்னன்னு கேட்டால், யாரை அல்லாஹ்வுடைய நேசர் என்று நம்ம சொல்ல போகிறோமோ அவரை அல்லாஹ்வுடைய நேசர் என்று அல்லாஹ் சொல்லணும், இல்லைன்னா அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லணும். இது திருக்குர்ஆன் மூலம் நீங்கள் புரட்டி பார்த்து நபிமார்கள்லாம் நல்லடியார்கள், சொர்க்கவாசிகளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்? உலாயிகல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன், நல்லறங்கள் செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ்வுடைய அருள் பெற்ற நபிமார்களோடு இருப்பார்கள் மறுமையில். யாரெல்லாம் தொழுகை, நோன்பு இதெல்லாம் நிறைவேற்றி ஏகத்துவ கொள்கையில் இருந்து மரணிக்கிறார்களோ அவங்க யாரோடு இருப்பாங்களா? நபிமார்களோடு இருப்பார்கள். நபிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள் என்பதும் அந்த நபிமார்களோடு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்வதையும் பார்க்கும் பொழுது அந்த நபிமார்களை கண்டிப்பாக நல்லடியார் என்று சொல்ல வேண்டும். அந்த நபிமார்களிடத்திலே சில தவறுகள், பிழைகள் நடந்திருந்தாலும் நல்லடியார் தான். உதாரணமாக சொல்வதாக இருந்தால், இப்போ யூனுஸ் நபி அவர்கள், அவங்களுடைய வரலாறு அல்லாஹ் திருக்குர்ஆனில் பல இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அவர் அந்த மக்களுக்கு பிரச்சாரம் செய்கிறார். பிரச்சாரம் செய்து மக்களை ஏற்றுக்கொள்ளலை. விரல் விட்டு எண்ணக்கூடிய சின்ன எண்ணிக்கையில் தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். கடைசியாக அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்து, யா அல்லாஹ் இவங்க திருந்த மாட்டாங்க, இனிமேல் சொல்லி பிரயோஜனம் இல்லை, நீ உன்னுடைய வேதனை இறக்கிறே, அவங்களை தண்டிச்சிரு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்ய அல்லாஹும் அதை ஏற்றுக்கொண்டு நீ ஊரை விட்டு வெளியேறிரு என்று அல்லாஹ் வந்து கட்டளை எடுக்கிறான். யூனுஸ் நபி அவங்களை சேர்ந்த சின்ன எண்ணிக்கையில் உள்ளவர்களும் ஊரை விட்டு போய்விடுகிறார்கள். போன பிறகு அந்த ஊரில் வந்து பெரிய பூகம்பம் ஏற்பட்டு பெரிய அழிவு ஏற்படும் என்று அல்லாஹ் சொல்லி அனுப்புகிறான். இவர் யூனுஸ் நபி போனவர் திரும்பி வர்றார். என்ன நினைத்து கொண்டு வருவார்? ஊரே காலியாக இருக்கும், இந்த எதிரிகள் நம்மளை பிரச்சாரம் செய்ய விடாதவர்கள், தொலை விடாமல் தடுத்தவர்கள், இந்த கொள்கைக்கு எதிராக இருந்தவர்கள், கொலை செய்தவர்கள், சித்திரவதை செய்தவர்கள்லாம் அழிந்து நாசமாகி இருப்பார்கள் என்று நினைத்து கொண்டு அவர் வருகிறார். வந்து பார்த்தா ஊர் ஜேஜேன்னு இருக்கிறது. எந்த ஒரு அதாபு இறங்கின ஒரு அறிகுறியுமே இல்லை.
அந்த ஊரில் வந்து எந்த ஒரு அதாபுமே இருக்கு, நல்ல சந்தோஷமாக அந்த மக்கள்லாம் இருந்து விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இவர் கோபம். அல்லாஹ் குர்ஆன்ல அப்படி சொல்லி காட்டும், தன்னூனி, இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவரை பற்றியும் நினைத்துப்பார். இது தகவ முகாலிபன், அவர் கோபித்து கொண்டு போகிறார். ஃபலன்ன அல்லன் நக்திர் அலைஹி, அவர் மீது நமக்கு சக்தி இல்லை என்று நினைத்து விட்டார். ஃபனாதா ஃபில் ظுலுமாத்தி அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், உடனே அவர் இருள்களுக்கு மத்தியில் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் என்று சொல்ல வைத்து விட்டேன். அழைத்தார். மீன் வயிற்றில் கொண்டு சிறை வைத்து அதுக்கு தண்டனையாக அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் தௌபா செய்யக்கூடிய நிலைமை ஏற்படுத்துறான். அப்போ ஒரு நபி இதை செய்யக்கூடாது தானே, இறைவனுடைய நேசரு. அல்லாஹ் ஒருத்தர் அழிக்கிறேன்னு சொல்லுவான், அவங்க பிரார்த்தனை பண்ண அழிக்காம மாற்றிக் கொள்ளுவான். இவர் விருப்பப்படி அல்லாஹ் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அல்லாஹ் எடுத்த முடிவு அல்லாஹ் மாற்றுவான். அப்போ யூனுஸ் நபி அவர்கள் அந்த மக்களுக்கு எதிராக பிரார்த்தனை செய்கிறாங்க. அந்த மக்கள் அல்லாஹ் இடத்துல என்ன செய்கிறாங்க, யா அல்லாஹ் நாங்கள் தெரியாமல் செஞ்சிட்டோம், யூனுஸ் நபி சொன்னதான் கரெக்டு, திருந்தி கொண்டோம் அப்படின்னோன்னு அந்த அதாபே அல்லாஹ் விலக்கி விட்டான். அல்லாஹ் குர்ஆனில் அப்படி சொல்லி காட்டுறான், அந்த யூனுஸ் நபி சமுதாயம் மாதிரி வேற ஒரு சமுதாயம் இருந்திருக்க கூடாதா, அழிஞ்சு நாசமாக போயிட்டாங்களே, இவர்கள் கடைசியில் திருந்தி கொண்டார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அவங்களுக்கு ஒரு சான்று கொடுக்குறான். அப்போ இது கடுமையான கோபத்துக்குரியது. அதனால தான் அவரை கடலில் தள்ளி மீன் வயிற்றில் வச்சு அவரை வந்து ரொம்ப வேதனைப்படுத்தி கடைசியாக என்ன செஞ்சான், வெளியேற்றினான். அவரை சொல்லும் போது அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால் சொல்கிறான், இறை தூதர் தான் அவர், பெரிய தப்பு தான் செஞ்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் ஒலா தக்குன்னு சாஹிபில் ஹூத், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை அல்லாஹ் கட்டளையிடுறான், அவர் மாதிரி நீ ஆயிராத. ஒவ்வொரு நபியையும் சொல்லிவிட்டு அவர் மாதிரி ஆகுன்னு சொல்லுவான் அல்லாஹ். எந்த ஒரு நபியை சொன்னாலும் இப்ராஹிமை பின்பற்று என்று அல்லாஹ் சொல்லுவான், இஸ்மாயிலை பின்பற்று என்று அல்லாஹ் சொல்லுவான், மூசா நபியை பின்பற்று என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஒவ்வொரு நபிமார்களையும் பின்பற்று என்று சொன்ன அல்லாஹ் சொல்றான், வலா தகுன் சாஹிபில் ஹூத், இந்த மீன் வயிற்றில் இருந்தாரே அவர் மாதிரி நீ ஆயிராத. அவர் மாதிரி என்ன அர்த்தம், நான் ஒரு முடிவெடுத்திருக்கும் பொழுது அதில் அதிர்த்தடைந்து என்னோடு கோபித்து கொண்டு அது எப்படி நான் சொன்னபடி நடக்கல அப்படின்னு எனக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தாரே அந்த மாதிரி நீ ஆகாத அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, ஃபஜித்தபாஹு ரப்புஹு, அவருடைய மன்னிப்பை அல்லாஹ் ஏற்று வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், நல்லடியார்கள் ஆக்கிவிட்டான். ஒருவர் நல்லடியார் இல்லைன்னு சொல்றான் நபிமார்கள் சொல்வதாக இருந்தால் இவரை சொல்லலாம், நம்மளே சொல்வதாக இருந்தா இன்னும் இப்படி செஞ்சுட்டு போயிட்டார். அல்லாஹ் ஒன்று சொன்னா ஏத்துட்டு போயிட வேண்டியதானே. அல்லாவோட கோவிச்சுட்டு எங்கே போயிட போறாரு, எங்கே போனாலும் அல்லாவோட பூமி தானே அவரு. இந்த ஊரை விட்டு கோவிச்சுக்கிட்டு வேற ஊருக்கு போனால் அது என்ன வேற அல்லாவுடைய ராஜ்யமா அது? இப்படி இவர் செஞ்சார் என்று நம்ம குற்றம் பிடிப்பதாக இருந்தால் அவரை பிடிக்கலாம், பிடிக்கக்கூடாது. ஏன், ஃபஜ்தபாஹு ரப்புஹு வஜஅலஹு மினஸ் சாலிஹீன், அவரை அல்லாஹ் தேர்வு செய்து நல்லடியார்களில் ஒருவர் ஆக்கிவிட்டான். இனிமேல் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் தான். நம்ம சொல்வது என்ன, யூனுஸ் நபியை பற்றி அவர் செஞ்சாரு, யாருக்கு தண்டிக்கணுமோ மன்னிச்சுட்டானே, அவனை மறுபடியும் தேர்ந்தெடுத்துட்டானே, அவரை நல்லடியார் ஒருவர் ஆக்கிவிட்டானே. அப்போ நபிமார்களை பொறுத்த வரைக்கும் பாரதூரமான ஒரு குற்றம் சொல்ல, ஷிர்க்குங்கிற அவ்வளோ ஒரு பெரிய குற்றம் இது. அல்லாவுக்கு எதிராக ஒரு ஃபைட் பண்ணக்கூடிய ஒரு குற்றமாக அல்லாஹ் பார்க்கிறாங்க, பார்த்து தண்டிக்கவும் செய்கிறான். அவர் மன்னிப்பு கேட்ட பிறகு ஏற்றுக்கொண்டு நல்லவர் ஆக்கிவிட்டான் என்பது எதை காட்டுகிறது, நபிமார்கள்ட்ட சில பிழைகள் இருப்பதாக நம்ம கண்ணுக்கு தென்பட்டா கூட அதெல்லாம் மன்னிச்சிட்டான். தேர்ந்தெடுத்தவங்க மனுஷன்ட பிழை வரணும், அப்படி இல்லைன்னா அவர் அல்லாஹ் நினைச்சிருவாங்க. நபிமார்கள் ஆக்குனா கூட அங்கங்கே ஒன்று மிஸ்டேக் வர வைப்பான்ல, எதுக்காக வேண்டிய ஒரு மனிதன் காட்டுறோம்ல, அவர் கடவுள் இல்லையில, கடவுளுடைய தூதர் தானே தவிர கடவுள் கிடையாது. இப்போ கடவுள் தன்மை வராது என்பதற்காக அவன் இப்படியெல்லாம் அல்லாஹ் செய்திருக்கிறான் என்று நம்ம புரிந்து கொள்ளணும். நபிமார்களை பொறுத்த வரைக்கும் அனைவரும் நல்லடியார்கள், அல்லாஹ்வுடைய நேசர்கள், அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள், சொர்க்கவாசிகள், இப்படி நம்ம நம்ப வேண்டும். அதே மாதிரி இப்போ நபிமார்கள் விட்டு நபிமார்கள் யாருன்னா ஒரு குர்ஆனில் எடுத்தால் 25 பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, அவங்கள பற்றி குறிப்பிட்டு சொல்ல முடியும். அது இல்லாமல் நம்மளா நபிமான்னு பேரை வச்சுட்டு சொல்லிடக்கூடாது. 25 பேர் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கா, அவங்கள என்ன செய்யுங்க, நல்லடியார் நபி நல்லடியார்னு சொல்லுங்க. மீதி உள்ள நபிமார்கள் பேர் தெரியாது. நம்ம எப்படி நம்பணும், யாரெல்லாம் அல்ல அனுப்புனாலும் அவங்களும் நல்லடியார்கள். அவங்க பேர் தெரியாட்டாலும் எத்தனை பேர்னு தெரியாட்டாலும் 1,24,000 ஒரு பலவீனமான செய்தி, ஆதாரமான செய்தி கிடையாது. எவ்வளோ அனுப்புனான்னு லிஸ்ட்டு இல்லை, நிறைய அனுப்பியிருக்கிறான். அல்லாஹ் என்ன செய்யறான், நபிமார்களில் சில பேர் வரலாறு உனக்கு சொல்லி இருக்கிறேன், ஒரு சுலன் நம் நக்சு அழைக்க, சில தூதர்களுடைய வரலாறு உனக்கு சொல்லலை. ரசூலுல்லாஹ் சொல்கிறான், எத்தனை பேர் அனுப்புணுங்கிற விவரத்தை கொஞ்சத்தை சொல்லி இருக்கிறேன், கொஞ்சத்தை சொல்லாமல் இருக்கிறேன், உனக்கு தெரியாமலும் ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, அனுப்பியிருக்கிறேன்.
அப்போ அல்லாஹ் வந்து யாரையெல்லாம் ரசூல் என்று நற்சான்று சொல்லி இருக்கிறானோ அவர்களும், யாருடைய பெயர் சொல்லப்படலையோ அவர்களை பற்றி பொதுவாகவும் நினைக்கணும். சொன்ன நபிமார்களை பெயரோடவே நல்லடியார் என்று சொல்லலாம். சொல்லப்படாத நபிமார்களை பொறுத்த வரைக்கும் நபியாக இருந்தால் நல்லவர் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வரணும். அதில் எந்த ஒரு சம்சயமோ சந்தேகம் வந்தால் அது ஈமான பாதிக்கும், அல்லாஹ் சொன்ன தீர்ப்புக்கு எதிரானதாகிவிடும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சிலரை நல்லடியார்னு சொல்லியிருக்கிறாங்க, பேரை குறிப்பிட்டே சொல்லியிருக்கிறாங்க. எப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க? அது ஒரு சம்பவத்தில் முகைரா பின் ஷுஅபான்னு ஒருத்தர், ஒரு ஆட்சியாளர் இருக்கிறார். இப்போ அலி உஸ்மான் அவங்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு அதுக்கப்புறம் அலி அவர்கள் ஆட்சிக்கு வந்து அலி அவர்களுக்கு எதிராக ஒரு புரட்சி, ஒரு கலகம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யத்துக்குள்ள பெரிய கலகம். என்ன கலகம்? உஸ்மான் அலி தான் கொண்டு விட்டாரு. அப்படி சில பேர் வந்து உஸ்மானை கொன்றவர்களை அவர் நடவடிக்காமல் இருக்கிறாரு, அவர் மென்மையாக நடந்து கொள்கிறாரு, இப்படியெல்லாம் பல விதமாக விமர்சனங்கள் வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? அதுக்கு எதிராக கலகம் விளைவிக்கிறார்கள். ஆயிஷா நாயகி அலிக்கு எதிராக படை திரட்டி போகிறார்கள். உஸ்மானுடைய கொலைக்கு நியாயம் கேட்டு உன்னுடைய ஆட்சியிலே கொலையாளிகள் சர்வ சுதந்திரமாக நடமாடுகிறார்கள், அவர்கள் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொல்லி ஆயிஷா நாயகி அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் யுத்தமே நடக்கிறது, ஒட்டகப்போர் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட அளவுக்கு ஒரு கொந்தளிப்பு இருக்கிற நேரத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு எதிராக சில பேர், ஆதரவாக சில பேர் விமர்சனம் செய்கிறார்கள். அலி செஞ்ச அலி தப்பான ஒரு ஆள், கெட்டவர் அப்படிங்கிறாங்க. ஆதரவாக சில பேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது முகைரா பின் ஷுஅபாங்கிறவர் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ஒரு எதிரான ஒரு நிலையில் இருக்கிறார். ஆயிஷா நாயகி மாதிரி, முஆவியா மாதிரி. அவருடைய நிலைமை என்ன? இவர் வந்து சரியில்லை, இவர் வந்து தப்பாக நடக்கிறாரு, உஸ்மானுடைய கொலையாளிகள் மீது இவர் நடவடிக்கை எடுக்கலைங்கிற அதிருப்தி அவருக்கு இருக்கிறது. நிறைய பேருக்கு இருந்துச்சு, அவருக்கு இருந்த மாதிரி நிறைய பேருக்கு இருந்தது. அப்போ அந்த முகைரா இருக்கிற ஒரு சபையில் ஒருத்தர் வர்றாரு. வந்து என்ன செய்கிறாருன்னா, அலியை போட்டு கண்ணாப்பினா திட்டுறார். அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாரு? கடுமையான வார்த்தைகளை கொண்டு, என்ன வாசகம்னு ஹதீஸில் வரல, கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுறாரு. இவர் கேட்டுக்கிட்டு இருந்த முகைரா இருக்கார், அவர் அந்த கருத்தில் உள்ளவர் தானே, அவரும் திட்டுறார். ஆமாம், அது சரியில்லை. என்ன திட்டினார் அது சொல்லப்படலை, திட்டினார் சப்பண்டு வருது. அப்போ வந்தவரும் முகைராட்டை வந்து அலியை பற்றி திட்டுகிறாரு. அப்புறம் அந்த கேட்டுக்கிட்டு இருந்த முகைரா பின் ஷுஅபாவும் திட்டுறாங்க. மக்கள்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. மக்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு சபையில் பள்ளிவாசலில் வைத்து இந்த ஏசுதல் நடக்கிறது. அப்போ அந்த நேரத்தில் சயீத் இப்னு ஸைத் என்கிற ஒரு நபித்தோழர் அவர் வர்றாரு. அவர் வந்து உட்கார்றாரு. உட்கார்ந்து கேட்குறாரு முகைராவே, நீ வந்து உன் முன்னாடி இப்போ அலியை ஒருத்தர் திட்டுறாரு, நீனும் திட்டுற, நீ தடுத்து நிறுத்த மாட்டியா? இந்த மாதிரி அவர் முன்னிலையில் வைத்துக்கொண்டு அவர் இறை தூதருடைய தோழரை வந்து அவர் ஏசி கொண்டிருக்கிறார், நீ எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிற? அவர் நபித்தோழர் தான் முகைராவும், இவர் நபித்தோழர். சயீத் இப்னு ஸைத் என்பவர் சஹாபி தான். அவர் சொல்லிட்டு சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு செய்தியை நான் உனக்கு சொல்கிறேன், இந்த மக்களுக்கெல்லாம் சொல்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். ஓ உமர் ஃபில் ஜன்னா, உமர் சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். ஓ அலியுன் ஃபில் ஜன்னா, அலி சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓ உஸ்மான் ஃபில் ஜன்னா, உஸ்மான் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓ அப்துர் ரஹ்மான் ஃபில் ஜன்னா, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கிற அந்த தோழர் அவர் பட்டியல் போடுறாரு, அவர் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓ தல்ஹா ஃபில் ஜன்னா, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொர்க்கவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஓ சஅத் இப்னு மாலிக், சஅத் இப்னு அபி வக்காஸ் என்று அவர் சொல்லுவாங்க, சஅத் இப்னு மாலிக் ஃபில் ஜன்னா, சஅத் இப்னு மாலிக் அவர்களும் சொர்க்கவாசியில் உள்ளவர் அப்படின்னு சொல்லிவிட்டு 8 பேரை சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, 9வது ஒருத்தனும் சொர்க்கவாசி அப்படிங்கிறார் பேரை சொல்லாம. எல்லா மக்கள்லாம் என்ன செய்யறாங்க, யார் அது 9வது ஆள்? 8 பேர் பேரை சொல்லிவிட்ட இன்னொரு ஆள் 9வது ஒருத்தர் சொர்க்கவாசிங்கிற யாருன்ற உடனே அந்த 9வது ஆள் நான் தான் அப்படிங்கிறார். சயீத் இப்னு ஸைத் அவர்கள் என்ன செய்கிறாங்க, அந்த 9வது ஆள் நான் தான் சொல்லிட்டு அப்புறம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆஷிர், 10வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கவாசி, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன். அப்படி ஒருத்தர் நீ ஏன் திட்டுற? அலி எதுக்கு திட்டுற? அல்லாஹ்வுடைய ரசூல் யாரை சொர்க்கவாசி என்று நற்சான்று கொடுத்து விட்டார்களோ அவர்களை பற்றி குறை சொல்ல உங்களுக்கு என்ன இருக்கிறது? அவர்கள் என்ன பிழைதான், நம்ம பார்வையில் பிழைதான், சண்டை போட்டது பிழைதான், ஆயுதம் தாங்கி போரிட்டு கொண்டது பிழைதான், 2 சைட்லையும்
அல்லாஹ் அதை மன்னித்து சொர்க்கவாசி ஆக்கி நமக்கு என்ன கேள்விக்கு என்ன இருக்குது? நம்ம அமல் செயல் என்ன இருக்கிறது? படைச்ச இறைவன் பொருந்திக் கொள்வானேனால் அது நமக்கு எந்த கொஸ்டினும் இல்லை. அப்போ அந்த மாதிரியான கருத்தை இந்த மக்கள்கிட்ட சொல்கிறார். இந்த சயீத் இப்னு ஸைத் யாருன்னு கேட்டால், இவருடைய தகப்பனார் ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் இந்த சயீத் அவர்களுடைய தகப்பனார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடியே அந்த மக்காவில் தௌஹீதை கடைப்பிடிச்ச ஒரு நபர். அவர் யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் என்பவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்து காலத்தில் இருந்தவர். அவங்க நபியாக ஆவதற்கு முன்னாடியே இந்த தௌஹீது பிரச்சாரத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வதற்கு முன்னாடியே ஒரு தௌஹீத்வாதியாக இருந்தவர் யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல். ஒரு சபையில் விருந்துக்காக அழைக்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள. அப்போ நபி ஆவலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி ஆவலைன்னா 30 வயசு 35 வயசு 25 வயசு இருக்கலாம். 40க்கு முன்னாடி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆவதற்கு முன்னாடி ஒரு சபையில் விருந்துக்கு போகிறார்கள். அந்த விருந்தில் ரசூலுல்லாஹும் இருக்கிறார்கள், ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைலும் இருக்கிறார். அந்த விருந்தில் மாமிசத்தை கொண்டாந்து என்ன செய்கிறாங்க? இறைச்சியை கொண்டாந்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க, மறுத்துடுறாங்க. இவர் மறுக்கிறார். யார்? ஸைத் இப்னு அம்ர் இப்னு நுஃபைல் அவர்களும் மறுக்கிறார். மறுத்துட்டு என்ன செய்கிறாருன்னா அங்கே ஒரு பயானை பண்ணுறார் அவர். ஏண்டா அல்லாஹ் இந்த கால்நடைகளை படைத்திருக்கிறான், அல்லாஹ் அதற்கு தண்ணீரை இறக்குகிறான், அல்லாஹ் அதற்கான உணவை பூமியிலிருந்து விளைவித்து கொடுக்கிறான். நீங்கள் சாமி பேரில் அறுப்பீங்களா? அதை நாங்கள் சாப்பிடுவோமா? யார் சொல்கிறா? ரசூலுல்லாஹ் சாப்பிடல. ரசூலுல்லாஹ் சாப்பிடாம சும்மா இருந்துட்டாங்க. இவர் சாப்பிடாமல் இருந்து கொண்டு அவங்களுக்கு என்ன செய்கிறாரு? ஏகத்துவத்தை நபியாக ரசூலுல்லாஹ் ஆகவே இல்லை, இந்த செய்தி கிடைக்கவே இல்லை, அவருக்காக தோணுகிறது. அப்படி அந்த காலத்தில் என்ன செய்கிறாரு? ஏன்னா ரப்புல் ஆலமீனுக்கு இவ்வளவு தந்திருக்கும் பொழுது நீ அவங்க சாமி பேரை சொல்லி அறுக்கிற, அப்படி தான் அறுப்பாங்க. கால்நடைகள் அறுக்கும் பொழுது பிஸ்மில்லா சொல்லாமல் அந்த சிலைகள் பேரால் அறுத்து என்ன செய்வாங்க? சாப்பிடுவாங்க. சிலைகள் பேரால் அறுப்பதை நான் சாப்பிட முடியாது என்று அவர் மறுத்து அப்போ அந்த நிகழ்ச்சியில் என்ன செய்கிறார்? மறுத்துறார். அவருடைய மகன் தான் சயீதுங்கிறவர். இந்த ஏகத்துவம் என்பது அவருக்கு பாரம்பரியத்தில் வரக்கூடிய ஒரு நல்ல சஹாபியார் சயீத் இப்னு ஸைத் என்பவர். அந்த ஸைத் என்பவருடைய மகன் தான் இவர். இந்த சம்பவத்தில் சொல்வார் இல்லையா, 10 பேர் சொர்க்கவாசி என்று. அதில் உள்ளவர் யாருன்னு கேட்டால் அவர் தகப்பனா. நம்ம இன்றைக்கும் பார்க்குறோம், தௌஹீத் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா சில ஊருக்கு போனால் தௌஹீதை போயிருக்காது, ஒரு ஆள் இருப்பார். நாங்கள் அந்த காலத்தில் அப்படி தான் இருக்கிறோம், நாங்கள் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாத மாட்டோம், அந்த காலத்தில் மௌல அப்படி அல்ல. அதை என்ன செய்யறாங்க? எந்த பிரச்சாரமும் இல்லாத ஒரு கட்டத்தில் கூட சிலர் உள்ளத்தில் அவனா அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட், அது நேர்வழி, யாருடைய சொல்லையும் கேட்காமல் அந்த மாதிரி காலமே நான் தலைகளை புரண்டு இருக்கிற நேரத்திலையும் தௌஹீதில் இருந்தோம் நாங்கள் பார்த்துருக்குறோம். பிரச்சாரத்துக்கு செல்லும் பொழுது நம்ம தான் சொல்கிற போல இருக்குது, யாரையும் காணாமல் நினச்சா அங்கே 4 பேர் என்ன செய்வாங்க? நாங்கள் இதில் தான் 20 வருஷமாக இருக்கிறோம், எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் தௌஹீது தான் என்று சொல்லக்கூடியவர்களை பார்க்குறோம். அது மாதிரி இப்ராஹிம் நபியுடைய தௌஹீது அங்கே வரைக்கும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக அனுப்பப்படும் பொழுது ரசூலுல்லாஹ் ஆச்சரியப்படுற, இது புகாரில் வரக்கூடிய சம்பவம் இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு நல்லடியாராக இருந்தவர் தான் ஸைத். அவருடைய மகன் தான் இவர். இந்த 9-10 பேராச்சா, 10ல் ரசூலுல்லாஹ்வை சேர்த்து 10. இது ஒரு ஹதீஸ். இன்னொரு ஹதீஸில் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் அவங்க அறிவிக்கிற ஹதீஸில் வருகிறது, இதே நம்பரில் இதே பெயர்கள்லாம் சொல்லிவிட்டு அபூ உபைதா அல் ஜர்ராஹ் பில் ஜன்னா, அபூ உபைதாங்கிறவரும் சொர்க்கவாசி. இதே பட்டியல் தான். அபூபக்கர், உமர், உஸ்மான், இந்த பட்டியலில் உள்ள எல்லார் பேருமே வந்துவிட்டு 10வது பேராக என்ன வரேன்? அபூ உபைதா பின் ஜர்ராஹ் அல் ஃபில் ஜன்னா, அபூ உபைதா என்கிற ஒரு தோழரும் சொர்க்கவாசி என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. மொத்தம் ரசூலுல்லாஹ் வந்து 11 ஆச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ரத்துல் முபஷ்ஷரான்னு சொல்லுவாங்கல்ல, நற்செய்தி பெற்ற நபி தோழர்கள் 10 தோழர்கள், அந்த 10 இவங்க தான். இந்த 10 சஹாபாக்களும் சொர்க்கவாசி என்று நம்ம நம்ப வேண்டும், நல்லடியார் என்று நம்ப வேண்டும், இறை நேசர் என்று நம்ப வேண்டும், அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்று பேரை குறிப்பிட்டு நம்ப வேண்டும். ஏன் நம்ப வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை வஹீல தான் சொல்ல முடியும், சொந்த அபிப்பிராயமே சொல்ல முடியாது. ஒரு சொர்க்கவாசிங்கிற ஒரு கருத்தை சொல்வதாக இருந்தால், ஒரு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், உஸ்மான் இப்னு மலூன் அவர்கள் மரணித்த பொழுது அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு கண்டிச்சாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை பற்றின்னு சொல்லாத, நல்லடியார் என்று தீர்மானிக்க நமக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சொன்னாங்க. அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்வார்களே ஆனால் வஹீல தான் சொல்லியிருப்பாங்க. அல்லாஹ்விடமிருந்து என்ன செய்யும், இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் என்று அவர்களுக்கு அறிவித்து கொடுத்தால் தான் சொல்ல முடியுமே தவிர அவங்களா ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இவங்களெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்ல முடியுமான்னா அந்த அதிகாரம் ரசூலுல்லாஹ்வுக்கு இல்லை. அப்போ சொன்னார்கள் என்றால் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும்? அல்லாஹ் அறிவித்து கொடுத்து சொன்னார்கள். அப்போ யார் இறைநேசர் என்பதை இறைவன் தீர்மானிப்பான்.
அந்த இறைவன் குர்ஆன்லையும் சொல்லி காட்டுவான், அவனுடைய தூதர் வழியாகவும் சொல்லி காட்டுவான். அப்போ நபிமார்கள்லாம் நல்லடியார்கள் என்று நம்ம முடிவெடுக்க வேண்டும். சஹாபாக்கள்ல நிறைய பேர் நல்லடியார்கள் இருக்கிறாங்க. குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் இந்த 10 தோழர்களையும் சொர்க்கவாசிகள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி சான்று கொடுத்திருக்கிறார்கள். அவங்க அவுலியான்னு சொல்லுங்க, அபூபக்கர் அவுலியான்னு சொல்லுங்க, உமர் அவுலியான்னு சொல்லுங்க, உஸ்மான் அவுலியான்னு சொல்லுங்க. அவுலியாண்டே இன்னும் இவங்க பின்னாடி வந்து இவங்க கொடுக்குற இப்படி நினச்சிக்கிட்டாங்க, இப்போ உள்ள காலத்துக்குள்ளதுன்னு. அவுலியாண்ட இறைநேசர் தானே, அவங்க தான் இறைநேசர், இவங்கெல்லாம் இறைநேசர் சொல்ல முடியாது. அது மாதிரி திருக்குறள் எடுத்து பார்த்தீங்கன்னா நபிமார்கள் அல்லாத சிலரையும் அல்லாஹ் தன்னுடைய நேசராக சொல்லி காட்டுறான். அவங்க நபி கிடையாது, வஹி கிடையாது, ஆனாலும் கூட என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்களுடைய பெயரை குறிப்பிட்டு நல்லடியார் என்று அல்லாஹ் திருக்குறானில் சொல்லி காட்டுகிறான். அது யார் என்று கேட்டிங்கன்னா 2 பெண்களை பற்றி அப்படி சொல்லி காட்டுறான். 2 பெண்களை குறிப்பிட்டு இவங்க தான் நல்லடியார்கள், பெண்களுக்கு உதாரணம். நல்லடியார்களான ஆண்களுக்கும் பெண்களுக்குமே இந்த 2 பேர் தான் முன்மாதிரி. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? லரபல்லாஹு மஸலன் லில்லதீன ஆமனு, மூமினாக இருக்கிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு மாடலாக காட்டுகிறான். நம்மெல்லாம் மூமின், நமக்கு மாடல் யாரு என்று கேட்டால் 2 பேர் அல்லாஹ் சொல்றான். அது 2 பேர் யாருன்னு கேட்டால் இம்ராத்த ஃபிரௌன், முதலாவதாக ஃபிரௌனுடைய மனைவி. மூமின்கள் என்பதற்கு முன்னுதாரணமாக சொல்வதாக இருந்தால், அவர் மாதிரி நம்ம நடக்கணும் என்று ஒருத்தரை மாடலாக காட்டுவதாக இருந்தால் அதுக்கு மாடலாளர் பெண்களை தான் காட்டுறோம். ஏன்னா நபி இல்லை, நபியாக இருப்பவரை மாடலாக காட்ட முடியாது. ஏன்? அவர் நபி, அதனால் அவர் நடந்துட்டாருன்றாங்க. நபி அல்லாதவர்களும் நடந்து காட்டுவதா என்ன செய்யுது, சாதாரண மக்களுக்கு ஒரு மாடலாக இருக்கும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால் இம்ராத்த ஃபிரௌன், ஃபிரௌனுடைய மனைவி தான் உங்களுக்கெல்லாம் முன்மாதிரி. மூமின்களாக இருக்கிற எல்லா மக்களுக்கு முன்மாதிரி யாரு? ஃபிரௌனுடைய மனைவி. அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு கெட்டவனுக்கு மனைவியாக இருந்தும் கூட கொள்கையில் உறுதியாக இருந்தார்கள். எப்படி உறுதியாக இருந்தாங்கன்னு கேட்டால் ரஜ்னி மின் ஃபிரௌன் அமலிஹி ஒ நஜ்னி மினல் கௌமில் ஆலிமீன், யாரெல்லாம் அந்த அநியாயக்கார கூட்டத்தில் என்னை காப்பாற்று, ஃபிரௌன்கிட்ட காப்பாற்று என்ற அளவுக்கு சித்திரவதை. இந்த கணவன் நான் தான் கடவுள் என்று சொல்லுகிற கணவன், அந்த கணவனையே அந்த மனைவி சார்ந்து இருப்பார்களே, ஆனால் என்ன மாதிரிலாம் வாழலான்னு பாருங்க. ஒரு பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய பொருள்கள் மீது ரொம்ப நேசிக்கக்கூடியவர்கள் ஆண்களை விட அதிகமாக நேசிப்பார்கள். ஒரு பகட்டாக இருக்க வேண்டும், ஒரு ஆடை அணிந்தால் கூட அது 4 பேர் பார்த்து பகட்டாக கருதணும், ஒரு நகை அணிந்தால் கூட மற்றவங்களுக்கு மாதிரி உள்ள நம்ம மேலே இருக்கணும். ஆம்பளை அப்படி நினைக்க மாட்டான். ஆம்பளை வந்து ஒரு சட்டை எடுத்துகிட்டு போய் எப்படி நல்லா 4 பேர்கிட்ட கேட்க மாட்டான். பெண்கள் ஒரு சேலை எடுத்தாங்கன்னா 10 பேர்கிட்ட காட்டிடணும். காட்டுவது எதுக்காக வேண்டி? அதையா நான் நல்லா செலெக்ஷன் பண்ணியிருக்கிறேன், உன்னை விட தரமானது வைத்திருக்கேன்னு காட்டுறத நோக்கம் உள்ளுக்குள்ளே இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தினுடைய சுகபோகங்கள்லாம் கொஞ்சம் மற்றவர்களை விட நமக்கு நல்லா இருக்கணும் என்று ஆசைப்படுவாங்க. அப்போ இந்த அம்மா அப்படி ஆசைப்பட்டு இருந்தால் கணவன் மேல் சார்ந்து இருந்துடலாம். மூசா நபி ஒரு இறைவனை சொல்கிறாரு, ஃபிரௌன் ராஜாவாக இருக்கிறான். அவன் சொல்ல கேட்டு நடந்தால் என்ன மாதிரி வாழலாம்? எப்படி வேணாலும் வாழலாம். அரண்மனையில் வாழலாம், தங்கத்திலே தட்டில் சாப்பிடலாம், தங்க சிம்மாசனத்தை உட்காரலாம், அவங்களுடைய விரலசைவுக்கு கட்டுப்படக்கூடிய ஏவலாள்கள் இருக்கிறார்கள். இப்படி என்ன மாதிரி ஒரு சுகபோகங்களை பெண்கள் விரும்புவார்களோ அவ்வளோ சுகபோகம் போலையும் அவங்க அடைய முடியும். அடைந்து இருந்தார்கள், அனுபவித்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் இவன் அல்ல இல்லை, இவன் ரப்புங்கிறானே. மூசா ஒருவரை சொல்கிறார், அவன் தானே இறைவனாக இருக்கிறான் என்று மூசா நபி ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி, அல்லாஹ் ஒருவனை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக வேண்டி கணவனே அவரை சித்திரவதை செய்கிறான், கொடுமைப்படுத்துகிறான். அதை தாங்கி கொண்டு யா அல்லாஹ் ரப்பிபனிலே இந்த கபைத்தன் ஃபில் ஜன்னா, இறைவா சொர்க்கத்தில் ஒரு மாளிகை, இந்த மாளிகை எனக்கு வேணாம், இந்த ஃபிரௌன் கட்டி இருக்கிற இந்த மாளிகை எனக்கு தேவையே இல்லை, எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மாளிகை தான் சொன்னாரே, அங்கே அவர் நிற்கிறார், அங்கே உங்களுக்கு மாடலாக இருக்கிறார். நம்முடைய இலக்கு என்னவா இருக்கணும்? துன்யா இலக்கு இல்லை. ஒரு மூமின், நம்ம மூமினாக இருக்க காரணம் என்ன? அரசியல் கட்சியில் போகிறதுக்கா? நாட்டில் பாதுகாப்பாக இருப்பதற்கா? பணக்காரன் ஆவதற்கா? இல்லை. நாம் மூமின்களாக இருப்பதற்கு அடிப்படையான காரணம் சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அடையணுங்கிறது. அதில் அந்த அம்மா நின்றாங்களா இல்லையா? இருந்ததில் இழக்கிறாங்க. நம்ம சின்னது போயிருமோன்னு பயப்படுறோம், இருக்கிற சின்ன வசதி போயிருமோன்னா தீனை விட்டு கூட தயாராக இருக்கிறோம். அந்த அம்மா கம்ப்யூட்டி இருக்கிறது, அரண்மனை இருக்கிறது, மாளிகை இருக்கிறது, தட்டுமுட்டு தளவாடங்கள் இருக்கிறது, சுகபோக பொருள்கள் இருக்கிறது, வேலையாள் இருக்கிறார்கள், பல்லக்கு இருக்கிறது, என்னென்ன இருக்கிறது, அவ்வளவு அதிகாரம் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது, புகழ் இருக்கிறது. ஒன்றும் இல்லாமல் போயிடும். சொன்னால் ஃபிரௌனை எதிர்த்தால், மூசாவை ஏற்றுக்கொண்டால் அனைத்தும் போயிடும்.
இந்த மாதிரி இருந்தார் அந்த அம்மா, அவர் தான் உங்களுக்கு மாடல், இதை பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க என்று அவரை முன்மாதிரியால் ஆக்குறான். இவர் நல்லடியாரா இல்லையா? ஃபிரௌனுடைய மனைவி என்று குர்ஆனில் பேர் இல்லாமல் வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்ணுடைய பேர் ஆசியா என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆதாரபூர்வமான ஹதீஸில். அப்போ ஆசியா என்கிற பெயருடைய அந்த ஃபிரௌனுடைய மனைவி நல்லடியார், இறைநேசர், அவுலியா என்று நம்ம என்ன செய்ய முடியும்? அவங்கள சொல்ல வேண்டும். ஏன்? அல்லாஹ் அம்புட்டு பேருக்கு முன்மாறின்ட்டானே. ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் அத்தனை முஃமின்களுக்கு மாடல் யாருன்னா அவங்க தான். அவங்கள பார்த்து நட, அவங்கள மாதிரி உறுதியாக நில்லு, உலக இன்பங்களுக்கு ஆசைப்பட்டு மார்க்கத்தை விட்டுறாத என்ப அத்தனை பேருக்கும் மாடல் யார் என்று கேட்டால் இந்த அம்மாவை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இன்னொன்று மரியம் அமரத்தை இம்ரான், இன்னொரு பெண் யார் என்று கேட்டால் இம்ரானுடைய மகளாகிய மரியம். அவங்கள அல்லாஹ் வந்து வஸ்தஃபாய்க்கலா நிசாயில் ஆலமீன், அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்து கொண்டான் அல்லான்னு சொல்லி வானவர்கள் அந்த பெண்ணிட்ட சொன்னதாக குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த பெண்ணு வந்து ஒரு பெண்களுக்கு வந்து ஒரு கற்பின் மீது ஒரு பழி வர்றது பெரிய பயங்கரமான விஷயம். அந்த பெண்ணு வந்து கணவன் இல்லாமல் நீ ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் அதை சொல்லும் பொழுது அதை ஏற்றுக்கொண்டு சகித்து கொண்டார். எவ்வளவு விமர்சனங்கள் வரும். அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய உத்தரவு இருந்தால் அதுக்கு நான் கருவியாக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அந்த கருவை சுமந்து நினைஞ்சாங்க. அவ்வளோ இழிவுகள் அவங்க சந்திச்சாங்க சமூகத்தில். அவங்கள வந்து வேற மாதிரியான கெட்ட பட்டங்கள் எல்லாம் யூதர்கள் சூட்டினார்கள். அவ்வளவையும் சகித்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வேண்டி, மார்க்கத்துக்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய தீர்ப்புக்காக கட்டுப்பட்டு நடந்தார்கள் இல்லையா? அவங்க ஒரு முன்மாதிரியாக இருக்கிறாங்க. இப்படியாக இந்த ரெண்டு பேரையும் நல்லடியாருன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனால் நல்லடியாருங்கிறதுனால இறை சக்தி வந்துருமாண்டா? அது பின்னாடி. நல்லடியார் என்பதால் அவளியா நபிமார்களே எங்களுக்கு பிள்ளையை தாங்கன்னு கேட்டக்கூடாது, அது பின்னாடி நம்ம பார்ப்போம். நல்லடியார் என்று சொல்லலாமா என்பதுதான் டாபிக். இன்னும் சிலரை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லடியார் என்று நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதை அறிந்து கொண்டு நல்லடியார்கள் என்ற காரணத்தினால் ஒருவருக்கு இறைத்தன்மை வருமா என்பதை நம்ம பிறகு பார்க்கலாம். சொல்லுவாங்க.